ஒரு சாதாரணமான பையன் கிமித்தோ. அவன் சாதாரணமா கிளாஸ் விட்டு தான் ஆளு வெளில வருவான். ஆனா எதுக்கு ஏன் அந்த விஷயம்லாம் அந்த பையனுக்கு தெரியாது. அங்க திடீர்னு ஒரு ஜிம்பாடியா இருக்கிற பசங்க வந்து நம்மளால கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. அதுவும் சாதாரணமா கொண்டு போனா பரவாயில்ல, ஏதோ ஒரு பொண்ணுங்க ஸ்கூல்ல தூக்கி போட்டு போயிடுறாங்க. அதுவும் ஒரு சாதாரணமான ஸ்கூல் இல்ல, பொண்ணுங்க ஸ்கூலு. அங்க வந்தக்கு அப்புறம் அவன் வந்து அங்கதான் இருக்கணும் அப்படின்னு அவனை சொல்லிடுறாங்க. அதுவும் பொண்ணுங்களுக்கு இடையில பொண்ணுங்க ஸ்கூல்ல இந்த மாதிரி அழகான பொண்ணுங்க கூட இவன் படிக்கணும். ஆனா ஏதாச்சும் எசக்கு புசக்குன்னு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவ்வளவுதான், இவனோட ஆயுதத்தை வெட்டி விட்டுருவாங்களாம். மறக்காம கீழே லைக் பண்றேங்க. அப்படி நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்ல நம்ம கிமித்தோ வந்து தூங்கின்னு இருப்பானா, அங்க இன்னொரு பொண்ணு வந்து ஏதோ ஒன்று வாங்க சொல்லும். சரி உனக்கு வந்து அதே தானே வேணும், நான் வந்து அதையே வாங்கிட்டு வரேன் இப்படி சொல்லிட்டு ஆளு வந்து வெளில போவானா. அங்க திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, நிறைய பேர் வந்து இவனை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் ஆளுங்க ஏதோ ஜிம்ல இருந்து டைரக்டா வந்த மாதிரி இருக்காங்க. அவனுக்கு அங்க ஒண்ணுமே புரியல. ஆமா இவங்க எல்லாம் யாரு, அதுக்கும் மேல எதுக்கு இவன் ரொம்ப வித்தியாசமா பண்ண இருக்கான், இது ரொம்ப வியர்டா இருக்கு. அங்க இவங்களை பார்த்து நம்ம கிமித்தோ பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடறான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்ம கிமித்தோவை ஏதோ ஒரு ஸ்கூல்ல தூக்கி போட்டுறாங்க. அங்க ஒரு மெய்டு மாதிரி ஏதோ ஒரு பொண்ணு நிக்குது. என்ன மன்னிச்சிருப்பா, இந்த மாதிரி எனக்கும் வேற வழி தெரியல, உன்னை எப்படி கொண்டு வர்றதுன்னு யோசனா இதுதான் எனக்கு ஒரு பெஸ்டான வழியா தெரிஞ்சது. அதனால தான் நான் இந்த வழியில உன்னை தூக்க ஆரம்பிச்சேன். சரி ஏதோ ஒண்ணு, நீ வந்து இங்க வந்துட்ட. ஆமா இது வந்து என்ன இடம், நான் வந்து எங்க இருக்கேன், எதுக்கு என்ன கிட்னாப் பண்ணீங்க, அது உனக்கு போக போக புரியும். இப்ப வந்து வெறுமா என் பின்னாடி ஃபாலோ பண்ணு. அங்க அவங்களும் அந்த ஸ்கூலுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்களா. இப்பதான் அந்த பொண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்றது. அதோட பேரு கூஜோவா. இப்ப நம்ம எங்க இருக்கோம் தெரியுமா, இது ஒரு ட்ரெடிஷனலான ஸ்கூல். இது பர்டிகுலரா கேர்ள்ஸுக்கான ஸ்கூல் தான். இங்க இருக்க கேர்ள்ஸுக்கு ஜாப்பனீஸ் கல்ச்சரை பத்தி எல்லாமே சொல்லி தருவாங்க. அதுக்கும் மேல இதுல நிறையவே சீக்ரெட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் வெளி உலகத்தை தாண்டி யாருக்கும் தெரியாத மாதிரி நாங்க மாற்றி வச்சிருக்கோம். அதையும் தாண்டி இதுக்குன்னு நாங்க நிறையவே லிங்க்ஸ் எல்லாம் வேற வச்சிருக்கோம், யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு. இது ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலு. இனிமேலும் நீ வந்து இங்க தான் படிக்க போற. நீ வந்து கவலைப்பட தேவையில்ல, உன்னோட பேரண்ட்ஸ் உன்னோட ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த விஷயத்தை பத்தி தெரியும். அவங்க கிட்ட கேட்டக்கு அப்புறம் தான் நீங்க படிக்கவே வர. ஆமா அது இருக்கட்டும், இந்த மாதிரி இதெல்லாம் சரிதானா, நான் ஃபர்ஸ்ட் சிவனேன்னு என்னோட ஸ்கூல்ல இருந்தேன். ஆனா திடீர்னு கிட்னாப் பண்ணிட்டு நான் இங்க படிக்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம். சரி அதை விட இது வந்து கேர்ள்ஸுக்கான ஸ்கூலை தாண்டி இங்க இருக்க எல்லாருமே கேர்ள்ஸ் தான். நீ எங்க பார்த்தாலும் லேடிஸ் சவுண்டி தான் பார்க்க முடியும், யாருமே மேல் ஸ்டாஃபா இருக்க மாட்டாங்க. ஆனா சில பல வருஷமா எங்களுக்குன்னு சில பல இஷ்யூஸ் வந்து நடக்குது, அதை பத்தி நீங்க சொல்லுங்க. இதுக்கப்புறம் இவங்க வேற ஒரு ரூமுக்கு வராங்களா. அங்க ஒரு பிரசிடென்ட் லேடியும் சொல்லுது, நான் தான் இந்த ஸ்கூலோட பிரசிடென்ட், ஆனா இதுக்கு முன்னாடி நான் உனக்கு மன்னிப்பு கேட்க சொல்லணும். இவள இப்ப ரூடா உன்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், அதனால மன்னிப்பு கேளு கூஜோ. என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தாலோ ஏதாச்சும் பண்ணியிருந்தாலோ. சரி ஏதோ ஒண்ணு, அந்த முக்கியமான விஷயத்த பத்தி தயவு செஞ்சு சொல்லுங்க. அது என்ன விஷயம்னா, இப்பெல்லாம் ஸ்கூலை விட்டு கிராஜுவேட் ஆகி போவாங்களே, அவங்க வெளியில போனக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த வேர்ல்டே அப்படியே டிஃபரெண்டா இருக்கு. சில பேரால இந்த வேர்ல்டுக்குள்ள மிங்கிள் ஆக முடியல, சில பேருக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, சில பேருக்கு அது டிஃபரெண்டா இருக்கு. ஏன் சில பொண்ணுங்க ரொம்ப வெறுப்பாயிட்டு ரூமுக்குள்ளேயே வெறுமா கேம் ஒண்டி தான் விளையாண்டு இருக்காங்க. இது என்ன விஷயமா இருக்கு, இது ரொம்ப வியர்டா இருக்கு. இந்த விஷயம் வந்து ரொம்ப வியர்டா இருக்கலாம், அதனால தான் உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் சூஸ் பண்ணிருக்கேன். ஆனா இதுதான் ரொம்ப வியர்டா இருக்கு, என்ன எதுக்கு நீங்க சூஸ் பண்ணீங்க, அதுதான் எனக்கு வேடா தெரியுது. நீ சொல்ற மாதிரி இது வேடெல்லாம் இல்ல, இது கரெக்டான சாய்ஸ் தான். ஏன்னா உன்ன மாதிரி ஒரு காமனரை நாங்க எதுக்கு சூஸ் பண்ணனா, ஏன்னா நீ வந்து உன்னோட பெனிஃபிட்ஸோட இங்க வாழ ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கேன், உன்னை பார்த்து மத்த பொண்ணுங்க வெளியில எப்படி இருக்கணும் எப்படி பழகணும் எல்லாத்தையும் கத்துக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே நார்மலாகும். அதுதான் எங்களுக்கு தேவையான விஷயமே. அதாவது நான் சிம்பிளா சொன்னா ஒரே கல்லு ரெண்டு மாங்கா, அந்த கதை தான். ஏன்னா எங்க ஸ்கூல்ல இருக்க பொண்ணுங்களுக்கு மேல்ஸ் கூட எப்படி பிஹேவ் பண்ணும் அது கூட தெரியாது. அதனால அந்த குறை எல்லாத்தையும் தீக்க போறது நீதான். ஆனா எனக்கு இன்னமும் புரியல, இந்த மாதிரி நீங்க எதுக்கு தான் என்ன சூஸ் பண்ணீங்க, எனக்கு அதுதான் புரியல. நான் எதுக்கு பர்ஃபெக்ட்டா இருக்கேன், அதுக்கு உன்னை நாங்க எதுக்கு தெரியுமா சூஸ் பண்ணோம், நீ ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட். அதுக்கும் மேல உன்னோட கிரேட்ஸ் உன்னோட படிப்பு எல்லாத்தையும் செக் பண்ணாலும் நீ ஆவரேஜா தான் இருக்க. உன்னோட பேரு கூட ஏதோ சபாஸ்டினாமே அப்படின்னு தான் எல்லாருமே கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன், நிக் நேமா வச்சு. எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு, நீ ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்னு எங்களுக்கு இதுல இருந்தே நல்லாவே தெரியுது. அதனால தான் உன்னை பிக் பண்ணோம். எனக்கு வந்து நல்லாவே புரியுது, அதாவது நான் எல்லாத்துலயும் ஆவரேஜா இருக்கேன், அதனால தான் என்ன பிக் பண்ணீங்க. அதுக்கும் மேல ஒரு முக்கியமான விஷயம் டிஃபரெண்டா எங்களுக்கு தெரிஞ்சது. ஓ அப்பனா என்னோட ஹேண்ட்ஸமான லுக்ஸை பத்தி தான் நீங்க பேசுறீங்களா. இல்ல அது இல்ல, உனக்கு வந்து மஸ்குலரான பசங்கன்னா ரொம்ப பிடிக்குமாமே. நீ வந்து எப்பயுமே மேல் கூட தான் சுத்துவியா, அதுக்கும் மேல மஸ்குலரா இருக்க பாடினா உனக்கு அப்படி பிடிக்குமா. ஆனா இருங்க, எனக்கு வந்து அந்த மாதிரி மஸ்குலர் பாடியே இல்லையே. நாங்க ரிசர்ச் பண்ண வரைக்கும் பார்த்தா நீ பசங்க கூட தான் மோஸ்ட்லி சுத்தி இருக்க, பசங்க கூட தான் பழகி இருக்க. அதுக்கும் மேல நீ ஒரு கேம் தான், அது கரெக்டா இருக்கு உன்னை சூஸ் பண்றதுக்கு. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தான் நான் சுத்தினேன், மத்தபடி வேற எதுவும் இல்ல. அதுக்கும் மேல எனக்கு பொண்ணுங்கன்னா அவ்வளவு பிடிக்கும் தெரியுமா. இதை கேட்டவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அப்போனா இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குமே எங்களுக்கு. ஏன்னா நீ வந்து ஒரு கே பையனா, இந்த மசல்ஸ் பாய்ஸ் எல்லாம் உனக்கு பிடிக்காது சொன்னா உன்னை நாங்க வேற ஒரு இடத்துக்கு தான் அனுப்புற மாதிரி இருக்கும், யாருமே பார்க்காத இடத்துக்கு. அங்க யாரு கூடயும் உன்னால கான்டாக்ட் கூட பண்ண முடியாது. அப்படி இல்ல உன்னால இங்கதான் இருக்க முடியும் அப்படின்னு நீ சொன்னா உனக்குள்ள இருக்கிற அந்த ஆயுதம் அதை வந்து நாங்க வெட்டுற மாதிரி ஆயிடும். இதை கேட்ட ஆளு ரொம்ப ஷாக் ஆயிடுறான். அங்க இதனாலேயே வேற வழி இல்லாம ஆளு கத்த ஆரம்பிக்கிறான்.
இப்படி சொன்னக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே அங்க அவ்வளவு நிம்மதி. பரவாயில்லையப்பா, உனக்குள்ள இந்த குவாலிட்டி இருக்கு, இதுக்காக தான் உன்னை செலக்ட் பண்ணது. இதுக்கப்புறம் இந்த பொண்ணுங்க இருக்க கிளாஸ் ரூம் காட்டுறாங்க. இங்க தான் நீ தினமும் போக போற. அதாவது ஒரு விஷயத்த நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா உள்ள இருக்க பொண்ணுங்க இது வரைக்கும் மேல்ஸ் கூட கான்டாக்ட்ல கூட இருந்ததில்ல. அதனால நீ கொஞ்சம் பார்த்துதான் அவங்க கூட நடந்துக்கணும், புரியுதுல? இதுக்கப்புறம் அவன் உள்ள போறானா, உள்ள பார்த்தா ஒரே பொண்ணுங்களா இருக்கிறாங்க. அங்க ஒரு பொண்ணு முன்னாடி வந்து சொல்லுது, என்னோட பேரு ரீகோ, நான் தான் இந்த கமிட்டியோட சேர்பர்சன். உங்களுக்கு ஏதாச்சும் தேவை இல்ல ஏதாச்சும் வேணும்னா நீங்க எங்க கிட்ட சொல்லலாம், நாங்க வந்து கண்டிப்பா அதுக்கான ஹெல்ப்பை நாங்க பண்றோம். இங்க கிமித்தோவும் இன்ட்ரோடியூஸ் பண்றான். என்னோட பேரு கிமித்தோ, நான் ஒரு நார்மலான டியூடு. பாத்தியா, அவன் வந்து இப்படிதான் அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான் போல. எல்லா நார்மலான பர்சனும் இப்படிதான் உங்களை டியூட்ஸ்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க போல. இப்படி இவங்கள பேசின்னு இருப்பாங்களா, திடீர்னு பார்த்தா அங்க அலாரம் அடிக்கிற மாதிரி போன் அடிக்க ஆரம்பிக்குது. ஆமா, அது வந்து என்ன சவுண்டு, அது என்னோட போனு. ஆனா அதுக்குள்ள கூஜா வந்து அதை கட் பண்ணி விட்டுறா. ஆமா, அது வந்து என்னது, இது வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு, இது நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஓ, இத பத்தி கேக்குறியா, இது ஒரு டெலிபோனு, இது நம்ம ஸ்மார்ட் போன் கூட சொல்லலாம். ஏன்னா இது போர்ட்டபிளா இருக்கும். அதுக்கும் மேல இந்த நோபல் பசங்க எல்லாருமே இதை ரெகுலரா யூஸ் பண்ணுவாங்க. இந்த போன் ரொம்ப ஸ்கொயரா இருக்கு, குட்டியா இருக்கு, அதுக்கும் மேல இது போர்ட்டபிளா இருக்கு. அங்க இதனாலேயே அவங்க ஆச்சரியமா அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏய், இத பாத்தியா, இது வந்து ரொம்ப குட்டியா இருக்கு, இதை வந்து நான் கையால தொட்டு பார்க்க முடியுமா? கண்டிப்பா மேடம், இதை வந்து நீங்க தொட்டு பார்க்கலாம். அங்க அந்த பொண்ணு வாங்கி பாக்குது. அந்த பொண்ணுக்கும் அவ்வளவு ஆச்சரியம், ஏன்னா அது அத்தனோண்டு இருக்கு. அதுக்கும் மேல இதை வச்சு நம்மளால டெலிபோன் மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் நோபலா இருக்கிறவங்க இதை தான் யூஸ் பண்ணுவாங்களா ரெகுலரான யூஸுக்கு? அப்போனா இது ஆசம் தான், ஏன்னா நோபல்ஸ் வந்து இப்படிதான் ரெகுலரா இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க போல. ஆனா அதுக்குள்ளே இந்த பொண்ணுக்கும் ஞாபகம் வருது, லேடிஸ் இருங்க, ஏன்னா இந்த போன் நம்மளுக்கானது இல்ல, இது வந்து கிமித்தோட போனு, அதனால இதை அவனுக்கே கொடுக்கறது தான் நல்லது. ஆமா, இவங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா இந்த விஷயத்தை யாரு பண்ண போறா, நம்மளுக்குள்ள அவ்வளவு தைரியம் இல்லையே. இல்ல இதை வந்து சேர் பர்சன் அவங்களே பண்ணட்டும், அவங்க தான் கரெக்டா இருக்கும். இதனாலேயே அவளும் அந்த போனை எத்தனை போக ஆரம்பிக்கிறா. அங்க போனக்கு அப்புறம் அந்த போனை கொடுக்குறான். இந்தாங்க உங்களோட போனு, இதை வந்து நாங்க ரொம்ப ஆர்வமா பார்த்து இருந்தோம், அதுக்காக எங்களை மன்னிச்சிருங்க. நான் வந்து என்ன சொல்லிருக்கேன், இதை வந்து நான் லெட்டர் வழியா தானே சொல்லணும். இதனாலேயே அங்க மெய்டு மாதிரி ஒருத்தவங்க வராங்க. அங்க லெட்டர் கொடுக்க உடனே அந்த பொண்ணு வந்து லெட்டர் எல்லாம் எழுத ஆரம்பிக்குது. லெட்டர் எழுதினக்கு அப்புறம் ஒரு டப்பால பேக் பண்ணி அதை அப்படியே கொடுக்க ஆரம்பிக்கிறாளா. அங்க ஹீரோவும் டச் பண்ண அப்படியே அவளுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல, அப்படியே மைக்க போட்டு உள்ள ஆரம்பிக்கிறா. உடனே நம்ம கிமிட்டோ பூச்சிடறான். எப்படியோ இப்படி இவங்களையும் அவங்க பார்த்து நிற்பாங்களா, திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. அங்க இன்னொரு பொண்ணு வந்து அது பார்த்து நம்ம ஹீரோவை அப்படியே புடிச்சு போட்டு வெளில கொண்டு போகுது. அங்க கிமித்தோக்கும் ஒண்ணுமே புரியல. ஆமா, நீ வந்து என்ன பண்ணிருக்க, எங்க என்னத்துன்னு போற? உடனே அந்த பொண்ணு அப்படியே தள்ளி விட்டு மேல ஏறிக்குது. என்ன வந்து நீ கிஸ் பண்ணும், அதுவும் இப்பயே நீ வந்து கிஸ் பண்ணு காமனர், ஏன்னா நீ கிஸ் பண்ண வேண்டியதான் அதெல்லாம் நிறைவேறும். நீ வந்து என்ன பேசின்னு இருக்க, எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல. இல்ல, நான் வந்து ஒரு டீ பார்ட்டில இருக்கும் போது அப்பர் கிளாஸ்ல இருக்க ஆளுங்க வந்து பேசினு இருந்தாங்க, அதாவது வெறுமா காமனர் கூட கிஸ் பண்ணாலே போதுமா, நம்மளோட ஆசை எல்லாமே நிறைவேறுமா. நீ என்ன சொல்ல இருக்க, அவங்க சொன்னா நீ அப்படியே பண்ணுவியா என்ன? அதெல்லாம் சும்மாதான், நான் ஒன்னும் அதெல்லாம் நம்பல, நான் நம்பிட்டேனா நீ நினைச்சுன்னு இருக்க? நீ பண்ணது எப்படி தெரியுமா இருக்கு, ஏதோ என்னோட லிப்ஸ கூட நீ கிஸ் பண்ணா ஒரு அற்புத சீனி, அது அந்த விளக்குக்குள்ள இருந்து வெளில வந்து உன்னோட விஷயம் நிறைவேற்றுற மாதிரியும் அந்த மாதிரி விஷயத்த நீ பேசின்னு இருக்க. ஆனா இதுக்கெல்லாம் பாசிபிளே இல்ல. ஆனா நீ சொல்றத பார்த்தா இப்படி எனக்கு தோணுது, ஒரு 2 ரவுண்டு சுத்தினதுக்கு அப்புறம் நாய் மாதிரி நீ குறைச்சா உன்னோட விஷயம் நிறைவேறும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இது எனக்கு தோணுது. என்ன சொல்ற, அது வந்து உண்மையா? உண்மை தானே, அதை சொல்லு. அங்க அந்த பொண்ணு ஒரு மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு நாய் மாதிரி எல்லாம் குறைக்க ஆரம்பிக்கிறா. ஏய், நான் வந்து கரெக்டா தானே பண்றேன். இல்ல நீ இன்னமும் கரெக்டா பண்ணல, அப்போனா இப்படி தானே பண்ணும். அங்க திரும்ப பண்றாளா அப்படின்ட்டு பின்னாடி பார்த்தா மத்த பொண்ணுங்க வந்துடுறாங்க. கிமித்தோ, நீங்க வந்து இங்க தான் இருக்கீங்களா, என்ன மன்னிச்சிருங்க, உங்களை வந்து நாங்க தேட ட்ரை பண்ணோம், இருந்தாலும் கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் நீங்க கிடைக்கல. ஆனா நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? ஆமா, இந்த பொண்ணு யாரு, இவ வந்து எதுக்கு கொஞ்சம் வேடா நடந்துக்கிறா? அங்க அவங்களும் ரொம்ப கவலைப்படுறாங்களா, அந்த பொண்ணை கூப்பிடுறாங்க, இருந்தாலும் அது கண்டுக்காம அப்படியே ஓடி போயிடுது. இவ இப்படிதான், இவ வந்து எந்த விதமான பொண்ணுங்க கூடயும் பேச மாட்டா. ஏன்னு எங்களுக்கு தெரியல, ஏன்னா அது ஒரு மிஸ்டரியா இருக்கு எங்களுக்குள்ள. இதுக்கப்புறம் அந்த மெய்டு பொண்ணு இருக்குல்ல, அது வந்து நம்ம ஹீரோக்கு அவனோட ரூம் வந்து காட்டலான்னு கொண்டு போகுது. இந்த ரூமையும் அப்படி இவனோட ரூம் மாதிரி செதுக்கி வச்சிருக்காங்க ஸ்பெஷலா. இந்த ரூம் இதை வந்து செதுக்குறதுக்கு எங்களுக்கு 100 மில்லியன் என்ன செலவாச்சு, யாருக்கு தெரியும் உன்ன மாதிரி ஒரு சீப்பான பையனுக்கு எவ்வளவு செலவாகும்னு. ஆனா எங்களுக்கு தேவை நீ வந்து நல்லா ஃபீல் பண்ணும், அதுக்காக நாங்க இதை எப்படி பார்த்தாலும் பண்ணிதான் ஆகணும். ஆமா, இது வந்து அப்படி என்னோட ரூம் மாதிரியே தான் இருக்கு. இப்பதான் கிமித்தோவே நோட்டீஸ் பண்றாங்க, அங்க பொண்ணுங்களோட காலு ஒரு போஸ்டர் மாதிரி அடிச்சு வச்சிருக்கான் ஆளு. அதை பார்த்தோன்னே இவனுக்கு அந்த விஷயம் ஞாபகம் தான். அதாவது கிமித்தோக்கு கேர்ள்ஸ் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அவ்வளவுதான், இவனோட ஆயுதத்தை வெட்டி விட்டுருவாங்களே. அது ஞாபகம் வந்து அத்த செகண்ட் அங்க இருக்க போஸ்டர் அப்படியே கீச்சு போட்டுறான். என்ன மன்னிச்சிருங்க போஸ்டர்ஸ், எனக்கும் வேற வழி தெரியல, என்னோட பிரசியஸான கலெக்ஷன் இது எல்லாத்தையும் கிழிக்கிற மாதிரி என்னோட நிலைமை ஆகுது. நீ வந்து என்ன சொல்ற, அப்போனா உனக்கு பொண்ணுங்களோட காலு அதெல்லாம் பாக்குறது உனக்கு ரொம்ப பிடிக்குமா என்ன? அப்போ நீ ஒரு கேபா இல்லையா, அதாவது மஸ்குலரா இருக்க பசங்களை பிடிக்கிற மாதிரி. அவ்வளோ ஒரு புக்கை கட்டுறால, அதை உடனே பூச்சின்னு ஆளு கத்த ஆரம்பிக்கிறான்.
எனக்கு வந்து இவங்கள ரொம்பவும் பிடிக்கும், இவங்க தான் என்னோட வாழ்க்கையே. சரி ஏதோ ஒண்ணு நீ சடனா வியர்டா ஆக்ட் பண்ற, சரி பரவாயில்ல இருக்கட்டும், இன்னில இருந்து நான் தான் உன்னோட பர்சனல் மெய்டா இருக்க போறேன். ஓ அப்பனா நீ வந்து என்னோட மெய்டா? ஆமா, இந்த ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃபீமேல் மெய்டு வந்து கண்டிப்பா இருப்பாங்க. இந்த வகையில நான் தான் உன்னோட ஃபீமேல் மெய்டு. ஓ அப்பனா நீ மெய்டுனா நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் நீ பண்ணுவல? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீ சொல்ற எல்லாத்தையும் எல்லாம் என்னால பண்ண முடியாது, வெறுமா அவங்க என்ன அசைன் பண்ணிருக்காங்க அவ்வளவுதான். சரி ஏதோ ஒண்ணு 30 நிமிஷம் நீ வந்து ரெஸ்ட் எடு. இன்னும் 30 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு மீட்டிங் இருக்கு, அதுவும் ஒரு ஓரியன்டேஷன் மீட்டிங் தான். அதனால நான் என்ன சஜஷன் தருவேன்னா, நீ வந்து இங்கே இருந்து ரெஸ்ட் எடுக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அதனால உள்ளே கடை ரெஸ்ட் எடு. நீ சொல்லிட்டு அவ போயிடுவாளா, திடீர்னு அந்த பொண்ணு உள்ள வருது. நீ வந்து என்கிட்ட போய் தானே சொன்ன, நான் வந்து 58 வாட்டி அங்க சுத்தி சுத்தி ஒரு மாதிரி நாய் மாதிரி குறைச்சேன், இருந்தாலும் என்னோட ஒரு விஷயம் கூட நிறைவேறல. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ என்ன லூசா என்ன? உனக்கு 2-3 முறையிலே தெரிஞ்சிருக்கணும் அதெல்லாம் பொய், அதெல்லாம் உண்மை இல்லைன்னு. நீ தான் லூஸ் மாதிரி 58 வாட்டி அதை ட்ரை பண்ணிருக்க. அந்த பொண்ணு அடிக்கலான்னு வருமா, திடீர்னு இப்பதான் அவ அந்த சைட்ல இருக்க விஷயத்தெல்லாம் பாக்குறா. அதை பார்த்து அவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது என்னோட ட்ரீமே அப்படியே நினைவான மாதிரி இருக்கு. இதே மாதிரி என்னோட ட்ரீம் வந்து நினைவாச்சுன்னா அவ்வளவுதான், நான் வந்து இந்த ஸ்கூல்லயே ஒரு பாப்புலரான கேர்ளா இருப்பேன். அதுக்கப்புறம் என்கிட்ட எல்லாருமே வந்து பேசுவாங்க. ஓ அப்போனா இதுதான் உன்னோட ட்ரீமா? இது உன்னோட ட்ரீம்னா நீ 58 வாட்டி சுத்தி சுத்தி நாய் மாதிரி எல்லாம் குறைக்க கூடாது. ஏன்னா இதுக்கு நீ வெறுமா ஸ்கூல்ல நிறைய பேர் கூட பழகினாலே போதும், நல்லா பழகி நல்லா பேசினாலே போதும், நீ பாப்புலரான ஒரு பொண்ணா மாறுவ. அதாவது நீ இப்ப என் கூட பேசின இருக்க பத்தியா, இந்த மாதிரி பேசினாலே போதும். நீ என்ன சொல்ற, இதெல்லாம் உண்மைதானா? இதே மாதிரி நான் பண்ண ஆயிடுவேனா? நீ வெறுமா நான் சொன்ன மாதிரி பண்ண, அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் மாறும். ஆனா உண்மை என்னன்னா, இந்த மாதிரி எனக்கு ஒரு பயம் இருக்கு. அதாவது நான் மத்தவங்க கூட பேசும்போது அவங்களுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சுன்னா, அதனாலே நான் அவ்வளோ யாரு கூடயுமே பேச மாட்டேன். ஏன்னா அந்த பயம் தான். ஓ எனக்கு இப்பதான் புரியுது அவங்க கூட நீ எதுக்கு பேசாம ஓடி போனேன்னு. எனக்கு வந்து தெரியாது ஹை ஸ்கூல் இது வந்து ஜாலியான விஷயம் அப்படின்னு தான் நான் நினைச்சிருந்தேன். ஆனா இங்க வந்து நான் லோன்லியா தான் இருக்கேன். எனக்குன்னு யாருமே ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாருமே இல்ல. நான் அக்கம்பெனி பண்ணி பேசுற அளவுக்கு நான் தனிமையா இருக்கிற வாழ்க்கை அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கேவலமா இருக்கும். என் கிளாஸ்லயும் நான் கடைசியில இருப்பேன். நான் கடைசியில இருந்தா எல்லாருமே போனக்கு அப்புறம் நான் தனிமையில அப்படியே போயிடலாம்ல, யாரு கூடயும் குரூப்பாவும் போக தேவையில்ல, ஏன்னா அவங்க டிஸ்லைக் பண்ணுவாங்க, அந்த பயமும் இருக்காது. அதனாலேயே நான் தனிமையிலேயே வாழ ஆரம்பிச்சிட்டேன். நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது, நீ வந்து இதை ட்ரை பண்ண. அங்க அவனை ஒரு கேமை கொடுக்குறேன்னா அது பார்க்க அவளுக்கு புதுசா இருக்கு, அதை டச் பண்ண வந்து அது ஆன் ஆகுதா, அவளுக்கு ஒரு மாதிரி புது விதமா ஃபீல் ஆகுது. அவ எக்ஸைட்மெண்ட்ல எது அவங்க பண்ணிருக்கா. எனக்கு இப்பதான் ஒரு ஐடியா ஆகுது, நீ வந்து ஒரு காமனர் தானே, அப்பனா உன்னால எப்படி நான் ஒரு காமனரா இருக்க முடியும் அப்படின்னு நீ எனக்கு டீச் பண்றியா? ஏன்னா இங்க இருக்க பொருள் எல்லாமே காமனர் யூஸ் பண்ற பொருள் தான். இந்த பொருளை பத்தி எனக்கு நல்லாவே சொல்லித்தான். இந்த பொருளை பத்தி நான் நல்லா கத்துக்கினதுக்கு அப்புறம் கிளாஸுக்கு போனா அங்க நான் இதெல்லாம் சொன்னா எல்லாருமே என்ன ஒரு மாதிரி ஆச்சரியமா பாப்பாங்க. அதுக்கப்புறம் என் கிட்ட நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க, என் கூட நிறைய பேர் பழகுவாங்க. அதுதான் எனக்கும் தேவை. அதுக்கப்புறம் நான் ஒரு பாப்புலரான பொண்ணாவும் மாறிடுவேன். அதனால உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லித்தான். இதையே வச்சு நம்ம காமனர் கிளப்னு ஒரு கிளப் ஆரம்பிக்கலாம். இதுல நம்ம வந்து காமனர்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம பண்ணலாம். அதாவது நீயும் நானும் இப்ப இருக்கோம், இதுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க. இதுல உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லல? இல்ல எனக்கு பிரச்சனை இல்ல. சரி அப்பனா நான் இந்த கேமை ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நான் மத்த வேலையை பண்ண வேண்டியதான். இதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கோட ஓரியன்டேஷனை காட்டுறாங்க. அங்க சுத்தி பொண்ணுங்களா இருக்காங்க. அவங்க பார்த்தா நம்ம கிமித்தோவை பார்த்து கொஸ்டின் கேக்குறாங்க. நீ வந்து ட்ரெயினுக்குள்ள போயிருக்கியா, அதாவது டிராவல் எல்லாம் பண்ணிருக்கியா? நான் ட்ரெயின்ல எல்லாம் போயிருக்கேன். அப்பனா நீங்க எப்படி போவீங்க? ட்ரெயின் உள்ள போறதுக்கு முன்னாடி டிக்கெட் எல்லாம் வாங்குவாங்க. அப்பனா நீங்க காசு கொடுத்து தான் அந்த டிக்கெட் எல்லாம் வாங்குவீங்க அதானே? அப்படின்னு என்னால சொல்ல முடியாது, ஏன்னா நான் டிக்கெட்டை காசு கொடுத்தே வாங்க மாட்டேன். ஆக்சுவலி என்கிட்ட இது இருக்கு, இதான் எல்லாருமே கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வேற லெவலான இன்வென்ஷன். இதை வெறுமா அங்க வச்சாலே போதும், கிட்ட அமௌண்ட் இருக்குமா அதுல இருந்து அது ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆயிடும். அங்க இதை கேட்ட அந்த பொண்ணுங்களா ரொம்ப ஷாக் ஆயிராங்க. என்னது காமனர் வந்து எவ்வளவு அட்வான்ஸ் ஆனவங்களா, அவங்களுக்குள்ள நிறையவே தரமலா இருக்கு போல. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்தது இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல, இது நார்மலான விஷயம் தான். இதை தூங்கின்னு இருக்கானா, எழுந்துக்கும் போதே அந்த மெய்டும் இருக்கு. ஆமா நீ வந்து எவ்வளவு நேரமா தூங்குன்னு நான் எதிர்பார்க்கல, நீ எழுந்துக்காம இருக்கதே நல்லதுன்னு எனக்கு தோணுது. நீ ஏன் இப்படி சொல்ற? சரி அதை விட உன்னோட ட்ரெஸ்ஸை காட்டு. அவ்வளவு அங்க இருக்க ட்ரெஸ் எல்லாம் மடிக்க ஆரம்பிக்கிறாளா, அங்க ஒரு மாதிரி இவனுக்கு ஆகுது. ஏன்னா என்னாலே எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும், வந்து அப்படி எல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா இது எங்களுக்கான டியூட்டி, இதை வந்து நாங்க தான் பண்ணணும். ஆனா இவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அங்க ஒரு மாதிரி எல்லாம் இவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். எனக்கு வந்து நல்லாவே தெரியுது நீ எதை பத்தி யோசிக்கிறேன்னு, எனக்கு நல்லாவே புரியுது. அதாவது கேத்தனமான விஷயத்த மசில்ஸ் காய் கூட நீ என்ன பண்ணலாம் தானே யோசிக்கிற. இல்ல அப்படிலாம் இல்ல, இப்பதான் அவனுக்கே ஞாபகம் வருது. இந்த மாதிரி அவன் உண்மையை சொல்லிட்டா அவ்வளவுதான், கிமித்தோவை கொன்றுவாங்க, இல்லன்னா யாருமே இல்லாத இடத்துக்கு இவன் நம்பிடுவாங்க. எனக்கு வந்து இப்பவும் புரியுது, நீ அந்த மசில்ஸ பத்தி தானே யோசனை இருக்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இதுக்கப்புறம் அவன் ரெடி ஆயிரானா, அந்த பொண்ணு வந்து அவனை பேக் டோர் வழியா போக சொல்லுது. ஆமா நான் வந்து எதுக்கு பேக் டோர் வழியா போகணும், நேத்தே பார்த்தல உன்னை பார்த்து பொண்ணுங்க எப்படி பிஹேவ் பண்ணாங்கன்னு, அதனால இப்போதைக்கு நீ பேக் டோரை தான் யூஸ் பண்ணும். இவனு பேக் டோரை திறக்க அந்த பொண்ணு இருக்கு. ஆமா நீ வந்து என்ன பண்ற, ஏதோ ஒண்ணு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளியில போக ஆரம்பிக்கிறாங்களா, அங்க பின்னாடி அந்த மெய்ட்ஸை ஃபாலோ பண்றாங்க. ஆமா எதுக்கு இவங்க வந்து ஃபாலோ பண்ண இருக்காங்க நம்மளையே? நான் காமனர்ஸை பொறுத்த வரைக்கும் மெய்ட்ஸ் வந்து பின்னாடியே வர மாட்டாங்க. ஒரு விஷயம் புரியல, இந்த மாதிரி நீ எதுக்கு
அது கரெக்ட் தானே? சரி ஏதோ ஒண்ணு காமனஸ பத்தி நான் உனக்கு நிறைய விஷயத்த சொல்றேன். அதே மாதிரி நீ வந்து என்ன பண்ணு, இங்க இருக்க விஷயத்த பத்தி சொல்லு. அப்படின்னா நீ ரீகோ பத்தி தான் பேசணும். அவகிட்ட நீ கேட்டேன்னு வச்சுக்கேன், அவ எல்லா விஷயத்தையும் சொல்லுவா. ஆனா அதுக்கு பதில் நீ சொன்னா நல்லா இருக்கும். ஏன் அப்படி சொல்ற? ஏதாச்சும் விஷயமா என்ன? ஏன்னா அவகிட்ட நான் பேசும்போதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்டான ஆரா வந்து எனக்கு ஃபீல் ஆகும். இது அந்த பொண்ணு வேற ஒரு உலகத்துல இருந்து வந்து பேசுற மாதிரி எனக்கு தோணும். ஆனா உன்கிட்ட எந்த விதமான விஷயமோ அந்த மாதிரி ஃபீல் ஆகாது. அதனால உன்கிட்ட பழகுறது அது வந்து நார்மலா எனக்கு தோணுது. என்னது அப்படின்னு ஒரு பயங்கரமான அடி அடிச்சிடா. நீ வந்து இனிமே என் கூட பேசாத, நான் வந்து போறேன். உன் கூட பேசின பத்தியா, உன் கூட பேசாமே நான் இருந்திருப்பேன். இதுக்கப்புறம் அவங்க போயின்னு இருக்காங்களா, அந்த ரீகு அந்த பொண்ணு வந்து கூப்பிடுது. கிமித்தோ, உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு சாயந்தரம் உன் கூட நல்லா உனக்காகவே நாங்க வெல்கம் பார்ட்டி எல்லாம் வேற வச்சிருக்கோம். ஆனா இதை கேட்டு இருக்க அந்த பொண்ணு வந்து அப்படியே ஓடி போயிட்டு, நான் வந்து ஏதாச்சும் ஒரு தப்பான விஷயத்த அவளுக்கு பிடிக்காத மாதிரி பண்ணிட்டேன் போல. அதனால தான் அவ கோச்சிங்னு உள்ள போயிட்டா. அவளுக்கு வந்து கிளாஸ் ஆரம்பிக்குது. அங்க டீச்சரும் டிரான்ஸ்லேட் எல்லாம் பண்ண சொல்றாங்களா. அந்த ரீகு அந்த பொண்ணு வந்து எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கா. எல்லா விஷயத்திலயும் பயங்கரமா அந்த பொண்ணை பாராட்டுறாங்க. ஏன் பக்கத்துல இருக்கவங்களும் பாராட்டுறாங்களா. இதனால அந்த அயக்கா அந்த பொண்ணுக்கு தான் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இதுக்கப்புறம் அங்க ஸ்போர்ட்ஸுக்கான பீரியடும் வந்து ரீகா அதையும் ஆசமா பண்றா. இதனால ரீகோட ஃப்ரெண்ட்ஸும் பயங்கரமா பாராட்டுறாங்க. ரீகோ, நீ வந்து வேற லெவல்ல எல்லாத்தையும் பண்ற தெரியுமா? போதும் கைஸ், நீங்க வந்து இதே மாதிரி என்ன பாராட்ட தேவையில்ல. இதுக்கப்புறம் அயக்கா நீ வந்து குதி. அங்க அயக்காவும் குதிக்க ட்ரை பண்றா. இருந்தாலும் அவ விழுந்துடுறா. இங்கே பரவாயில்ல அயக்கா, நீ வந்து கவலைப்படாத. அடுத்த வாட்டி நான் லெவல் பண்ணிட்டீங்க. இது வரைக்கும் அந்த அளவுக்கு எல்லாம் யாருமே ஜம்ப் பண்ணது இல்ல. நீங்க பாராட்டுற அளவுக்கு எல்லாம் நான் எதுவுமே பண்ணல. அது வந்து நார்மலான விஷயம் தான். பயங்கரமா நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. வாழ்நாள் முழுக்க ட்ரெயின் பண்ணா கூட என்னால அவ்வளவு தூரம் ஜம்ப் பண்ண முடியாது. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்பெஷலான பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி அது இருக்கட்டும். இந்த மாதிரி அந்த பட்டர்ஃபிளை அது வந்து எங்க போச்சு? பட்டர்ஃபிளையா? நீங்க யாரை பத்தி பேசுறீங்க? இந்த சோஷியல் பட்டர்ஃபிளை பத்தி தான் பேசுறேன். ஓ, நீங்க வந்து அயக்காவை பத்தி கேக்குறீங்களா? ஆமா, அவளே தான். காமனர்ஸ் எல்லாருமே இப்படிதான். அதாவது அவங்களுக்குள்ளேயே ஒரு நிக் நேம் வச்சுதான் சுத்துவாங்க. அதாவது இந்த மாதிரி பேரு பட்டர்ஃபிளை அந்த மாதிரி. ஆனா ஒண்ணு, நீங்களும் அயக்காவும் கொஞ்சம் க்ளோஸா தான் இருந்தீங்க. ஆனா இப்போ ஏன் க்ளோஸா இல்ல? இத பத்தி தான் கிமித்தவும் யோசனை இருக்கான். அந்த பொண்ணுக்கும் இவங்க கூட வந்து க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கு. அதை பத்தி நான் சொல்லலாம் நினைச்சா, ஆனா என்னால அந்த விஷயத்த பத்தி எல்லாம் இவங்க கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட விஷயம் அது. அதுக்காக நான் உள்ள வந்தாலும் அது சரியா இருக்காது. ஆனா ஒண்ணு, நான் வந்து அவளை எதுவும் வெறுக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணல. ஆனா அந்த பொண்ணு தான் எங்க கூட. அப்புறம் அவங்க அந்த வெல்கம் பார்ட்டிக்கு போறாங்களா, ஒரே பொண்ணுங்களா இருக்காங்க. ஏய், அவனை பாத்தியா? வந்து அந்த காமனர்னு நினைக்கிறேன். அவன் நடக்கிற நடைய பாரு. இப்படிதான் காமனர் வந்து நடப்பாங்க போல. கிமித்தோக்கு கால்லாம் கொஞ்சம் தடுக்கி விட்டுரும். அதையும் அந்த பொண்ணுங்க நோட் பண்ணிலாம் வைக்கிறாங்க. நான் நினைச்சு பார்க்கல இந்த அளவுக்கு எல்லாம் அவங்க டீட்டெயிலா நோட் பண்ணுவாங்கன்னு. இதுக்கப்புறம் நம்ம கிமித்தோ அங்க இருக்க மெனுவை பாக்குறேன்னா எல்லாம் ஒரு மாதிரி ஜாப்பனீஸ்ல எழுதி வச்சிருக்காங்க. ஆளுக்கும் ஒண்ணுமே புரியல. ஆமா கிமித்தோ, நீங்க வந்து என்ன ஆர்டர் பண்ண போறீங்க? நானா ஜாப்பனீஸ் ஃபுட் அதுதான் ஆர்டர் பண்ணலாம்னு இருக்கேன். ஓ அப்படியா? அப்பனா நீங்களே அதுவே ஆர்டர் பண்றீங்க. அப்ப நாங்களும் அதுவே பண்றோம். எங்களுக்கும் அது கரெக்டா இருக்கும். அந்த ஃபுட் எத்தனை வந்து வைக்கிறது வெறும் நூடுல்ஸ். இதை வச்சு நாங்க என்ன பண்றது? போனா நீ வந்து என்ன சொல்ற? இந்த மாதிரி உனக்கு வேணான்னு சொல்றியா? ஆமா அதேதான். இது வெறும் ஒரு ரேமின் தான். அதாவது இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் இது. நாங்க இதோட அரோமா அது வந்து வேற லெவல்ல இருக்கு. இது வெறும் ஒரு ராமின் தான். இதுல ஹாட் வாட்டர் ஊத்தினாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்கா ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் நம்மளால இதை சாப்பிட முடியும். இதே அவங்க பார்த்துன்னு இருக்காங்களா, அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. மேல அவ்வளவு வார்த்தை இருக்கு, இது ஸ்கிரிப்டா? இது கிமித்தவும் அதை தோந்து காட்ட அதை பார்த்து இன்னும் அவங்க ஷாக் ஆகுறாங்க. அது பாத்தியா, அது வந்து நார்மலான ஃபுட் மாதிரி தான் இருக்கு. அதுக்குள்ள நீட்டா ஏதோ ஒண்ணு இருக்கு. அதனால தான் இது நம்மளுக்கு கிடைச்சது. அதனால நம்ம இதை ஷேர் பண்ணி சாப்பிடுறது அதுதான் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதுவும் எல்லாருமே இதனாலே அந்த ராமினை எல்லாருமே ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அத்தனோண்டு ராமினை ஒரு குட்டி குட்டி பிளேட்ல ஒரே ஒரு ராமின் நூடுல்ஸை வச்சு அவங்க அப்படி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அவங்களுக்கு ஒரு மாதிரி புது விதமா இருக்கு. அந்த அரோமா, அந்த ஸ்மெல் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதை அவங்க சாப்பிட்டு பார்க்க அது ரொம்ப அவங்களுக்கு பிடிக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை என்னோட வாழ்க்கையில நான் சாப்பிட்டு கூட பார்த்தது இல்ல. என்ன சொல்றீங்க? வெறுமா ஒரு ராமின் தானே அது? இது வரைக்கும் நீங்க இதை கூட சாப்பிட்டது இல்லையா? அங்க ஒரு பொண்ணுங்களும் அதோட டேஸ்ட்டை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருக்க அந்த சூப்பு, அதுல இருக்க அந்த நூடுல்ஸ் எல்லாமே ஒரு விதமான டேஸ்ட்ல இருந்தது. இந்த மாதிரி டேஸ்ட்ல நாங்க இது வரைக்கும் சாப்பிட்டது இல்ல. இந்த விஷயம் இதை வந்து நான் அவ்வளவு சீக்கிரத்துல மறக்க விரும்பல. இந்த விஷயம் எனக்கு ஒரு மெமரபிளான விஷயமா இருக்கு. அங்க கிமித்தோக்கும் ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி வெறுமா ஒரு நூடுல்ஸ், இதுக்கு போய் எதுக்கு எவ்வளவு சீன் போடுறாங்க? இந்த சைடு அயக்காவை தான் காட்டுறாங்க. அவ தனியா உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டு இருக்கா. தனியா லஞ்ச் சாப்பிடுறது இதுவும் எவ்வளவு சுகமா இருக்கு. இதுக்கப்புறம் அந்த பாட்டியோட சீனை தான் காட்டுறாங்க. இப்பதான் உனக்கான ரியலான பார்ட்டி ஆரம்பிக்க போகுது கிமித்தோ. இது உனக்கான வெல்கம் பார்ட்டி கிமித்தோ. அதனால எல்லாருமே நம்ம கிமித்தோவை சியர் பண்ணுங்க. அங்க எல்லாருமே நம்ம கிமித்தோக்காக பயங்கரமா சியர் பண்றாங்க. சியர் பண்ணக்கு அப்புறம் நம்ம கிமித்தோக்காகவே அங்க டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க.
நான் வந்து எதிர்பார்க்கல ரியோகோ இந்த மாதிரி இந்த பார்ட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி சொல்லணும்னா நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா உன்னால நான் நிறைய விஷயம் கத்துக்கினேன். ஏன்னா உன் கூட பேசும்போது உன் கூட பழகும் போது நிறைய விஷயம் வந்து என்னோட மைண்ட்ல ஓட ஆரம்பிக்குது. அதாவது காம்னஸ் வந்து எவ்வளவு விஷயத்த பண்ணுவாங்க அப்படின்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதனால என்னோட மைண்டை இப்பதான் திறக்கிற மாதிரி இருக்கு. கிமித்தவும் ஒரு மாதிரி யோசனை இருக்கானா அங்க ரியோகோ கேக்குறா. ஆமா என்ன யோசனை இருக்கீங்க? டான்ஸ் ஆடலாமா? விஷயம் என்னன்னா காம்னஸா இருக்கிற நாங்க பார்ட்டி ஸ்கூல்ல எல்லாம் நாங்க போக மாட்டோம். நாங்க நார்மலா தான் இருப்போம். ஓ அப்பனா என்ன மன்னிச்சிருங்க. நாங்க வந்து தப்பான விஷயத்த பண்ணிட்டோமா உங்களுக்கு? இல்ல பார்ட்டிஸ் வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்காதுன்னா இல்ல. எங்களுக்கு தேவைன்னா நாங்க கண்டிப்பா உள்ள போவோம். சரி வாங்க அப்ப டான்ஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு உண்மையை சொன்னா டான்ஸ் ஆட வராது. அப்பனா நான் உனக்கு சொல்லி தர முடியும் கிமித்தோ. அங்க அவங்களும் டான்ஸ் பண்ணலான்னு கையை கொடுக்குறாங்களா அந்த பொண்ணுக்கு கையில ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்குது. நீ வந்து ஒரு மாதிரி பயப்படலாம் தேவையில்ல. சொல்ல போனா பயப்பட வேண்டியது நான் தான். எனக்கு டான்ஸ் எல்லாம் அவ்வளோ பண்ண வராது. நீ வந்து எனக்கு சொல்லி தரமா தான் நான் வந்து பண்ண முடியும். அதனால நீ வந்து எனக்கு சொல்லித்தா நான் வந்து அதே மாதிரி பண்றேன். தப்பி தவறி காலம் மேல வச்சுட்டா என்ன மன்னிச்சுக்கப்பா. எனக்கு டான்ஸ் ஆடாது முன்னாடியே சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் அவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்களா. நம்ம கிமித்தோக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே உண்மையிலேயே நல்லாவே டான்ஸ் ஆடுறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்ம கிமித்தோவும் ரியோகோவும் ரொம்ப வேகமா டான்ஸ் ஆடுறாங்க. அந்த வேகத்தை பார்த்து மத்தவங்க எல்லாம் வியந்து போறாங்க. அவங்கள பாத்தியா இப்படிதான் நம்ம கிமித்தோ மாதிரி இருக்கிற நோபல்ஸ் எல்லாருமே டான்ஸ் ஆடுவாங்க போல. ஆமா ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா அங்க கிமித்தோட நிலைமை அதுதான் ரொம்ப மோசமா இருக்கு. இவ வந்து டான்ஸ் ஆடுறன்னு பேர்ல ரொம்ப வேகமா இருக்கா. ஆனா இவளோட முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது போன வாட்டி இவளுக்கு மயக்கம் வந்த மாதிரி திரும்பவும் விழ போறான்னு நினைக்கிறேன். அங்க அவளும் கைய விட்டுறாளா. விழ போகும்போது ஜஸ்ட் மிஸ்ல நம்ம கிமித்தோ காப்பாத்திடுறான். இதுவும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸா போயிடுது. நான் எதிர்பார்க்கல இது வந்து நல்லா அமையும்னு. இதுக்கப்புறம் அவனோட ரூமுக்கு வந்துடுறானா. அங்க ஆயக்கா ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்கிறா. நான் உனக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிருக்கேன் தெரியுமா? உன்னால நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருந்தேன். சரி நான் வந்து ஏதோ ஒரு பார்ட்டில இருந்தேன் அவ்வளவுதான். அதனால தான் வர லேட் ஆச்சு. சரி நம்ம கிளப் மீட்டிங் ஆரம்பிக்கலாமா? அதாவது நம்ம கிளப் மீட்டிங்ல என்ன பண்ணலாம்? நிறைய விஷயத்த எனக்கு கத்துத்தா. சரி நானும் யோசிக்கணும். என்ன நாங்க நார்மலா பண்ணுவோம்? நாங்க சாப்பிடுவோம் தூங்குவோம் எழுந்துப்போம் அந்த மாதிரி விஷயம் தான் நாங்க பண்ணிருப்போம். ஆனா அதுக்குள்ள அயக்கா வந்து சைட்ல பாக்குறா. அங்க நிறையவே புக்ஸ் எல்லாம் இருக்கு. ஆமா இது என்னது? அதை பத்தி உனக்கு தெரியாதா என்ன? அதுதான் மாங்கா. அது அவ வந்து பாக்குறல. அது அவளுக்கு ஒரு மாதிரி புதுசா இருக்கு. இது எப்படி படிக்கிறது? இது கூட அவனுக்கு தெரியாது. உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ரைட்ல இருந்து லெஃப்ட் அதுக்கப்புறம் கீழே மேல அப்படியே படிச்சுட்டு போனா அது வந்து படிக்க முடியும். அங்க அவளும் படிக்க ஆரம்பிக்கிறாளா. அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. இதே மாதிரி ஒரு புக்கா அங்க இருக்க எல்லா புக்ஸையும் படிக்கிறா. கடைசியில எல்லா புக்ஸையும் படிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் கேக்குறான். ஆமா எல்லாமே எப்படி இருந்தது? நீ வந்து இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல. இந்த புக்ல இருக்கிறபடி பார்த்தா உங்ககிட்ட சைக்கிக் எபிலிட்டி எல்லாம் இருக்கும் போல. அத பத்தி நீ சொல்லவே இல்ல. உன்னோட எபிலிட்டி எங்க அப்போ? அட இவளுக்கு என்னதான் வேணும்? எதை சொன்னாலும் நம்பிடுவா போல இவ. ஏய் நீ வந்து கம்முன்னு இருக்கிறத வச்சு என்னால சொல்ல முடியுது உனக்குள்ளேயும் ஒரு சைக்கிக் எபிலிட்டி இருக்குன்னு. இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட எபிலிட்டி இருக்கும் போது என்னாலயும் எபிலிட்டியை அவேக் பண்ண முடியும். அதுதானே? இவ உண்மையிலேயே வெளி உலகத்தெல்லாம் பார்த்ததே இல்ல போல. அதனாலதான் இவ ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்கா. நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட எபிலிட்டி அவேக் பண்ண போறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்ல நான் தான் பாப்புலரா இருப்பேன். எல்லாருமே என் கூட வந்து பேசுவாங்க. ஆனா நீ வந்து கவலைப்படாத. உன் கூட ஒரு வாட்டியாச்சும் பேசுவேன். அதுக்கு வந்து நீ ரொம்ப சந்தோஷப்படணும் தெரியுமா? சரி ஏதோ ஒண்ணு எனக்குள்ள இருக்கிற எபிலிட்டி அதை வந்து நான் அவேக் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு நீ ரொம்ப உழைக்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்ற மாதிரி இதெல்லாம் பண்ணணும். கிமித்தோவும் நிறைய டெக்னிக்கை சொல்லி தர ஆரம்பிக்கிறான். இதே மாதிரி கொஞ்ச நேரம் போகுது. அங்க அந்த அயக்கா அந்த பொண்ணு நிறைய டெக்னிக்கை கத்துக்குது. அவ்வளவுதான் நான் சொன்ன டெக்னிக் எல்லாத்தையும் நீ ஃபாலோ பண்ணி நீ பண்ணன்னு வச்சுக்கேன். உன்னால இந்த டைம் இதையே உன்னால ஸ்டாப் பண்ண முடியும். ஓ அப்படியா? அப்படின்னா என்னால முடியும்ல. அங்க இதுக்கப்புறம் அயக்காவும் அவ சொன்ன மாதிரியே பண்ண ஆரம்பிக்கிறான். டிக் டிக் டாக் இந்த டைம் இப்போ ஸ்டாப் ஆகணும். இப்படி இவ்வளவு சொல்ல அந்த இடமே அப்படியே அமைதியா இருக்கு. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. எதுவுமே ஸ்டாப் ஆகலையா என்ன? ஆனா இப்பதான் ஆனா அதுக்குள்ளே கிமித்தவும் சொல்றான். ஏய் நீ என்னென்ன விஷயம் பண்ணிருக்க? அதாவது டைம் ஸ்டாப் பண்ணும்போது ஏய் அப்பனா நீ வந்து இப்படி சொல்லாத. நான் பண்ண எல்லா விஷயத்தையும் ஏமாந்து போயிருக்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்குமா என்ன? அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இது அப்பனா நீ என்ன திரும்பவும் ஏமாத்திட்டியா? இதனாலே அவ பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் நம்ம ரீகோவை தான் காட்டுறாங்க. அவ குளிச்சுன்னு இருக்கும் போதும் நம்ம கிமித்தோவை பத்தி தான் யோசனை இருக்கா. இவளும் யோசிச்சுக்கினே வெளில வருவாளா டவல் இருக்கான்னு. அங்க கிமித்தோ வரான். அவங்க ரெண்டு பேருமே நேக்கடா இருக்காங்களா. இதனால நம்ம கிமித்தோ ஒரு மாதிரி ஆயிடுறான். இது வந்து எப்படி இருக்குன்னா அதாவது ரெண்டு காரும் கிராஷ் ஆனா எப்படி இருக்கும்? என்ன ஒண்ணு நான் ஒரு பியூட்டிஃபுல்லான காரை கிராஷ் பண்ணிட்டேன். ஏதோ மசில்ஸ் காரை கிராஷ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அட நான் இந்த மாதிரி டைம்லயும் மசில்ஸை பத்தி எதுக்கு யோசிக்கிறேன்? அங்க இதனாலேயே அவன் ஓடி போயிடுறான். என்ன மனுஷன் ரீகோ நான் தெரியாதனமா பாத்துட்டேன். அங்க இப்படி ஓடி போயிடறானா அங்க ரியோக்கோ தான் யோசனை இருக்கா. அவன் வந்து மொத்தமா பாத்துட்டான். அப்பனா வேற வழி இல்ல. அவ்வளவுதான். இனிமே நான் அவனுக்கு தான். இதுக்கப்புறம் அங்க கிளாஸ் ஆரம்பிக்குதா. கிளாஸ்லயும் அதே விஷயத்த பத்தி தான் அவ யோசனை இருக்கா. அங்க பின்னாடியே கிமித்தோ நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவங்க ஒன்னா இருக்காங்களா. அங்க கிமித்தோ அந்த டான்ஸை பத்தி பேசுறான். ஆனா அங்க ரியோக்கோ எதோ வளர ஆரம்பிக்கிறா. உனக்கு தெரியுமா இந்த மாதிரி என்னோட கிராண்ட்பா கிராண்ட்மா அவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுவும் ஸ்கூல்ல டிராப் பண்ணிக்கினேன். அது ஆப்வியஸான விஷயம் தான். இது வந்து என்ன பேசினதான் உங்க கேத்தவும் வெயிட்டிங்னு ஏதோ ஒன்னு சொல்லுவானா. கேட்டோன்னே நம்ம ரியோக்கோவும் சொல்றான். ஆமா நானும் நம்மளோட வெட்டிங்க்கு தான் வெயிட் பண்றேன். நம்ம வெட்டிங்க்கு நம்ம எங்க போலாம்? அப்படி அந்த புக்கையும் கிழிக்கிறாளா. அதுல இருந்து ஏதோ ஒரு விஷயத்த உருவாக்குறா. அதுல ஒரு வேர்டு வந்து டிராவல். அப்பனா நாங்க ஹனிமூனுக்கு எங்க போறது அப்படின்னு ஒரு மாதிரி
யோசனை இருக்கா அங்க இருக்க எல்லாருமே இவளதான் பார்த்துன்னு இருக்காங்க. அம்மா ரீக்குக்கு என்னதான் ஆச்சு உங்களோட சீனை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு இப்பதான் சொல்லுது, அதாவது எல்லா பொண்ணுங்களையும் நாங்க வந்து வெளியில கொண்டு போலான்னு இருக்கோம். ஏன்னா சில பல விஷயத்த நாங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்ல, சோ அதனால நாங்க எல்லாரையுமே தீம் பார்க்குக்கு கொண்டு போலான்னு இருக்கோம். அங்க போனா காமனஸோட கல்ச்சர்ஸை பத்தி இவங்களால கத்துக்க முடியும். அதுக்கும் மேல அது ஒரு ஷோமனோட லேண்ட் மாத்தான். நீங்க என்ன சொல்றீங்க, அந்த மாதிரிலாம் ஒரு லேண்ட் இருக்கா? ஆமா, நீ வந்ததுக்கப்புறம் இங்க இருக்க அட்மாஸ்பியர் அது வந்து ரொம்ப மாறி போச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் இங்க வந்து நிறைய பேர் ஒரு மாதிரி தப்பா எடுத்துக்கினாங்க எல்லா விஷயத்தையும், அதாவது நெகட்டிவா போவோம் அப்படி இப்படின்னு. ஆனா போக போக தான் தெரிஞ்சது அந்த மாதிரி எதுவுமே ஆகலன்னு. அதுக்கு பதிலா எல்லாமே பாசிட்டிவா தான் போச்சு. எல்லாருமே ரொம்பவும் சியர்ஃபுல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க நீ இருக்கிறனால. அதே மாதிரி நீ ஒரு போவர்டுன்னு நினைச்சோம், ஏன்னா எல்லா பாய்ஸுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது பொண்ணுங்க மேல அவங்களோட மூவ் யூஸ் பண்ணலாம் தான் பார்ப்பாங்க. ஆனா நீ அப்படி பட்டவன் இல்லை, ஏன்னா நீ ஒரு கே பாய், உனக்கு மசில்ஸ்னா ரொம்பவும் பிடிக்கும், அதனால எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனா அதுக்குன்னு என்ன போவர்டுன்னு சொல்லாதீங்க. அப்ப இன்னும் உன்ன சொல்ல, ஆமா ஆமா நான் வந்து போவர்ட் தான், அதாவது நான் ஒரு கே பாய், இந்த மாதிரி அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா அதுவும் கரெக்ட் தான், அந்த மாதிரி எதுவும் உன்கிட்ட இல்லைன்னா அவ்வளவுதான். ஆனா அதுக்கப்புறம் நீ மத்தவங்க கிட்ட ஒரு மாதிரி நடந்திருந்தாலும் நடந்திருக்க வாய்ப்பு வந்திருக்கும். ஆனா நல்ல வேலை நீ ஒரு கே பாயா இருக்கிறனால எந்த விதமான பிரச்சனையும் எங்களுக்கு வரல. அப்படி பிரச்சனை ஒண்டி வந்தது என்ன ஆகும்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதாவது உன்னோட இதை நாங்க அப்படி நீக்கிடுவோம். இதனாலேயே வேற வழி இல்லாம அவன் ஒத்துக்கிறானா அங்க இவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க வந்தக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. அதாவது ஏன்னா இதுக்காக தான் நீ இத்தனை நாள் என்னோட கிளப்ல இந்த நிறைய விஷயத்த நீ கத்துக்கின, இப்போ உனக்கான வாய்ப்பு நீ ப்ரூவ். அப்புறம் ஒரு டிவில ஒரு லேடியும் சொல்லுது, இங்க வந்திருக்குது ஷோமன் லேண்ட், வெல்கம் லேடிஸ், நீங்க வந்து ஒரு காமனர் என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் உங்களால இங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அங்க இவங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாயிராங்க, ஏன்னா இவங்க முதல் முறையா லிப்ட்ல எல்லாம் போறாங்க. இது நீங்க வந்திருக்குது ஒரு காமனரோட சாம்பிள் டவுன்னே சொல்லலாம். அதாவது இங்க உங்களால எல்லா விஷயத்தையும் பார்க்க முடியும். வெளியில எப்படி எல்லாமே இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு எல்லா விஷயமும் ஃபீலும் ஆகும். அதனால நீங்க எல்லாத்தையும் பார்த்து என்ஜாயும் பண்ண முடியும். அங்க போறாங்களா அங்க எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்கா அதை பாக்குறாங்க. ஏன் இத்தனைக்கும் உங்க டிராபிக் சிக்னல் அதை கூட பார்த்தது இல்ல, இதெல்லாம் நான் வெறுமா புக்ல தான் படிச்சேன், இப்பதான் நேரடியா பாக்குறேன். அங்க எல்லாத்தையும் அவ்வளவு உன்னிப்பா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு அயக்காவை பார்த்து கேட்கறான், ஆமா உனக்கு வந்து எதுவும் வராம இருக்கிறதுக்கு, ஏன்னா இதுதான் ஒரு பாப்புலரான காமனஸோட ரெஸ்டாரண்ட், இங்க காமனஸ் என்னென்ன வாங்குவாங்களோ அதையும் உங்களால வாங்க முடியும். அங்க சில பேரும் கேக்குறாங்க, ஆமா உங்களுக்கு வந்து என்ன தவக்கிங்கா இருக்காங்க. அதுக்குள்ள அந்த மெய்டும் ஒரு குண்டை தூக்கி போகுது, அதாவது நீங்க வந்து கேட்கலாம் ஆனா நீங்க வெயிட் பண்ணணும், முதல்ல நீங்க ஆர்டர் கொடுக்கணும். அங்க டேபிள்ல உங்களுக்கான ஆர்டருக்கான ஷீட் எல்லாமே இருக்கு, அது பார்த்து நீங்க கொடுங்க, அதுக்கப்புறம் எங்களை தேடி அந்த மீல் எல்லாமே வரும், அதுதானே விஷயம் அப்படின்னு நல்லா சொல்ல முடியாது. ஏன்னா மீலை நீங்க தான் கொண்டு வர மாதிரி இருக்கும். அப்போனா நாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம், நின்று அங்க வாங்கணுமா? ஆமா இங்க வந்து எல்லாமே செல்ஃப் சர்வீஸ் தான், இப்படிதான் காமனஸ் வந்து எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆனா இன்னொரு செகண்ட் ரொம்ப சந்தோஷமாகறாங்க, ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கா, இதுக்கு முன்னாடி அவங்க இந்த மாதிரி விஷயத்தையும் பண்ணதில்ல. அதனால அவங்க ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க எவ்வளவு நேரம் வேணா வெயிட் பண்றதுக்கு தயாரா இருக்கும், அது எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த காமனஸ் இவங்க வந்து உண்மையிலேயே ஆசம் தான். ஆனா லேடிஸ் நீங்க வந்து கவலைப்பட தேவையில்ல, அதாவது எல்லாமே சீக்கிரமாவே ரெடி ஆயிடும். அதாவது இவங்கலாம் ரொம்ப ஸ்பீடா ரெடி பண்றவங்க, ஏன்னா இங்க இருக்கிறது வெறுமா ஃபாஸ்ட் ஃபுட் தான், அதனால அவங்க சீக்கிரமாவே ரெடி பண்றவங்க, அதுவும் ஒரே ஒரு நிமிஷத்துல. என்னது ஒரே நிமிஷத்துலயா? இந்த காமனஸ்குள்ள அப்படி என்ன பவர் இருக்கு? அவங்கலாம் உண்மையிலேயே பயங்கரமானவங்க போல. சரி ஏதோ ஒன்று லேடிஸ், நீங்க வந்து இப்போ உங்களோட ஆர்டர்ஸை பிளேஸ் பண்றதுக்கான டைம். அங்க கிமித்தவும் அயக்காக்கு அங்க நிறையவே சொல்லி தந்திருப்பானா ரூம்ல, இந்த விஷயத்த அவன் சொல்றான், அதாவது நீ போய் கேளு, இதுதான் உனக்கான வாய்ப்பு எல்லாரும் முன்னாடியே ஷைன் பண்றதுக்கு, ஏன்னா நான் எத்தனை வாட்டி உனக்கு சொல்லி தந்தேன், இதெல்லாம் இவ்வளவு ஞாபகப்படுத்துறா, இருந்தாலும் ஒரு மாதிரி இவளுக்கு பயமா தான் ஃபீல் ஆகுது. ஆனா அதுக்குள்ளேயே அங்க ரீக்குவும் அங்க போக ஆரம்பிக்கிறான். ஏய் ரீக்குவை பாத்தியா, அவ உண்மையிலேயே ஒரு பிரேவான பொண்ணுப்பா, அவளை மாதிரி யாராலையும் இருக்க முடியாது. அங்க ரீக்குக்கும் ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு, இருந்தாலும் எப்படி அங்க போயிடுறான். ஆமா நீங்க ஆர்டர் பண்ணக்கு அப்புறம் நீங்க கொண்டு போவீங்களா, அதாவது இங்கே சாப்பிடுவீங்களா? நான் வந்து ஆர்டர் பண்ணக்கு அப்புறம் இங்கே தான் சாப்பிட விரும்புறேன், அதாவது பெஞ்சிலேயே. நீ வந்து அப்படியே சொல்லக்கூடாது ரீக்கு, அதாவது அவங்க என்ன கேக்குறாங்கன்னு உனக்கு புரியுதா? அவங்க பார்சல் பண்ணியும் தருவாங்க, இல்லைன்னா அவங்க இங்கே சாப்பிடுறதுக்கும். பார்த்ததுக்கு அப்புறம் அவளுக்கு ரொம்ப பயமாயிடுது. அங்க கிமித்தோக்கும் புரியுது, இது வந்து ஆப்வியஸ் தான், ஏன்னா அவ்வளவு பொருள் இருக்குமா, எங்களோட ஃப்ரெண்ட்ஸாலேயே அவ்வளவு சீக்கிரத்துல டிசைட் பண்ண முடியாது, அதாவது என்ன சாப்பிடுறதுன்னு. அயக்கா வந்து இன்னமும் டிசைட் பண்ணல, இப்போ நீ போனா கரெக்டா இருக்கும், இருந்தாலும் அவ போக மாட்டா. இதனாலேயே நம்ம ரீக்குக்காக இவன் வந்துடுறான். ஒரு டேரியாக்கி பர்கர் லார்ஜ் சைஸ் கோலா, அது எனக்கு வேணும், அதுதான் காமனஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாப்புலரான டிஷ் தெரியுமா. ரொம்ப நன்றி எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. அவன் சொன்னது எனக்கு தந்துருங்க மேம், அது கூடவே ஒரு ஜூஸும் வரும். இது கேட்டவ இன்னமும் ஷாக் ஆகுறாளா. அங்க உடனே நம்ம கிமித்த சொல்றான், இதுவே நானா உன் எத்துல இருந்தேன்னா நான் கூல் ட்ரிங்க்ஸ் தாண்டி வேற ஒரு டீ இருக்கும் அது ஆர்டர் பண்ணிருப்பேன், ஏன்னா அது கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கும். சரி அப்போனா எனக்கு அதையே தந்துருங்க, அப்போனா நீங்க வெயிட் பண்ணுங்க, நாங்க கூடிய சீக்கிரத்திலேயே அதை எடுத்துன்னு வந்து தரோம். ஏய் அவனை பாத்தீங்களா, அவன் உண்மையிலேயே ஒரு ஜென்டில்மேன் தான். அங்க ரீக்குவும் தேங்க்ஸ் சொல்றா. இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆர்டரும் வந்தா, அதே அவங்க ஒரு மாதிரி பார்த்துன்னு இருக்காங்க. இதை சாப்பிடவே எனக்கு தோணல, ஏன்னா இது அவ்வளோ டெலிஷியஸா இருக்கும் போல, அப்படியே நான் பார்த்துன்னு இருப்பேன் விட்டா. சரி வாங்க லேடிஸ் நம்ம வந்து சாப்பிடலாம். கிமித்தக்கும் ஒண்ணுமே புரியல, ஏன்னா அந்த இடமே ஃபுல்லா இருக்கா, இதனால
இதனால அவன் யோசிக்கிறான் வேற எங்க போலான்னு. இல்ல அயக்காவும் ஒரு மாதிரி தனியா உட்காந்து இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல அந்த பர்கரை சாப்பிட அது அவனுக்கு அவ்வளவு ருசியா இருக்கு. அதாவது இதை சாப்பிட்டோடனே அவன் சொர்க்கத்துக்கே போன மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அதுல இருக்க பீஃப், அதுல இருக்க வெஜிடபிள், சாஸ் அதெல்லாம் அவனுக்கு தனி ஃபீலியே கொடுக்குது. ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி பர்கர் எல்லாம் சாப்பிட்டதே இல்லை. ஏதோ எனக்கு சொர்க்கத்துக்கே போன மாதிரி இருக்கு. அதுல இருக்க வெஜ்ஜிஸும் அதுல இருக்க மீல்ஸும் அதெல்லாம் சாப்பிட்டக்கு அப்புறம் அப்படியே நாக்குல கரைய ஆரம்பிக்குது. ஏதோ நான் பிரிசன்ல இருந்துட்டு இத்தனை நாள் கழிச்சு நான் சாப்பிட்டா எப்படி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி இருக்கு. ஆனா இது சரியில்லை தெரியுமா. ஏன்னா கடைகளை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்குலாம் நல்லா இருக்காது. அங்க இவன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிருக்கானா மத்தவங்களும் கேக்குறாங்க. ஆமா அந்த கிமித்தோக்கு என்ன ஆச்சு, எதுக்கு அப்படி பண்ணிருக்கான்? கிமித்தோ அங்க கத்த ஆரம்பிக்கிறான். அதாவது இந்த பர்கர் வந்து இப்படி இருக்க கூடாது. ஆனா மத்த கடையில எல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருக்காது இந்த பர்கர். யார் இதை செஞ்சா அவங்க வந்து என்ன தனியா மீட் பண்ணணும். இங்க இருக்க பர்கர் இது வந்து ரொம்ப டேஸ்டாவும் ரொம்ப டெலிஷியஸாவும் இருக்கு. அங்க இவன் தனியா உட்காந்து லோன்லியா சாப்பிட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஹாக்குவை காட்டுறாங்க. அவ பார்த்தா எங்கேயோ போயின்னு இருக்கா. ஆமா நீ அதெல்லாம் நம்ம விளையாடலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவங்களும் விளையாடுறாங்களா, ரீகோ அப்படியே ஜெயிச்சிடறான். அங்க இதனாலேயே அவங்க ரொம்ப சந்தோஷமாயின்னு இருக்காங்க. நல்லாவே அவ பண்ணுவா. ஆனா இப்ப எதுக்கு அவ கம்முன்னு இருக்கா? அவனுக்கு அங்க ஒண்ணுமே புரியல. இதனாலே அவன் அயக்கா கிட்டயும் போக ஆரம்பிக்கிறான். ஏய் நீ வந்து எதுக்கு தனியா இருக்க, உனக்கு தான் இந்த கேம் வந்து பிடிக்கும்ல, போய் பண்ணலாம்ல. ஆனா அதுக்குள்ள இன்னொரு 2 பொண்ணுங்க வந்து கேக்குறாங்க, உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னா இந்த மாதிரி இந்த கேமுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஏன்னா அந்த ஃபிளஃபி டாய் கேமை எப்படி விளாடணும்னு எங்களுக்கு தெரியல. ஆனா உங்க அயக்காவும் சொல்றான், நீ வந்து என்னை பத்திலாம் கவலை பண்ணணும்னு இல்லை, நான் வந்து ட்ரிங்க்ஸை குடிக்கலான்னு இருக்கேன். இதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களுக்கும் அவன் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறானா அந்த கேம் ஸ்டார்ட் பண்றான். நல்லா பாருங்க இப்பதான் விளாடணும். அந்த கேம்லயும் ஒரு பொம்மையை அவன் டார்கெட் பண்ணி எடுக்கிறான். அந்த பொம்மையை அந்த பொண்ணுக்கு கொடுக்குறான். இந்த கியூட்டான பொம்மை எனக்கு தானா? இந்த பொம்மையை நான் கடைசியா நீ வந்து ஒரிஜினல் சீன் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுவீங்க. அதனால முடிஞ்சா ஒரிஜினல் எபிசோடையும் வாட்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அங்க இருக்க மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி நம்ம ஸ்டோரி லைனுக்கு போலாம். அந்த பொண்ணுக்கும் அந்த டாலை தரானா அந்த பொண்ணுக்கு அவ்வளவு சந்தோஷம். உடனே பின்னாடி நிறைய வாய்ஸ் கேக்குது. உங்களுக்கும் அதே மாதிரி ஹெல்ப் பண்றீங்களா? அதாவது எப்படி எல்லாருக்குமே அங்க டால்ஸும் கிடைக்குது. இதுக்கப்புறம் அவன் அயக்கா இருக்கிற அந்த இடத்துக்கு வரானா. அங்க பார்த்தா அயக்காவை ஆளே காணும். அட அவன் எங்க தான் போனா? அங்க இருக்க பொண்ணுங்களும் இந்த மிஷினை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வராங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மிஷின் எல்லாம் நான் பார்த்தது இல்ல. இதை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அதாவது இதுல டான்ஸ் வந்து ஷோ ஆகும். அதுபடி நம்ம டான்ஸ் ஆடணும். உங்களுக்கு வேணா நான் காட்டுறேன். அப்படியா? அப்ப காட்டுங்க. அங்க கிமித்தோ டான்ஸ் ஆடுறானா. அது பார்த்தா அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணணும். அங்க அந்த பொண்ணுங்களும் ட்ரை பண்றாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அங்க டான்சிங் ஸ்டெப் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கா. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா ஃபீல் ஆகுது. ஹேய் இதெல்லாம் ஒரு விஷயம்னு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க. என்ன பாருங்க, வேறமா நான் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அப் டவுன் அதே மாதிரி பண்ணுங்க. அயக்கா சொல்ற மாதிரியே பண்றாங்களா? அவங்களுக்கு ஈஸியாவே போகுது. நீங்க வந்து இப்பயே கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா போக போக இன்னமும் கஷ்டமா போகுது. அதனால நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதனாலே அவங்க பயங்கரமா டான்ஸ் ஆடுறாங்க. அவ்வளோதான், நம்ம வந்து முடிக்க போகிறோம். அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க, நம்மளால முடிக்க முடியும். இதே மாதிரி அவங்களோட கேமையும் முடிக்கிறாங்க. அங்க எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். பாத்தியா நான் சொன்ன மாதிரி நீ பண்ண, இப்ப நம்ம முடிச்சிட்டோம். அங்க இப்போதான் அயக்காக்கே ஃபீல் ஆகுது. அதாவது அவன் மத்தவங்க முன்னாடி நின்று பேசின்னு இருக்கா. அதனால அவ ஷை ஆவறாளா. எனக்கும் சொல்லித்தான்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால எல்லாருக்கு இடையிலயும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ உருவாக ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் அவ அங்க ஆர்டர் எல்லாம் பண்றா. அவங்களுக்குள்ள நிறைய கான்பிடென்ட் வந்தனால அங்க பயங்கரமா ஆர்டர் பண்றா. இதெல்லாம் பார்த்து மத்தவங்க ரொம்பவும் ஆச்சரியமா வராங்க. அயக்கா உனக்குள்ள எவ்வளவு திறமை இருக்குன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியாம போயிடுச்சு. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்கிட்ட இன்னமும் இருக்கு. ஆனா நான் எதிர்பார்க்கல காமனஸ் ஆளுங்க இந்த மாதிரி லார்ஜான நேம்ல எல்லாம் ஆர்டர் பண்ணுவாங்கன்னு. இதை மாஸ்டர் பண்றதுக்கே ரொம்ப நாள் ஆயிடும் போல. இது அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்ல, உங்களாலையும் பண்ண முடியும். இதையும் நம்ம ரீக்கவும் ஆச்சரியமா பார்த்துன்னு இருக்கா. அப்புறம் அவங்க ஒரு ட்ரிங்கை பத்தி பேசுறாங்க. அந்த ட்ரிங்க்ல ஏதோ ஒரு ஓட்டையும் இருக்கா. இது எதுக்குன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இதுவா, இதை பத்தி உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அதாவது இது வழியா தான் நீங்க குடிக்கணும். இருங்க நான் காட்டுறேன். இப்படி அவ குடிப்பாளா, அவளோட நாக்கு அப்படியே வெந்து போயிடுது. ஏன்னா அது ஒரு காஃபியா. அயக்கா நீ வந்து நல்லா தானே இருக்க, உனக்கு எதுவுமே ஆகல? இல்ல நான் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன், அதனால தான் இப்படி ஆச்சு. ஆமா நீங்க 2 பேரும் போன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்கல்ல? நாங்க வந்து யூஸ் பண்ணுவோம், ஆனா அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது கிளாஸ் ரூம்ல மெசேஜ் பண்றதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ணலாம்ல. இல்ல நாங்க மோஸ்ட்லி எங்க 2 பேருமே பார்த்துப்போமா, அதனால அது அவ்வளோ யூஸ் எல்லாம் இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும். நாங்க வெறும் தூங்குறதுக்கு முன்னாடி தான் மெசேஜ் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் நாங்க தூங்கிடுவோம். அப்பனா அயக்கா உன்னோட விஷயம்? எனக்கு அந்த மாதிரி யாரும் இல்ல. ஓ அப்படியா, அப்பனா நீ வந்து எனக்கு மெசேஜ் பண்ணலாம். அவ்வளவு சந்தோஷம். இதனால அவளுக்கு நிறையவே ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கிறாங்க. கோஜியும் எழுப்பி விடுறா. அங்க இவனும் எழுந்துக்கும் போது திடீர்னு உனக்கு ஒரு மெசேஜ் வருது. இங்க வந்து நாங்க ஜாலியா என்ஜாய் பண்றோம், இங்க இருக்க ஹாட் ஸ்பிரிங் அது வந்து செம்மையா இருக்கு. இவனுக்கு அங்க ஒண்ணுமே புரியல. என்னதுடா அது ஹாட் ஸ்பிரிங், எதோ இவங்க சொல்றாங்க. ஓ எனக்கு இப்பதான் புரியுது, அந்த விஷயத்த பத்தி உன்கிட்ட சொல்லவே இல்ல போல. அதாவது நீ இதுக்கு முன்னாடி வாழ்ந்தல ஒரு வீடு, இது குட்டியோன்னு இருந்தது, ஆனா அதை இப்போ ஒரு பெரிய வீடா மாத்திட்டாங்க. ஆனா இதுலயே எனக்கு என்ன டவுட்னா, இதுல டோரிமானோட வீடு எதுக்கு காட்டினாங்க, வேற வீடே உங்களுக்கு கிடைக்கலையா? சரி ஏதோ ஒண்ணு, நம்ம ஸ்டோரி லைனுக்குள்ள போகலாம். நீ இங்க வந்தனாலேயே அந்த குட்டியோண்டு இருக்கிற வீடு அதை வந்து மிகப்பெரிய
வீடா மாத்திட்டாங்க. உள்ள குட்டியோன்னு இந்த பாட்டப் அதை வந்து ஒரு பெரிய நேச்சுரலா இருக்கிற ஹாட் ஸ்பிரிங்கா மாத்திட்டாங்க. அப்போனா நீ வந்து என்ன சொல்ற, வெறுமா ஒரு நேச்சுரலா இருக்கிற ஹாட் ஸ்பிரிங்குக்காக என்ன வித்துட்டாங்களா? இப்போ அவங்க வந்து உனக்கு மெசேஜ் அனுப்புறாங்கன்னா நீயும் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறது தான் நல்லது. சரி நீ கவலைப்படாத, உனக்கு பதில் நானே அனுப்புறேன். அன்புள்ள அம்மா அப்பா, நான் வந்து இங்க ஜாலியா என்ஜாய் பண்றேன். இங்க வந்து நிறைய விஷயம் இருக்கு. ஆனா அதுக்குள்ள நம்ம கிமித்தோ அந்த போனை பிடிங்கி அப்படியே அதெல்லாம் டெலிட் பண்ணி விட்டுறான். நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டா அதை நான் தான் சொல்லுவேன், அதை நீ வந்து டிஸ்கிரைப் பண்ண தேவையில்ல, புரியுதா? நெக்ஸ்ட் சீன்ல அவன் சாப்பிட போறானா, அங்கேயும் எல்லாருமே ஒரு மாதிரி குறுன்னு இவனையும் பார்த்துன்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் அவன் கிளாஸ்ல இருக்கானா, அங்க இருக்க பொண்ணுங்களும் சரி டீச்சரும் சரி ரெண்டு பேருமே இவனை ஒரு மாதிரி குறுன்னே பார்த்துன்னு இருக்காங்க. இங்கதான் தொல்லை இருக்குன்னு நினைச்சா இவன் பாத்ரூம் போலான்னு அங்க இருக்க ஹேண்டில தொல்லான்னு போவான். அதையும் ஒரு மாதிரி பார்த்துன்னு இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா என்ன? ஏன்னா என்னால நிம்மதியா பாத்ரூம் குள்ள கூட போக முடியல. இதுக்கப்புறம் அவன் தனியா உட்காந்துன்னு இருக்கானா, அங்க அந்த விஷயத்த பத்தி தான் யோசனை இருக்கான். இப்படி யோசனை இருக்கும் போது அங்க ஏதோ ஒரு பொண்ணு அங்க இருக்க ஸ்டாச்சு மேல கிறுக்கின்னு இருக்கா. ஆமா, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, என்ன பண்ண இருக்கா? சரி ஏதோ ஒண்ணு நம்ம கண்டுக்காம இருக்கலாம், ஆனா எப்படி பார்த்தாலும் ஸ்கூலோட ப்ராப்பர்ட்டி மேல கிறுக்கின்னு இருக்காளே. சரி இவனுக்கும் வேற வழி இல்லையா, இதனால தடுக்கலான்னு போவான். ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணு ட்ரெஸ் ஸ்கர்ட் எல்லாத்தையும் கைட்டி அங்க போட ஆரம்பிக்கிறா. ஏய் நீ வந்து என்ன பண்ண இருக்க, இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது, வெளியில ரொம்ப குளிரா இருக்கு, உனக்கு வந்து கோல்டு பிடிச்சிரும். ஆனா அதுக்குள்ள நிறையவே பொண்ணுங்களும் வர ஆரம்பிக்கிறாங்களா. இதனால இவனுக்கும் வேற வழி இல்லாம அந்த பொண்ணு அப்படியே அவனோட ரூமுக்கு எடுத்துன்னு போயிடுறான். நல்ல வேலை நம்ம வந்து தப்பிச்சிட்டோம், இல்லன்னா நம்மள பத்தி இன்னும் யோசிச்சிருப்பாங்க, ஒரு மாதிரி தப்பா கூட யோசிச்சு பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பத்தி யோசனை இருக்கு. திடீர்னு அந்த பொண்ணு அந்த டோர் ஆண்ட போறா. அவங்கள போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நீ யார பத்தி பேசின்னு இருக்க? சரி ஏதோ ஒண்ணு, நீ யார வேணா பேசு, ஆனா இப்போதைக்கு ஒரே ஒரு விஷயம் எனக்கு பண்றியா? அதாவது நீ உன்னோட ட்ரெஸ்ஸை வந்து போட்டுக்கோ. ஆனா யாரு என்னோட ட்ரெஸ்ஸை வந்து அவுத்தா அதுவே எனக்கு தெரியல. நீ தான் பண்ண, அதையும் வந்துட்டியா என்ன? ஆனா அட்லீஸ்ட் இப்போ ட்ரெஸ்ஸையாச்சும் போட்டுக்கலாம்ல. ஆனா என்னால ட்ரெஸ்ஸை போட முடியாது, ஏன்னா எனக்கு ட்ரெஸ் எப்படி போடணும்னு தெரியாது. ஓ அப்பனா என்கிட்டயும் வேற வழி இல்ல போல, நான் தான் உனக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விடணும். இதனாலே அவன் ட்ரெஸ்ஸை போட்டு விடுறானா, அங்க அது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா எப்படி அவன் போட்டு விட்டுறான். இதுக்கப்புறம் சீன் பாஸ்ட்டுக்கு போது அங்க ரெண்டு மெய்ட்ஸும் வராங்க. பின்னாடி இருக்க மெய்டும் சொல்லுது, இந்த மாதிரி நீ தான் அந்த பொண்ணை பாத்துக்க போற, அந்த ஹாக்கோ நீ தான் பாத்துக்கணும். அதுக்கும் மேல அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் நீ தான் மாட்டி விடணும். ஏன் அவளோட டயட்டையும் நீ தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா அவ கண்ணா பின்னாலாம் சாப்பிட மாட்டா. அதுக்கும் மேல அவ கரெக்டான ஃபுட்டை தான் சாப்பிடுவா. இதுக்கப்புறம் சீன் பிரசன்ட்டுக்கு வந்து அந்த பொண்ணுக்கும் திடீர்னு அங்க பசி எடுக்க ஆரம்பிக்குது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு பசி எடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த மாதிரி டைம்ல எனக்கும் தான் பசி எடுக்கும். அப்படி சொல்லும் போது அங்க அவனோட வயிறும் ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்குது. நீ வந்து கவலைப்படாத, உனக்காக நான் இதை வச்சிருக்கேன், இதை சாப்பிடு. இது என்னது எனக்கு வந்து புரியல. இதுவா, இதுதான் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், இது வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ வேணா சாப்பிட்டு பாரு, அட்லீஸ்ட் ஒரு பைட் ஆச்சும் சாப்பிடு. அங்க அவளும் டேஸ்ட் பண்ணி பாக்குறாளா, அது அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. இதனாலே அவன் மொத்தத்தையும் சாப்பிட்டுறா. எனக்கு நல்லாவே தெரியும் இது வந்து உனக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு. அங்க அவளோட வாயில எல்லாம் ஒட்டின்னு இருக்கா, அதையும் கிளீன் பண்ணி விடுறான். ஹாக்கோ, இதுக்கு மேல நீ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, இதுக்கு மேல நீ உன்னோட ரூமுக்கு போறது நல்லது. ஆனா திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த பொண்ணு அப்படியே தூங்க ஆரம்பிச்சது. ஆமா என்ன ஆச்சு, நீ வந்து இங்கெல்லாம் தூங்க கூடாது, எழுந்துக்கோ, உன்னோட டார்மெட்ரிக்கே நீ போகணும். ஆனா திடீர்னு அந்த பொண்ணு இவனை தட்டி விட்டு ஏதோ அதுக்குள்ள வேற யாரோ வந்த மாதிரி அங்க இருக்க பெஞ்சில கிறுக்க ஆரம்பிக்குது. கிறுக்கும் போது நம்ம கிமித்தோ கையிலயும் ஏதோ ஒண்ணு பறந்து வருது. என்னதுடா அதுன்னு பார்த்தா பேண்டி தான். அட நீ திரும்பவும் எல்லாத்தையும் கைட்டி போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, எதுக்கு நீ இப்படி பண்ணிருக்க? அங்க இவனும் தடுக்கலான்னு போவானா, அங்க அயக்கா வந்து இருக்கா. ஹே காமனர், நீ வந்து உள்ளதா இருக்கான்னு தெரியும், நான் வரேன். அங்க அயக்கா உள்ள வந்துடுறாளா. அந்த விஷயத்த பார்த்து அவ ரொம்ப ஷாக் ஆயிரா. அம்மா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்கீங்க, கையில என்னது பேண்டி? அதுவா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, உனக்கு புரிய வைக்க நான் ட்ரை பண்றேன், நீ கவலைப்படாத. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம பயங்கரமா கத்திக்கின்னு அடிச்சு போட்டுறா. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹாக்கு கூட அவன் போயின்னு இருக்கான். அம்மா நீ சொன்ன மாதிரி இந்த இடத்துல தானே உன்னோட ரூம் இருக்கு, அது சரி நீங்களும் வரீங்களா என்ன? அதுவா, உன்னோட ரூம் வரைக்கும் துணைக்கு வரேன், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவங்க ஃபைனலி ஹாக்கோட வீட்டுக்கும் வராங்க. அது இருக்கு என்னோட வீடு. இந்த வீடும் ஒரு மாதிரி பிரம்மாண்டமா இருக்கு. இதுதான் உன்னோட வீடா? இது வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு ஹாக்கு. இல்ல அந்த மேட சொல்லுது, நீங்க தான் நம்ம ஹாக்கோ எவ்வளவு நேரமா பாத்துன்னு இருந்தீங்களா, ரொம்ப நன்றி இவ்வளவு பாத்துக்கினதுக்கு. இந்த மேடு கையிலயும் ஒரு கேமரா இருக்கா, கிமித்தோ கேக்குறான். ஆமா அந்த கேமரா இதுக்கு. அதுவா, ஹாக்கோ வந்து எங்கெங்கெல்லாம் போறாளோ அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனை போடுவா, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அதை வச்சு நிறையவே மிஸ்ட்ரீஸை சால்வ் பண்ணுவாங்க. அந்த ஈக்குவேஷனை வாங்குறதுக்கே நிறைய பேர் வருவாங்க. ஓ அப்படியா, அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் தான்ப்பா, நான் நினைச்சு கூட பாக்கல இந்த பொண்ணு எவ்வளவு ஜீனியஸா இருக்கும்னு. சரி ஹாக்கோ, இப்போ டைம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி நீங்க சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். வேணாம் அதுக்கு எந்த விதமான அவசியமும் இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவ என்னோட வீட்லயே சாப்பிட்டுட்டா. இன்னும் சொல்றீங்க, இன்னும் சாப்பிட்டாவ? நான் என்ன ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா என்ன? இல்ல அப்படி இல்ல, ஜஸ்ட் அவ என்ன சாப்பிட்டா அதை ஒண்டி சொல்லுங்க. ராமின். என்னது ராமினா? ஆமா ராமின் தான். அதுக்கு எதுக்கு எவ்வளவு ஷாக் ஆகுறீங்க, அது என்னோட கையால செஞ்ச ராமின் தான், அது ஒரு நல்ல ரெசிபி தான், அதனால கவலைப்பட தேவையில்ல. சரி ஏதோ ஒண்ணு, ரொம்ப நன்றி இவ்வளவு பாத்துக்கினதுக்கு. ஆனாலும் அந்த மேடோட மூஞ்சி ஒரு மாதிரி தான் இருக்கு. அங்க கிமித்தோவும் அங்கல இருந்து போலான்னு இருப்பானா, அங்க ஹாக்கு அப்படியே பூச்சிக்கிறா. நீ வந்து போக கூடாது. நான் எதுக்கு போக கூடாது? அந்த மேடுக்கு இன்னமும் ஆச்சரியமா இருக்கு. அட இது வேறையா, நீங்க பேசுறதா பேசுறீங்க, பிரைவேட்டா பேசலாம்ல, ஏன் நீ சொல்ற நான் போக கூடாதா? இல்ல நீ போய்
போயிட்டா நான் உன்னை மிஸ் பண்ணுவேன். இப்போ அதுதான் விஷயம்னா இந்த மாதிரி நீ என்ன எப்போ நான் வந்து பார்க்கலாம், அந்த ரூம்ல தான் இருப்பேன், அதனால நீ எப்போ வா. இதுக்கு ஹாக்கும் ஒத்துக்கிறா. நான் வந்து சீக்கிரமாவே உன்னை மீட் பண்ண வருவேன். இதுக்கப்புறம் அந்த மெய்டை காட்டுறாங்க. அது பார்த்தா சந்தோஷமா அங்க இருக்க மெய்ட்டு கிட்ட சொல்ல இருக்கு. ஒரு விஷயம் தெரியுமா, இந்த மாதிரி நம்ம ஹாக்கு அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல, இப்பெல்லாம் அவளே ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறா. அதுக்கும் மேல புக் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறா. நான் வந்து போதும்னு சொன்னதுக்கு அவ என்ன தெரியுமா சொன்னா, இல்ல நான் வந்து இன்னமும் படிக்கணும் அப்படின்னு சொன்னா. அதுக்கும் மேல அவ இன்னைக்கு வெளியிலேயே சாப்பிட்டு வந்துட்டா. என்னது என்ன சொல்றீங்க, அவ வந்து எப்பயுமே ஷெட்யூல் படி தானே சாப்பிடுவா, அப்படிலாம் அவ எப்பயுமே சாப்பிட்டதே இல்ல. இன்னைக்கு வெனஸ்டே, அதுக்கான ஷெட்யூல் படி தான் அவ சாப்பிடுவாளே. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா அந்த காமனர் பையன் இருக்கான்ல, அவன் கொடுத்த லஞ்சை தான் அப்படியே சாப்பிட்ற இவ. அங்க ஹாக்குக்கும் இவங்க வந்து ஹாக்குவை பத்தி பேசுறதுனால தும்பெல்லாம் வருது. ஆனா ஒரு விஷயம், போற போக்க பார்த்தா நம்ம ஹாக்குக்கு அந்த பையன் மேல கிரஷ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா என்னதான் அவ சின்ன பொண்ணா இருந்தாலும் அவளுக்கு வயசு 14 வயசு, அதனால ஆப்வியஸ் தான் இதெல்லாம் நடக்குது. இதுக்கப்புறம் கிமித்தோவும் ரீகோவும் போயின்னு இருக்கும் போது நம்ம ரீகோ கேக்குறா, ஆமா பாட்னி கிளாஸுக்காக நீ எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? நான் ஒன்னும் உன் அளவுக்குலாம் எக்ஸ்பர்ட் இல்ல, நான் ஆவரேஜ் தான், அந்த அளவுக்குலாம் ஒன்னும் இல்ல. நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது. உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா, வெறுமா என்ன கூப்பிடு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அதுவும் எப்பயுமே. என்னது ஏதாச்சும் சொன்னியா? இல்ல ஒன்னும் இல்ல. இப்படி இவங்களும் பேசின்னு இருப்பாங்களா, பின்னாடி இன்னொரு பொண்ணு வருது. இதை பார்த்து நம்ம கிமித்தோ ரொம்ப ஆச்சரியமாயிடுறான். ஆமா அந்த பொண்ணு அது கிட்ட எதுக்கு கட்டானா இருக்கு? அந்த பொண்ணு முன்னாடி ஏதோ ஒரு பூச்சி வருமா, அதை பார்த்து இந்த பொண்ணு பயந்து போய் அந்த கட்டானை வச்சு கொல்ல ஆரம்பிச்சது. இந்த கட்டானை பட்டாத்த செகண்டே அந்த பூச்சி துண்டு துண்டா போகுது. எனக்கு இந்த பூச்சிங்க இதுங்களே பிடிக்காது, எதுக்குதான் இதுங்க இருக்கோ. உங்க கிமித்த முன்னாடி அந்த கத்திய வைக்கிறாளா, இதை பாக்குற மத்தவங்களா ஒரு மாதிரி தப்பா நினைச்சுக்கிறாங்க. நான் நினைச்சு பாக்கலப்பா, அவங்க ரொம்ப பயங்கரமானவங்களா இருக்காங்க, நான் கேள்விப்பட்ட மாதிரியே. ஆமா நீ வந்து என் முன்னாடி என்ன பண்ணிருக்க, அப்படின்னா நீயும் அந்த பக்கு மாதான், அவன் உன்னை கொலை பண்ண போறேன் அப்படின்னு அங்க இன்னொரு டெக்னிக் யூஸ் பண்றா. ஆனா அதுல இருந்தும் ஆளு எப்படியே தப்பிச்சிடறான். ஆமா நீ வந்து எதுக்கு அதுல இருந்து தப்பிச்ச, நீ வந்து தப்பிக்க கூடாது. என்னது நான் எதுக்கு உன்னோட பர்மிஷன் கேட்கணும் தப்பிக்கிறதுக்கு? அங்க திரும்ப அட்டாக் பண்றான். எப்படியே நம்ம கிமித்தோ தப்பிக்க ஆரம்பிக்கிறான். நீ வந்து தப்பிச்சினே இருக்க பூச்சி, இல்லனா நீ ஒரு குப்பை. நீ வந்து இன்னமும் டிசைட் பண்ணலையா நான் என்ன பூச்சா இல்ல குப்பியான்னு? இல்ல நீ இதுக்கு மேலே அதுக்கு உயிரோட இருந்தா தானே. அங்க இன்னொரு டெக்னிக் யூஸ் பண்றா. அதனால ஒரு பயங்கரமான டொர்னேடோவும் உருவாகுது. அந்த டொர்னேடோவும் திடீர்னு மஞ்சு போயிடுது. அங்க கிமித்தோக்கு ஒண்ணுமே ஆகல. இந்த சைட்ல எல்லாம் பாக்குறேன் ஏதாச்சும் ஆச்சா இல்ல ஏதாச்சும் ஆக போதா. திடீர்னு அந்த பொண்ணுங்களோட ட்ரெஸ்ஸஸ் கட்டு எல்லாமே துண்டு துண்டா எப்படி கீழே விழுது. இதனால எல்லாருமே வெக்கத்துல குனி ஆரம்பிக்கிறாங்க. ஏய் நீ வந்து பாக்காதரா, நீ எதுக்கு பாக்குற போவடு. அட திரும்பவும் நம்ம கிமிட்டோ என்ன பாத்துறானா, இனிமேலும் நான் வெக்கப்பட தேவையில்ல. ஏய் பைத்தியம், நீ வந்து இப்போ இன்ன காரியம் பண்ணிருக்க, உனக்கு வெக்கம் அது வந்து இல்லவே இல்லையா என்ன? அதை நான் தான் கேட்கணும், எல்லாத்தையும் பண்ணது நீ தான். ஆனா என்னதான் நீ அப்படி கேக்குற? ஆனா திடீர்னு என்ன ஆச்சு தெரியல, நம்ம ஹீரோவோட ட்ரெஸ் அது பார்த்தா துண்டு துண்டா விழ ஆரம்பிக்குது. இதை பார்த்து எல்லாருமே ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிடறாங்க. இதுக்கு மேலே உன்னை விட்டு வைக்கிறது நல்லது இல்ல, உன்னை பூச்சி நசுக்கிற மாதிரி நான் கொல்ல போறேன். நீ வந்து எதுக்கு மேல என்ன கொல்ற, நான் பாட்டுன்னு சிவனேன்னு தானே போய் நின்றேன், ஏன் என்ன கொல்ற, என்ன தயவு செஞ்சு விட்டுரு. ஆனா இதுக்கு மேலேயும் நான் விட்டுருன்னு சொன்னால வேலைக்கு ஆகாது, நான் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணும் போல. அதனால கிமுத்தவும் சண்டை போடணும்னு சொல்லிட்டு அப்படியே நேரடியா அந்த பொண்ணை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். அங்க அந்த பொண்ணு பயங்கரமா தாக்குமா, திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஜெட்டி கடைசியா இருந்த அந்த ஜெட்டியும் அப்படியே துண்டு துண்டாயிடுது. அதனால அந்த பொண்ணு அந்த சொர்க்கத்தை அப்படியே பாத்துறா. இந்த பொண்ணு சொர்க்கத்துல இருக்க ஆப்பிள சாப்பிட்ட மாதிரி இந்த இதை மொத்தமா பாத்துட்டா. இதனால அவ ஒரு மாதிரி கண்ணை முடிக்கிறா. அங்க இருக்க பொண்ணுங்களாம் ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறாங்க பயங்கரமா. ஆமா ஒரே ஒரு விஷயம் எனக்கு சொல்லு, என்னோட அட்டாக்க எப்படி தத்த, மத்த காம்னஸ கம்பேர் பண்ணா நீ எப்படிப்பட்டவன்? அதுவா, மத்த காம்னஸ கம்பேர் பண்ணா நான் தான் இருக்கிறதுலே வீக்கானவன். என்னது அவ்வளோ வீக்கா இருந்துன்னு என்னோட அட்டாக்கே நீ தத்துட்டியா? நான் நினைச்சு பார்க்கல உங்களை மாதிரி ஆளுங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு. தெரியாத ஒண்ணு, உன் கூட திரும்ப நான் ரீமேட்ச் பண்ண விரும்புறேன். ரீமேட்ச் பண்ண வேண்டியதான், என்னோட ப்ரைடை நான் திரும்ப எடுக்க முடியும். அங்க அந்த பொண்ணு கத்திட்டு தாக்கலான்னு வருமா, திடீர்னு அந்த பொண்ணோட ட்ரெஸ் அப்படியே கிழிஞ்சு விழ ஆரம்பிக்குது. எப்படி இதை வந்து எப்படி நீ பண்ண? இதை சொல்ல போனா நான் பண்ணல, நீ அதான் பண்ணிக்கின. என்ன சொல்ற, நீ காமனர்லி எவ்வளவு வீக்கா இருந்துன்னு இதை வந்து உன்னால பண்ண முடியுமா? அதான் சொல்றேன்ல, இது நான் பண்ணல, இது நீயா பண்ண விளைவு தான் இது. நான் நினைச்சு கூட பாக்கல காமனஸ் இவ்வளவு பயங்கரமானவங்கன்னு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நாங்க அப்படிப்பட்டவங்க எல்லாம் இல்ல. வந்து என்ன தோக்கடிச்சிருக்க, அப்பனா நான் வந்து அவ்வளவு வீக்கா இருக்கேன். நான் அதான் சொல்றேன்ல, நீ வீக் இல்ல, நீ வந்து ஸ்ட்ராங் தான். இல்ல நீ வந்து என்ன தோக்கடிச்சிட்ட, இல்ல நீ வந்து தோக்கடிச்சிருக்க. அதனால நான் இனிமே உன்னோட சர்வன்ட், இல்லன்னா நான் உனக்கு ஒரு அசிஸ்டண்டா இருக்கேன். அதுக்கும் மேல நீ எப்படி வேணா என்ன யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அவன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அங்க போக ஆரம்பிக்கிறானா. அங்க இருக்க எல்லா பொண்ணுங்களும் அந்த விஷயத்த பத்தி தான் பேசின்னு இருக்காங்க. இவன் வந்து அந்த பொண்ணைய தோக்கடிச்சிட்டானா. அதுக்கும் மேல அந்த பொண்ணு அவ வந்து இவளோட சர்வன்ட்டா இருக்கலாம். காமனஸ் வந்து நான் நினைச்ச மாதிரியே ரொம்ப பயங்கரமானவங்களா இருக்காங்கப்பா. இதுக்கப்புறம் அவன் ரூமுக்கு வரானா, அந்த ஐக்கா அந்த பொண்ணு வந்து சொல்றா, நான் ஒரு மாஸ்டர் பிளான போட்டிருக்கேன், அது படி பார்த்தா நான் தான் அத்த பாப்புலரான பொண்ணா மாறுவேன். ஏன்னா இந்த போனை யூஸ் பண்ணியே என்னால எல்லாத்தையும் பண்ண முடியும். இது வந்து உனக்கு புரியுதுல? புரியுது. அப்ப எதுக்கு ஒரு மாதிரி சோகமா இருக்க? அது வேற ஒண்ணும் இல்ல, அப்பனா இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதான். நீ சொல்றது ஈஸி, ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம். என்ன
ஏன்னா இந்த கேம்பஸ்லயே போன்னு சொன்னா அது என்கிட்ட ஒண்டிதான் ஒரு போன் இருக்கு. அப்பனா நம்ம என்ன பண்றது? இதுக்கப்புறம் அங்க ஹாக்கு அந்த பொண்ணு வந்ததா அந்த பொண்ணு கிட்ட கேக்குறான். ஆமா நீ வந்து போன் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கல? யூஸ் பண்ணிருக்கேன். அப்பனா உன்னோட லேப்ல நிறையவே சாம்பிள்லாம் இருக்கும்ல போனை பத்தி? நிறையவே இருக்கு. அப்பனா இது போதுமே, இதை யூஸ் பண்ணி நம்மளால பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சரி அது இருக்கட்டும், அந்த ஹாக்கு அந்த பொண்ணு எதுக்கு அப்படி உட்காந்து இருக்கு? ஹாய்கா நீ வந்து என்ன சொல்ற? அந்த பொண்ணுக்கு அப்படி உட்காந்தாதான் கம்ஃபர்டபுளா இருக்குமா? நீ என்ன சொல்ற? அந்த பொண்ணுக்கும் நம்மளுக்கும் ஒரே ஏஜ் தான். என்ன பாக்க அது சின்ன பொண்ணு மாதிரி தெரியுது. சரி நீ வந்து சொல்லனா பரவாயில்ல, நான் சொல்றேன் அந்த பொண்ணு கிட்ட. ஹாக்கு வா குஷன்ல உட்காரலாம். இருந்தாலும் நம்ம கிமித்தோவை அந்த பொண்ணு பயங்கரமா பூச்சிக்குது. ஆனா அதுக்குள்ளே யாரோ ஒருத்தங்க டோரை திறக்கிறாங்க. யார் அதுன்னு பார்த்தா அந்த சாமுராய் பொண்ணுதான். ஆமா நீ வந்து எதுக்கு இங்க வந்திருக்க? அதுவா மாஸ்டர், நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஆனா இருங்க ஹாக்கு, நீ வந்து இங்க என்ன பண்ற? அந்த பொண்ணையும் இவளுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால ஒரு மாதிரி தடவின இருக்கா. ஆனா ஹாக்கு அப்படியே தட்டி விட்டு பின்னாடி போயிடுறா. சரி நீ வந்து எதுக்கு இப்படி பண்ணிருக்க? சரி வந்த விஷயத்த சொல்லு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி நான் உங்ககிட்ட தோத்து போனல, அதனால நீங்க தான் என்னோட மாஸ்டர். அதனால நீங்க என்ன சொன்னாலும் நான் வந்து எல்லாத்தையும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். உங்க கூடயே நான் இருக்கலான்னு இருக்கேன். எது வரைக்கும் நான் ஹார்டா ட்ரெயின் ஆகி உங்களை தோக்கடிச்சு கொல்ற வரைக்கும். இந்த விஷயம் இது வந்து கொஞ்சம் பயமா இருக்கு. உனக்கு என்ன மூளை சரியில்லையா என்ன? உங்களுக்கே ஞாபகம் இருக்கா அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னு? நீங்க ஏன் மேல எதுவுமே போடாம நின்னீங்க. அதனால அந்த வெறி தான், வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி, இங்க நான் ஆயக்கான்னு ஒரு பொண்ணு இருக்கேன், என்ன பத்தி கொஞ்சம் பாருங்க. நீ ஒன்னும் இங்கதான் இருக்கியா? நீ போலியா என்ன? நீ வந்து இப்படி எல்லாம் பண்ணாதான் எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. வர கண்டுக்கு உன்னோட மூஞ்சிலே குத்தலான்னு எனக்கு தோணுது. சரி ஏதோ ஒண்ணு டைம் பாரு, இப்போ கிளப்புக்கான டைம். ஆனா அதெல்லாம் கண்டுக்காம நம்ம கிமித்தோ அந்த பொண்ணுக்கு ஃபீட் பண்ணி விட்டுன்னு இருக்கான். அந்த சாமுராய் பொண்ணுக்கும் ஆசையா இருக்கு ஃபீட் பண்ணணும்னு, இருந்தாலும் அதால முடியல. இதையும் இவளால பார்க்க முடியலையா? அவங்க ஒரு மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க. இதனால அப்படியே அவ வெளில ஓடிடுறா. ஆனா வெளியில அந்த டப்பாவை கொண்டு வந்து அந்த மீடம் வைக்குது. கிமித்தோ இந்த டப்பாவை பாத்தியா? நம்ம கேட்ட மாதிரி எல்லா செல்போன்ஸும் வந்துச்சு. இதுக்கு மேல வேற என்ன, நம்மளோட வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். சரி இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு போனை சூஸ் பண்ணு. சரி நான் ஆரம்பிக்கிறேன். அங்க கிமித்தோவும் கேக்குறான். ஆமா நீ வந்து எதுவும் போன்லாம் சூஸ் பண்ண மாட்டியா? இல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல அதுல. இந்த சைடு அவ போட்டோ எடுக்கிறாளா, அது வந்து அவ்வளவு கியூட்டா இருக்கு அவளுக்கு. பாத்தியா நான் வந்து எவ்வளவு அடாரபிளா இருக்கேன். ஆமா ஹாக்கு நீயும் போட்டோ எடுக்கிறியா? நான் வந்து உன் கூட போட்டோ எடுக்க ஆசைப்படுறேன். சரி அப்பனா நானும் எடுப்பேன். நம்ம 3 பேருமே ஒன்னா எடுக்கலாம். இதனாலே அவங்க 3 பேரும் உட்காந்து போட்டோ எல்லாம் எடுக்க ட்ரை பண்றாங்களா? ஆனா அந்த ஃப்ரேம்குள்ள அந்த போட்டோ வந்து அடங்குற மாதிரி எதுவும் ஃபிட் ஆக மாத்து. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அந்த சாமுராய் பொண்ணு கையில நம்ம போனை குத்துடலாம். அவ எடுப்பான்னு நினைக்கிறேன். ஆனா அவளை பார்க்க அவ ஒரு மாதிரி பண்ண இருக்கா. ஏன்னா அவளுக்கு ஒரு மாதிரி ஜெலஸா இருக்கு. ஏய் நானும் உங்க கூட போட்டோ எடுக்கலாமா? இதை கேட்டு இருக்க ஹீரோக்கும் சந்தோஷமா இருக்கு. சரி வா, உனக்கும் ஆசையா இருக்குன்னு தெரியுது, நம்ம எல்லாருமே போட்டோ எடுக்கலாம். இதுங்க அவ பார்த்தா எல்லாருக்குமே ஒரு சஜஷன் தந்துன்னு இருக்கா. அங்க கிளாத்ஸோட கல்ச்சர் எல்லாம் தந்துன்னு இருக்கா. இதை பாக்குற எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாயிடுறாங்க. ஐக்கா நீ உண்மையிலேயே மாசு, ஏன்னா உனக்கு நிறையவே திறமை இருக்கு. ஆமா ஆமா எனக்கே தெரியும். சரி இந்த கிளாத்தை பத்தி ஏதாச்சும் சொல்ல. இருங்க நான் வரேன். இதுக்கப்புறம் நம்ம கிமித்தோ அங்க சைடா போறானா, அங்க சாடு பொண்ணு பார்த்தா இன்னொரு துணியை பார்த்து ஒரு மாதிரி வலிஞ்சுன்னு இருக்கு. ஏன்னா அந்த துணி அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவளை நான் அப்படியே விட்டுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அந்த துணியை ஒரு மாதிரி மடிச்சு வைக்கிறாளா, அதெல்லாம் இங்க இருக்க எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்துப்பாங்க. ஆனா இந்த மாதிரி அவுட்ஃபிட்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதாவது நான் வந்து ஒரு சாமுராய், ஆனா என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் சுத்தமா போக்கடிச்சிட்டேன். அதாவது உன்னை எதுவுமே இல்லாம நான் ஆக்கிட்டேன். அதெல்லாம் கேட்டக்கப்புறம் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிடறா. பரவாயில்லையே, நான் வந்து என்னோட பவ துள்ளி குதிச்சுன்னு போக ஆரம்பிக்கிறேன். அங்க உள்ள போயிட்டு போறாளா. ஏய் என்ன ஆச்சு, நீ போட்டியா இல்லையா? போட்டுட்டேன், இருந்தாலும் இது என் மேல நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். நீ வந்து என்ன சொல்ற? நீ வந்து ஒரு அழகான பொண்ணு, அதனால உனக்கு எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். நீ இப்போ தோற, இது வந்து என்னோட ஆர்டர். நீ என்ன சொல்ற? இந்த மாதிரி நான் இப்போ அழகா இருக்கேன்னு நீ சொல்ற, இதுக்கு முன்னாடி என்ன போட சொன்ன, இதை நீ இப்போ என்ன ஹிமிலியேட் பண்ற. அது தொந்தக்கு அப்புறம் கிமித்தோ ரொம்ப ஆச்சரியமாயிரான். ஏன்னா அவ அவ்வளவு கியூட்டா இருக்கா. அதுக்கும் மேல அந்த காலு, அந்த கால்ல இருக்கிற மசில்ஸ், என்னதான் என்ன கூஜோ கேபாயின்னு சொன்னாலும் அந்த கால்ல இருக்க மசில்ஸ் அது பார்க்கும் போது ஏதோ ஒரு அட்லட்டோட மசில்ஸ் மாதிரியே இருக்கு. ஏன்னா அந்த காலு அது வந்து அவ்வளவு அழகா இருக்கு. அதுக்கும் மேல அந்த மசில்ஸ் விட்டா நான் அது பின்னாடியே ஓடி ஓடி போவேன். ஏன்னா அது ஓடி போற அழகு அந்த பொண்ணோட காலு விட்டா நான் அதை பார்த்துனே இருப்பேன். அது உலகத்துல இருக்கிற மாதிரி 7வது அதிசயம் மாதிரி 8வது அதிசயம். அது அதுல இருக்க அழகை என்னால மறுக்கவும் முடியல. அது எனக்கு பார்த்துனே இருக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. ஏதோ அதை சோலார் ரெப்ளிக்ஸை பாக்குற மாதிரி ஃபீல் ஆகுது அதை பார்க்கும்போது. சரி காலம் ஒரு மாதிரி ஃபேட்டியா இருக்கு, நீ ரொம்ப அட்ராக்டிவா இருக்க தெரியுமா? அதுக்கும் மேல ஒரு ரெக்வஸ்ட், இதை போடும் போது நீ எப்பெல்லாம் இதை போறியோ அப்பெல்லாம் நான் வந்து உன்னை பாக்குற மாதிரி வச்சுக்கோ. ஏன்னா அது வேற லெவல்ல இருக்கும். அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கேன் நான் கிமித்தோ, ஆனா நீ இதுக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி மண்டையில அடிச்சுட்டு ஓடி போயிடுறா. இதுக்கப்புறம் அயக்காவை தான் காட்டுறாங்க. அவளுக்கு மெசேஜ் மேல மெசேஜா வந்துன்னு இருக்கு. எல்லாருக்கும் அவ டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இதையும் நம்ம ரீக்கு சைட்ல இருந்து பார்த்துன்னு இருக்கா. என்ன பாக்குற? அதாவது எனக்கு நிறையவே மெசேஜ் தானே, ஏன்னா இப்பெல்லாம் நான் நிறையவே ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கிட்டேன். அதுக்கும் மேல உனக்கு கொஞ்சம் வெறுப்பா இருக்குமே, அதாவது நீ வந்து என் கூட தங்குற, அதனால அதெல்லாம் ஒன்றும் இல்ல, நீ வந்து உன்னோட வேலையை பாரு. சரி உன்னால ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? அதாவது நான் இது இருக்கிற மாதிரி மெசேஜ் உனக்கு சென்ட் பண்ண முடியுமா? ஏன்னா எனக்கு எப்படி பேசணும் பழகணும் அந்த அளவுக்குலாம் தெரியாது. போனா உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிமித்தோ கிட்ட கேட்கலாம்ல, அவன் ஒரு காமனர், அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவன் கேட்டா ஹெல்ப் பண்ண போறான். இல்ல இல்ல இது வந்து அந்த மாதிரி விஷயம் இல்ல, அதாவது நான் இத்தனை நாள் ரூடா பழகிட்டேன், அதுக்காக நான் மன்னிப்பு
கேட்கணும் எல்லார்கிட்டயும். எனக்கும் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை, எனக்கும் எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னு தெரியல. அதனால தான் உன்கிட்ட கேட்கறேன். ஏன்னா உனக்கு நிறையவே எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. அதுக்கும் மேல நீ எதை பண்ணாலும் கரெக்டா தான் இருக்கும். ஏன் அதனாலேயே நிறைய பேர் உன்னை ஃபாலோ பண்றாங்க தெரியும். அவ்வளவுதானே, நான் ஹெல்ப் பண்றேன். சரி காட்டு அந்த போனை. அங்க பார்த்தா வெறுமா சாரி கேட்கறதுக்கு போய் எவ்வளவு பெருசா எழுதி வச்சிருக்கா. என்ன எழுதி வச்சிருக்க, எவ்வளவு எழுதி வச்சிருக்க. இதை படிக்கும் போது என்னோட மண்டியே ஒரு மாதிரி வெடிச்சிடும் போல. அப்படின்னா நான் கம்மியாக்கணும் அதுதானே. ஆமா, உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளவு நீ சுருக்கணும். இதுவே நானா இந்த நிறைய விஷயத்த ஆட்லாம் பண்ணிருப்பேன். அப்படின்னா இதை பாரு, இது எப்படி இருக்கு. நான் தான் ஐயக்கா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் இந்த லெட்டரு. அதாவது நான் எதுக்கு இத்தனை நாளா உங்ககிட்ட பேசலன்னா எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. நான் யாரு கூடயும் அவ்வளோ பேசாததுக்கு காரணமே, அதாவது நான் என்னெல்லாம் யோசிக்கிறேனோ அதெல்லாம் அப்படியே வளருவேன். அதனாலே அந்த விஷயத்த நான் உங்க முன்னாடி பண்ணக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன்னா அதனாலே நான் தனிமையிலே இருக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா யாருக்கு தெரியும் இந்த நடக்கிற விஷயம் இது கண்டிப்பா ரிப்பீட் ஆயினே தான் இருக்கும். ஸோ அதனால என்ன மன்னிச்சிருங்க. இப்படிக்கு ஐயக்கா, நீ இதை கரெக்டா தான் எழுதியிருக்க. என்ன ஒண்ணு இன்னமும் இது பெருசா தான் இருக்கு. சரி ஏதோ இதனாலே அவளும் அனுப்பிடுறான். இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. நம்ம கிமித்து வந்துக்கிறானா அந்த மீடும் எழுப்புது. நீ உயிரோட தான் இருக்கியா இல்லன்னா அப்படியே செத்துட்டியா? செத்து போயிட்டாலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. அட இவன் மாறவே மாட்டா போல. எப்பயுமே இப்பதான் நான் எழுப்புறா. ஈவன் இப்போ கூட நாங்க ட்ரிப்ல இருக்கோம், இப்பயும் இப்பதானா. இவ இப்படிதான் போல என்ன ரொம்ப வெறுக்கிறா. அது ஒண்டி நல்லாவே தெரியுது. நீ சொல்றதெல்லாம் எனக்கு நல்லாவே கேட்டுதான் இருக்கு. உன்கிட்ட என்ன ஏதாச்சும் சைக்கிக் பவர் இருக்கா என்ன? இல்ல உன்ன மாதிரி காம்னஸ் எல்லாம் என்ன பேசாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியா? இனிமே நான் ஜாக்கிரதையா தான் வார்த்தையெல்லாம் விண்ணும் போல. இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. அங்க அயக்காவை எல்லா பொண்ணுங்களும் கூப்பிட்டு ஒரு மாதிரி ரொம்ப பிஸி ஆக்கிறாங்க. ஏன்னா அயக்கா ரொம்ப பாப்புலர் ஆயிட்டால. சோ அதனால நிறைய பொண்ணுங்க அப்ரோச் பண்றாங்க. இந்த சைடு நம்ம கிமித்தோ வரானா, அவனும் இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாகறான். பரவாயில்லையே, அயக்கா நினைச்ச மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிட்டான். ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான், அவ எல்லாத்தையும் பண்ணிட்டா. வாங்க கிமித்தோ, நம்ம சைடா போய் உட்காரலாமா? இதுக்கப்புறம் நம்ம அயக்கா உட்காட்டுறாங்களா. அவ தனியா இருக்கும் போது நம்ம கிமித்தோ சொல்றான், என்ன அயக்கா நிறைய ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியா இருக்க. அவ்வளவுதான், இனிமேலும் உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சோ ஸ்கூல் முடிச்சக்கு அப்புறம் அவங்க கூட ஜாலியா இருப்ப, டீ பார்ட்டி அப்படி இப்படின்னு. நீ காம்னஸோட கிளப்புக்கும் அவ்வளவுதான் வரமாட்டேன். அதுதானே நீ ஏன் அப்படி சொல்லா? இதனால அவங்க ரெண்டு பேருமே அப்படியே தனித்தனியா போக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. அவன் நிம்மதியா குளிச்சுன்னு இருக்கான். இந்த மாதிரி ஒரு சோகமான குளியல போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா இந்த மாதிரி நான் நிம்மதியெல்லாம் இருந்ததே இல்ல. ஆனா அதுக்குள்ளேயே பின்னாடி யாரோ ஒருத்தவங்க வராங்க. யார் அதுன்னு பார்த்தா அயக்கா. ஆமா அயக்கா, நீ என்ன பண்ற? ஏன்னா நேத்தோட கேர்ள்ஸோட பாத்ரூம்னு சொல்லி இங்க கேர்ள்ஸ் வந்துட்டாங்களா. நம்ம அயக்கா அவனை அப்படியே மறைச்சு வச்சிடறா. எங்கடான்னு பார்த்தா காலு கடியில ஆளு இருக்கான். ஆமா அயக்கா, என்ன ஆச்சு? ஒரு மாதிரி நின்று இருக்க. அதுவா ஒண்ணும் இல்ல, வாங்க என்ஜாய் பண்ணலாம். இதனாலேயே அவங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன, கிமித்தோ தான் தண்ணி கடையில அவளோட காலு பின்னாடி இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல அவனால மூச்சை விட முடியல. எழுந்துக்க ட்ரை பண்றானா, அவளோட டிக்கில போய் வச்சுக்கிறான். அட இது ரொம்ப சாஃப்டா ஃபீல் ஆகுது. அட நான் எதுக்கு அயக்காவை பத்தி ரொம்ப புகழ ஆரம்பிக்கிறேன்? ஏன்னா இப்போ நான் பேசுறது அயக்காவை பத்தி. இவ செக்ஸுவலா அவ்வளோலாம் நல்லா இல்ல. ஆமா அயக்கா, உன்னோட கை அது வழக்கத்தை விடவும் ரொம்ப பெருசா இந்த மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏதோ மேன்லியா தெரிஞ்சது. அது ஒன்றும் இல்லப்பா, உங்களோட இமேஜினேஷன் தான், வேற ஒன்றும் இல்ல. சரி அதை விட கிமித்தோ இப்பெல்லாம் என்ன பண்ண இருக்கான்? அதுக்கும் மேல கிமித்தோவும் உனக்கும் ஏதோ ஓடினு இருக்கு போல. ஏன்னா இதுக்கு முன்னாடி கிமித்தோவும் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருந்தீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்றது. ஆமா, நானும் கிமித்தோவும் அப்பெல்லாம் ஒன்னா தான் போயின்னு இருப்போம். ஆனா இப்போ ஆமா, நீ எதுக்கு கொஞ்சம் சோகமாவற? அதெல்லாம் ஒன்றும் இல்ல. சரி நீங்க இங்கிருந்து போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு கொஞ்சம் கிட்ட வந்தா நம்ம ஆளால மூச்சே விட முடியல. அவன் பார்த்தா அந்த பொண்ணோட பட்டை அப்படியே தடவ ஆரம்பிக்கிறான். பை வேர்ல்டு, இந்த மாதிரி நான் இந்த உலகத்தை விட்டு போறேன். அவங்களும் அங்க போயிடறாங்களா. கிமித்தோ பார்த்தா ஒரு மாதிரி மயங்கி கிடக்குறான். ஐயோ, நான் இவனை என்ன பண்றது? இவன் மயங்கிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ நான் தான் அவனுக்கு சிபிஆர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சிபிஆர் பண்ணணும்னா நான் கிஸ் பண்ணணும்ல. நான் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸையும் பண்ணதில்ல. அதுக்குன்னு பொண்ணுங்களும் வராங்க. அயக்கா, நான் உன்னையும் கூப்பிடலான்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவங்க பார்த்தா அந்த விஷயத்தெல்லாம் பாத்துறாங்க. அயக்காவும் இப்பதான் நோட்டீஸ் பண்றாங்க, இந்த மாதிரி அவங்க கிஸ் பண்ணிருந்தாங்களே அது எல்லாத்தையும் முழுசா பாத்துறாங்க. ஏய், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அவனோட லிப்ஸ் அது ரொம்ப சாஃப்டா இருக்கு. அதை தான் நான் பார்த்து நின்றேன். இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. அங்க கிமித்தவும் 10 மணிக்குள்ள நீ அங்க போகணும். அதனால நீ போக பாரு. இதுக்கப்புறம் அவன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அங்க போக ஆரம்பிக்கிறானா. அங்க எல்லாருமே இவனை தான் ஒரு மாதிரி பார்த்துன்னு இருக்காங்க. அங்க கிமித்தோவுக்கு ஒண்ணுமே புரியல. அயக்கா, என்ன விஷயம்? அதாவது எதுக்கு என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க? நம்ம இங்க இருந்தா சரியா இருக்காது லேடிஸ், நம்ம போயிடலாம். ஆமா, என்ன ஆச்சு அயக்கா? அதை உன்னால சொல்ல முடியுமா? அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் கப்புள்ஸ் அப்படின்னு நினைச்சுன்னு இருக்காங்க போல. என்னது கப்புள்ஸா? இப்படி இவன் யோசனை இருக்கு. நம்ம ரீகோ கிட்ட அவ சொல்றா, இந்த மாதிரி தான் எல்லா விஷயமும் ஆச்சு. அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் கிஸ்ஸும் பண்ணதுல உங்களுக்குள்ள எந்த விதமான விஷயமும் நடந்தது இல்லையா? இல்ல, அந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப க்ரோஸ், அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சரி, அப்பனா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அதாவது நம்ம கிட்ட பிரசன்ட் இருக்கு. இந்த
டைம்லயே நம்ம வந்து சால்வ் பண்றது நல்லது. சாமுரை பொண்ணு பிஸ்கெட்டை ஊட்டி உள்ளான்னு பாப்பா. ஆனா அதுக்குள்ள கிமித்தோ வந்துடுறானா. ஹாக்கு வந்து அப்படியே போய் கட்டி போச்சுக்கிறா. அவ்வளவுதான், இது கரெக்டான டைம். நான் இப்பயே அவனுக்கு மெசேஜ் பண்ணிடுறேன். வேணாம் வேணாம், நீ வந்து பண்ணாத, இது கரெக்டான டைம் இல்ல, நானே அவன் கிட்ட சொல்றேன். அப்போ நீ ஏன் சொல்றேன்னா ஓகே தான், ஆனா ஒரே ஒரு ப்ராமிஸை நீ பண்ணணும். அதாவது இதுக்கப்புறம் நம்ம எங்கேயாச்சும் ட்ரிப்புக்கு போனா நீ என் கூட தான் ரூம் போட்டு தாங்கணும். அது எதுக்கு? நீ வந்து என்ன கலாய்க்கிறதுக்கு தானே. ஏன்னா நீ நல்ல பொண்ணு மாதிரி நினைக்கிறேன், ஆனா எனக்கு அந்த மாதிரி தெரியல. என்ன சொல்ற? உனக்கு போய் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன் பத்தியா, என்னதான் சொல்லணும். இதையும் நம்ம கிமித்தை பார்த்து ஸ்மைல் பண்றான். இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. அங்க மீட்ஸுக்காக ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் வச்சிருக்காங்க. இது என்னெல்லாம் காட்டல, அந்த மீட்டிங்கும் முடியுதா. பூஜாவும் போக ஆரம்பிக்கிறான். அங்க ஒரு பொண்ணு ஓடி வரும்போது டவலை கீழே போட்டுறா. இதே அவ எத்து தரா. மிஸ், நீங்க வந்து இதை விட்டு போயிட்டீங்க. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னு ஒரு விஷயம், இந்த மாதிரி நீங்க கூஜ ஃபேமிலில இருந்து வந்த கூஜ தானே, நீங்க எதுக்கு சர்வெண்டா வேலை செய்றீங்க? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், அதனால விட்டுருங்க. இதுக்கப்புறம் அவ டைரக்டா கிமித்தோட ரூமுக்கு வரா. அங்க வந்தக்கப்புறம் நம்ம கிமித்தோவை பார்த்து அப்படியே கிஸ் பண்றா. கொஞ்ச நேரம் கழிச்சு கிமித்தோவும் முழிச்சுக்கிறானா. ஹே கிமித்தோ, நீ வந்து எழுந்துட்டல. ஆனா நான் என்ன நினைச்சேன்னா நீ எழுதுக்க மாட்டேன் அப்படின்னு தான் நினைச்சேன். அங்க ஆயக்கா கேக்குறா, ஆமா நீங்கெல்லாம் ஃபார்ச்சூன் எல்லாம் எப்படி சொல்லுவீங்க? அதுவா, நாங்க வந்து ஃபார்ச்சூன் எல்லாம் போன்லயே பார்த்துப்போம், அதுக்குன்னு சில பல ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. ஓ அப்படியா, அப்பனா எனக்கு காட்டு, நான் வந்து அதை பார்க்கணும். அங்க அந்த ஆப்பையும் ஓபன் பண்ண. ஆப்புக்குள்ள இருந்து ஒரு மனுஷன் பேசுற மாதிரிலாம் சவுண்ட் வருது. அட, இந்த ஆப் என்னப்பா, ஏதோ உன் ஃப்ரெண்டு கூட நீ பேசுற மாதிரி இருக்கு. ஆமா, நீ அப்படி கூட எடுத்துக்கலாம். அங்க அந்த ஆப்போ நம்ம அயக்கா பத்தி சொல்றா. அயக்கா ரொம்ப சந்தோஷமாகறா. ஏன்னா அயக்காக்கு என்ன பிடிக்கும், அதாவது அவளோட மைண்ட்ல அடிக்கடி நிறைய விஷயம் தோணும்ல, அதெல்லாமே அந்த ஆப் சொல்லுதா. அதனால அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அட, இந்த ஆப் என்னப்பா என்னை இப்படி புட்டு புட்டு வைக்குது. ஏன்னா நாங்க பேரையும் வெறுமா என்னோட பர்த்டே டேட்டையும் தான் நான் போட்டேன். அதுக்கே என்ன பத்தியும் எனக்கு என்ன பிடிக்குமோ எல்லாத்தையுமே இது சொல்லுது. இந்த ஹியூமன் வேர்ல்டுலயே பெஸ்ட் இன்வென்ஷன்னா நான் இதை தான் சொல்லுவேன்ப்பா. ஏ அயக்கா, இங்க பாரு உன்னோட லக்கி கலர், அதையும் சொல்லுது. என்னது, ஒரே பச்சை கலர்ல ட்ரெஸ் போட்டு இருக்கா. அட, இது என்ன ட்ரெஸ், அதாவது இது எதுக்கு நீ போட்டு இருக்க? அது உனக்கு இன்னுமா புரியல? அதாவது என்னோட கலர் வந்து கிரீனா. அப்பனா என்னோட பாடி முழுக்க கிரீன் கலரால நான் கவர் பண்ணிட்டேன்னா என்னோட வாழ்க்கை முடிகிற வரைக்கும் எனக்கு எந்த விதமான அன்லக்கும் வராது. ஏன், நான் சந்தோஷமா தான் இருப்பேன். ஓ, இது வந்து நல்ல ஐடியாவா தான் எனக்கு தெரியுது. ஆனா ஒண்ணு, நீ வந்து உன்னோட முகத்தை விட்டுட்ட. இதனால முகத்தையும் விட்டு வைக்காம முகத்துக்கும் ஒரு மாஸ்க் ரெடி பண்றாங்க. அப்பனா என்னோட கையை நான் என்ன பண்றது? இதனால கைக்கும் அங்க வந்து கவர் பண்றாங்க. ஹேய், நான் வந்து எப்படி தெரியுறேன்? நான் இன்னும் நல்லா இருக்கேனா இல்லனா ரொம்ப கிரேட்டா இருக்கேனா? நீ கிரேட்டை விடவும் அதுக்கும் மேல இருக்க தெரியுமா? ஆனா இந்த டைம்ல நீ டான்ஸ் ஆடிக்கினே அந்த கையில வச்சிருக்க பீனட் அதை பத்தி நீ சொல்லிக்கினே பாடினா அதனால உனக்கு நல்லதும் நடக்கும், நிறைய இடத்துக்கும் கேட்க ஆரம்பிக்கும். அட, நீ என்ன சொல்ற? எங்க அப்பா தான் அப்படி எல்லாம் பண்ணிருந்தாரு இந்த வின்டர் சீசன்லாம். ஆனா இப்படிதான் காம்னஸ் பண்ணுவாங்களா என்ன? அதுவா காம்னஸ், அதாவது நாங்களாம் இப்படிதான் பண்ணுவோம், உனக்கு வந்து தெரியாது அதை பத்திலாம். ஏன்னா நாங்க எல்லாருமே குரூப்பா இந்த விஷயத்த எல்லாமே பண்ணுவோம். அதனால நீ பண்ணு, என்னோட பேரை நீ வந்து இன்னமும் ப்ரௌட் ஆக்கணும். ஆனா அதுக்குங்க அப்படிதான் ஏக்கா, உன்னால முடியும், நீ வந்து இப்படிதான் பாடணும், இப்படி இவ்வளவு வித்தியாசமாங்க பாடிக்கணும். அவங்க எல்லாருக்குமே அந்த விஷயம் எல்லாம் புரிய ஆரம்பிக்குது. அந்த போன்ல நம்ம ரீகுக்காகவும் அவன் பாக்குறான். அந்த ஆப்ல இருக்க அந்த லேடியும் சொல்லுது, இந்த பொண்ணால ஈஸியாவே நிறைய பேரோட எமோஷனை புரிஞ்சிக்க முடியுது, அதனாலேயே இவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அதுக்கும் மேல இவளுக்கு ரொமான்ஸ்னா அவ்வளவு பிடிக்கும். அட, இந்த பொண்ணு சொல்றது எல்லாமே உண்மைதான்ப்பா, ஏன்னா அக்யூரேட்டா அப்படியே சொல்லுது. ஆமா, ஏதோ நம்மளுக்குள்ளேயே பூந்து எனக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிலாம் பார்த்து சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஓ அப்படியா, அப்பனா நம்ம ஹாக்குவை பத்தி நம்ம கேட்கலாமா? அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அங்க ஹாக்குவை பத்தியும் கேட்க ஹாக்குவை பத்தி அப்படியே பொட்டு பொட்டு வைக்க ஆரம்பிக்குது. அதெல்லாம் கேட்டோன்னே இவங்க இன்னும் தான் ஷாக் ஆகுறாங்க. அட, இந்த ஃபார்ச்சூன் டெல்லர் ஆப் உண்மையிலேயே ஆசம் தான்ப்பா, ஏன்னா இது நம்மளை பத்தி நல்லாவே சொல்லுது. ஆமா, ஹாக்குவை பத்தி அப்படி இப்படின்னு சொன்னாலும் அது வந்து ப்ரெடிக்ட் பண்ணது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா அதுக்குள்ளேயே சாமுராய் பொண்ணு கத்த ஆரம்பிக்குது. அட, இது வச்செல்லாம் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா என்ன? என்னாலலாம் நம்ப முடியல. அப்போனா நெக்ஸ்ட் நானே பண்ணலான்னு இருக்கேன். இல்ல, இந்த ஆப் எல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஏய், நீ வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது, அதாவது எனக்கு நல்லாவே தெரியுது நீயும் இதுல பண்ண ஆசைப்படுறேன்னு. சரி சரி, நான் வந்து பாக்குறாங்க. சரி, ஏதோ அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் இதை பண்ணலான்னு இருக்கேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் இருக்கு, அதாவது நம்ம இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா நம்மளுக்கு வேற ஒரு ஜெண்டரும் தேவைப்படுவாங்க. ஆனா இங்க மேல்னு சொன்னா அது கிமித்தோ ஒண்டிதான் இருக்கான். சோ அதனால நம்ம ஒவ்வொருத்தங்களா கிமித்தோ வச்சு நம்ம செக் பண்ண போறோம். ஆமா ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான், அதனால நம்ம ஒத்துக்கலாம். ஆனா நான் எதிர்பார்க்கல இதுக்கு வந்து எல்லாருமே ஒத்துப்பாங்கன்னு. ஏதோ இவங்களை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆர்வமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. சரி, ஏதோ ஒண்ணு, எல்லாமே நல்லா போச்சுன்னா ஓகே தான். சரி, நம்ம வந்து இப்போ ஆரம்பிக்கலாமா? நான் வந்து ஃபர்ஸ்ட் ரீகு உன்னை வச்சு செக் பண்ணலான்னு இருக்கேன். அட, நீ வந்து என்ன வச்சு செக் பண்ண? அட, என்ன ஆச்சு, சீக்கிரம் சொல்லு. என்னை வந்து ரொம்பவும் காக்க வைக்கிறத சீக்கிரம் சொல்லு. அங்க நிறைய ஆர்வமா இருக்கு, ஏன்னா நீ வேற நல்ல ஸ்கோர்னு ஏதோ ஒன்று சொல்லியிருக்க. சரி, நான் வந்து சொல்றேன். இங்க எவ்வளவு ஸ்கோர் காட்டியிருக்குன்னா
அவ்வளோ காட்டியிருக்கு. அந்த போன்ல இருக்க பொண்ணு சொல்றா, இங்க 80% காட்டுறதுனால நீங்க 2 பேருமே ஒரு நல்ல கப்பல் தான் லவ்னு ஒன்று உருவாகும். அதனால நல்ல கப்பலா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதை கேட்கிற ஆயக்காக்கு அவ்வளோ சந்தோஷம். வெளியில போய் அப்படி கத்த ஆரம்பிக்கிறா. அங்க வெளியில போயிட்டு கத்திட்டும் பொறுமையா ரொம்ப சந்தோஷமாயின்னு இருக்கா. நான் எதிர்பார்க்கல, அதாவது நான் இந்த அளவுக்கு எனக்கு பாயிண்ட் கிடைக்கணும். இதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் நான் இந்த ட்ரெஸ் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது அதுக்கு காரணம் அது இல்ல, வேற ஏதோ ஒண்ணுன்னு. சரி ஏதோ ஒண்ணு, நம்ம நெக்ஸ்ட் யாருன்னு பார்க்கலாம். அங்க ரீக்குவும் சொல்றான், நெக்ஸ்ட் அப்பனா என்ன செக் பண்ணுங்க. ஆனா ப்ராபபிளி என்னதான் நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணிருக்கணும். ஏன்னா என்னோட பேரோட கடைசி லெட்டர் அது கூட ஏதான், அதனால நீங்க என்ன கூட செக் பண்ணிருக்கலாம். அப்பனா அவ ரொம்ப ஆசைப்படுறா, அவளையும் நம்ம செக் பண்ணலாம். ஏன்னா என்னோட ஸ்கோரை நீ மறக்க கூடாது, என்னோட ஸ்கோர் தான் இருக்கும். சரி இந்த செக் பண்ணுங்க, நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். இதனாலேயே அவங்க செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஸ்கோரை கேட்டு அவங்க எல்லாருமே ஒரு நல்ல கப்பலாவும் இருக்க முடியும். நீங்க மேரேஜ் ஆனா லாங் லாஸ்டிங்கா ரொம்ப நாள் நீங்க ஒன்னா இருப்பீங்க. ஏன்னா உங்களால உங்களுக்குள்ள நிறைய விஷயத்த புரிஞ்சுக்க முடியும். இதை கேட்ட அவ ஒரு மாதிரி சொர்க்கத்துக்கே போயிடறா. ஏன்னா அவளுக்கு உள்ளக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அந்த போன்ல இருக்க பொண்ணு 90% தானே சொன்னா. ஏன்னா நாங்க மேரேஜ் பண்ணாலும் அது நல்லா போகும். நீ என்ன சொல்ற, அது ஏதோ ஒண்ணு தப்பா காட்டியிருக்கு, என்னால அதெல்லாம் நம்ப முடியாது. அதெல்லாம் ஒன்னும் இல்ல, உன்னோட ஸ்கோர் என்னது ஏதோ 18 தானே சொன்ன. ஆனா நீ லவ்வோட கேஸ்ல தான் ஒரு எந்த பாத்தியா 90. இந்த மாதிரி ஒரு நாளை என்னோட வாழ்க்கையிலே நான் மறக்கவே மாட்டேன். இந்த சைடு கிமித்தோவும் சொல்றான், ஹே ஹாக்குவா, உன்னோட ஸ்கோரை நம்ம செக் பண்ணலாமா? செக் பண்ணுங்க. அங்க செக் பண்ணி பார்க்க அங்க 50% வருது. 50% இது எதுக்கு வந்திருக்குன்னா, அதாவது இவ அவளைக்கும் நிறையவே பேச மாட்டா. ஆனா இவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி அது நல்லாவே ஒத்து போகும். ஆனாலும் இவங்க நல்லா ட்ரை பண்ணா இவங்களுக்குள்ள நல்லாவே ஒத்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் தான் அங்க கிமித்தோக்கே போயிடுது, அதாவது இது ஆவரேஜான ஸ்கோர் தானு. ஏ ஹாக்குவா, நீ இதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, இது வெறும் ஒரு சில்லியான கேம் தான், இது கிடக்குது. ஆனா ஹாக்குவா பார்த்தா அவ சோகமான மாதிரியே தெரியல. ஏ ஹாக்குவா, உனக்கு டீ வேணுமா இல்ல ஏதாச்சும் சாப்பிடலாமா? ஆமா, இந்த மாதிரி டைம்ல ஏதாச்சும் சாப்பிட்டா நல்லா இருக்கும், நான் போய் கொண்டு வரேன். இதுக்கப்புறம் அங்க கிமித்தோவும் சொல்றான், ஹேய் இப்போ நீ ஒண்டிதான் இருக்க, அப்படின்னா நீ செக் பண்ணலான்னு இருக்கியா? இல்ல இல்ல, எனக்கு செக் பண்ணலனாலும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. அட நீ என்ன சொல்ற, உன்னோட மூஞ்ச பார்த்தாலே எனக்கு தெரியுது, அதாவது உனக்கு போடணும்னு. இதனாலே அவன் போடுறானா? உங்க 0%ன்னு வந்து. அட 0%? எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா உன்ன மாதிரி ஒரு பூச்செல்லாம் நான் விரும்பினா என்ன. இந்த சைடு அந்த போன்ல வர பொண்ணு சொல்லுது, இங்க 0%ன்னு காட்டுதுன்னா இவங்க ஒன்னாயிட்டா அவ்வளவுதான். அங்க கிமித்தோவை இவ கொள்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஆமா இல்லையா பின்ன, எனக்கு ஸ்டார்டிங்கே தெரியும், ஏன்னா இவனை ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு பிடிக்காது. அதனால இதுல எந்த விதமான விஷயமல்ல, இது ஆப்வியஸ் தான். ஆனா அதுக்கு நீ எங்க வீட்டு கார்பெட்டை நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அட இருங்கப்பா, இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே தப்பா போட்டு வச்சிருக்கேன். உன்னோட பர்த்டே டேட்டை ஏதோ ஒரு நம்பரை மாத்தி போட்டேன், இதை செக் பண்ணி போடுறேன். இதனாலே அவன் செக் பண்ணி போடுறானா, அது பார்த்தா 100% காட்டுது. நீங்க 2 பேருமே ஒன்னானா உங்களுக்குள்ள நல்லாவே ஒத்து போகும். அதனால முடிஞ்சா நாளையில இருந்தே உங்களோட முதல் நாளை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இதெல்லாம் கேட்டா அவ ரொம்ப வெக்கப்பட ஆரம்பிக்கிறா. சைட்ல அவங்க 2 பேருக்கு ரொம்ப கோவமா வருது. அட இந்த ஆப் எல்லாம் எங்களால நம்ப முடியாது, இது வெறுமா ஒரு சில்லியான ஆப், இது பொய்ய கூட சொல்லிருக்கலாம்ல. அட இவங்க என்ன சொல்ல வராங்க, இதுக்கு முன்னாடி ஏதோ இது உண்மை அக்யூரேட்டா சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இதுக்கப்புறம் அவங்க பார்த்தாங்க நிறையவே ஆப்பையும் வெப்சைட்டையும் தேட ஆரம்பிக்கிறாங்க, அதாவது ஃபார்ச்சூனை சொல்ற மாதிரி. அதுல அவங்களோட பேரையும் கிமித்தோட பேரையும் போட அங்க ஆயக்காவும் சொல்றான், எனக்கு பாத்தியா இந்த மாதிரி எனக்கும் கிமித்துக்கும் நல்லா மேட்ச் ஆகுதான், அதனால நாங்க 2 பேரும் தான் ஜோடி, நீலாம் வரவே கூடாது புரியுதா? லேடிஸ் நீங்க கம்முன்னு இருக்கிறது நல்லது, ஏன்னா உங்களுக்கே தெரியும், அதாவது என்னோட ஃபார்ச்சூன் தான் 100% மேட்ச் ஆயிருக்கு, நான் தான் பர்ஃபெக்ட்னு. இப்படி உங்களும் சண்டை போட்டுன்னு இருக்காங்களா? அங்க ஹாக்கோக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏய் நீ நல்லா தானே இருக்க, இல்ல உனக்கு ஏதாச்சும் வேணுமா? எனக்கு பொட்டேட்டோ கேக் வேணும், இல்ல பொட்டேட்டோ பேன் கேக் வேணும். ஓ அப்படியா, அப்படின்னா வா உனக்கு நான் செஞ்சு தரேன். இதுக்கப்புறம் அவங்க போயிடறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அவன் எழுந்து பார்க்கும் போது அங்க மெய்டு எழுப்புது. ஹேய் நீ எழுந்துக்காம இருந்தா நல்லா இருந்திருக்கும் தெரியுமா, நான் அப்படிதான் தினமும் யோசிச்சு எழுப்புறேன். சரி அதை விடுங்க, நான் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நீங்க உள்ள வரீங்க, அதை பத்தி நான் பதில் சொல்லி ஆகணுமா என்ன? ஏதாச்சும் ரூல் இருக்கா? ரூல்லாம் இல்ல, இருந்தாலும் ஒரு சோகமான விஷயம் என்ன தெரியுமா, நான் உன்னோட மெய்டா இருக்கேன், அதனால நான் எப்பயுமே உன்னை இழுப்புறதா இருக்கு, அதாவது இது என்னோட டியூட்டியாவும் இருக்கு. இதுக்கும் மேல நீ தூங்கும் போது ஃபைனலா நீ என்னென்ன பண்ற அது எனக்கு பாக்குறதுக்கும் கிடைக்குது. அதே டைம் நீ அங்க இங்கன்னு உருண்டெல்லாம் வேற படுக்கிற, உன்னோட மைண்ட்ல ஏதாச்சும் டர்ட்டியான தாட்ஸ் தான் என்ன. ஆனா அதுக்கு எதுக்கு நீங்க எவ்வளவு பெரிய சிசர் எடுத்துட்டு வரீங்க, அதை பத்தி உனக்கே தெரியும். சரி ஆனா அதுக்குன்னு நீங்க எப்பயுமே இதே மாதிரி எழுப்பணும்னு எந்த விதமான அவசியமும் இல்ல, ஏன்னா என் கிட்ட போன் இருக்கு, அதுல டிஜிட்டலா நான் அலாரம் கூட வச்சிருக்கேன். அப்படின்னா அந்த ஈவில் போனை நான் உடைக்கணும்,
ஏன்னா அது வந்து என்னோட வேலையை டிஸ்டர்ப் பண்ணுதுல. நீங்க அப்படி பண்ணக்கூடாது, ஏன்னா அதுல என்னோட கான்டாக்ட் எல்லாமே இருக்கு. அப்படி நீங்க பண்ண எல்லாமே அழிஞ்சிரும். சரி ஏதோ ஒண்ணு அப்படி நான் பண்ணல, இருந்தாலும் அது எனக்கு தடையா இருந்தா என்ன ஆகும்னு உனக்கே தெரியும். ஆனா உன்னை எழுப்புறதுக்கு நான் என்ன பண்றது, அதாவது உன் மேல ஸ்கேட்டிங் பண்ணிட்டா நீங்க அப்படி பண்ணா ரொம்ப பயங்கரமா இருக்கும். நீங்க பழைய படி எழுப்புற மாதிரியே நான் எழுப்புங்க, அதுவே போதும். இதுக்கப்புறம் அவன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கானா. அந்த ஸ்வாடு பொண்ணு வந்து 100% மேட்ச் ஆயிருக்கும்ல. அதுக்கும் மேல இன்னைக்கு தான் அந்த முதல் நாள், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இம்ப்ரெசிவா காட்டணும்னு சொல்லிருக்கும். இதனால அவளோட ஸ்வாடை எடுத்து அங்க உரைச்சா, இது வந்து ட்ரெஸ் வந்து கிழிஞ்சிருக்கு, இது வந்து கிழிஞ்சிருக்கு, சரி நீ வந்து வா, இப்போதைக்கு என்கிட்ட எந்த விதமான எக்யூப்மெண்ட்டும் இல்ல, ஆனா நீ ரூமுக்கு வந்தா உன்னை வந்து நான் நல்லா பாத்துப்பேன். என்னது, என் ரூம்ல நல்லா பாத்துப்பியா? இதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு வராங்களா. அந்த ரூம் பார்த்தா ஏதோ சாமுராயோட ரூம் மாதிரியே இருக்கு. நீ வந்து இந்த ரூமை நல்லாவே மெயின்டைன் பண்ற. ஆமா, அது இல்லாம இருக்காதா என்ன? சரி வாங்க, உங்களுக்கு வந்து நான் டீ தரேன். ஆனா அந்த டீயை பார்க்க அவன் டீயை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான், ஏன்னா அதுக்குள்ள பொம்மையோட சிம்பிள்லாம் இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க டோரெல்லாம் திறந்து எடுக்க ஆரம்பிக்கிறாளா. அங்க ஃபுல்லாவே டால் ஹவுஸா இருக்கு. இங்க தானே இங்கே வச்சேன், இங்கதான் இங்கே இருக்கும். அங்க கிமித்தோவும் ரொம்ப ஆச்சரியமாயின்னு இருக்கான். அட, இவளுக்கு டால் ஹவுஸ்னா அவ்வளவு பிடிக்குமா, ஏன்னா அதை வச்செல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கா. கிமித்தோ, நீ வந்து பின்னாடி திரும்புறியா? ஆனா எதுக்கு, நீ வெறுமா ஸ்டிச் தானே பண்ண போற, திரும்புனா திரும்பு. இதனாலே அவன் திரும்பினா அங்க ட்ரெஸ் அவுக்குற மாதிரியும் ஜிப்பெல்லாம் போடுற மாதிரியும் ஏதோ சவுண்ட் கேக்குது. அட, என்ன சவுண்ட் அது, ஏதோ ட்ரெஸ் அவுக்குற மாதிரிலாம் எனக்கு கேக்குது. நீ வந்து திரும்பலாம். அங்க திரும்பி பார்க்க அவ அன்னைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டால, இந்த ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கா. இந்த ட்ரெஸ் இதை வந்து நான் எதுக்கு போட்டேன்னு தெரியுமா? அதாவது இது கம்ஃபர்டபுளா இருக்கும், அதுக்காக தான் போட்டேன், நான் ஒன்னும் உனக்காக போடல. ஓ அப்படியா? ஆனா நான் உண்மையா தான் சொல்றேன், இந்த ட்ரெஸ் உனக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா உன்னோட ட்ரெஸ்ஸை தாண்டி அந்த காலு, அதை விட்டா நான் பாத்துக்கினே இருப்பேன். நான் அதே மாதிரி தான் திரும்பவும் சொல்றேன், அதாவது நான் இதை உனக்காக போடல, ஏன்னா இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கா, அதனால தான் நான் இதை போட்டுக்கிறேன். ஓ அப்படியா? அப்போ நான் சரிதான். இதுக்கப்புறம் அவன் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறாளா. அதையும் இவன் ஒரு மாதிரி உத்து பார்த்துன்னு இருக்கான். நான் நினைச்சு கூட பார்க்கல இவளுக்கு ஸ்டிச்சிங் வந்து நல்லாவே வரும்னு. அட, நீ எதுக்கு உத்து பார்த்துன்னு இருக்க? அதுவா, நீ நல்லாவே ஸ்டிச் பண்ற தெரியுமா? ஓ அப்படியா? நீ தைக்கிறது அது வேற லெவல்ல இருக்கு, கண்டிப்பா உனக்கு கிடைக்கிறவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். அட, நீ வந்து என்ன சொல்ற, அதாவது அந்த பர்சன்டேஜை வச்சு நீ சொல்றியா என்ன? நீ வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாது, இல்லைன்னா என்னோட ஷர்ட் வந்து கிழிஞ்சிரும். இதுக்கப்புறம் அந்த ஷர்ட்டை பார்க்கறான். அந்த ஷர்ட் தச்ச மாதிரியே இல்ல, அந்த அளவுக்கு அக்யூரேட்டா தச்சிருக்கா. எங்க அம்மா கூட இந்த மாதிரிலாம் தச்சது இல்ல தெரியுமா? அப்படியா? அப்பனா உனக்கு பேரண்ட்ஸா இருக்கணும்னா கூட நான் இருக்கலாம். உன்னோட ட்ரெஸ், அந்த கருப்பு ட்ரெஸ்ஸும் கிழிஞ்சிருக்கு, அப்பனா அதையும் கூட நீ வந்து என்ன சொல்ற, நான் இதை கொடுத்துட்டா நான் ஆஃப் நேக்கடா இருப்பேனே. அதேதான், அதுதான் என்னோட மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லி அதையும் புடிங்கிக்கிறா. உனக்கு வந்து அடிப்படல, ஏன்னா நான் சும்மா தான் தள்ளி விட்டேன். ஆனா நான் உண்மையை சொன்னா உன்னோட லிம்ஸ் அது எந்த கம்பேர் பண்ணா கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா அப்படி இருந்தோம் நீ வந்து எப்படி என்ன தோக்கடிச்ச? ஏன்னா என்னோட ஆசை அது என்னன்னா, நான் வந்து ஒரு ஸ்வாட்ச் மேனா மாறணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் சின்ன வயசுல இருந்து இதுக்காகவே நிறையவே ட்ரைனிங் எல்லாம் பண்ணிருக்கேன். ஆனா என்ன பண்றது, நான் வந்து ஒரு பொண்ணுல, அதனால என்னால அந்த மாதிரி பர்ஃபெக்ஷனை அடைய முடியாது. நீ என்ன சொல்ற, நீ ஒரு பொண்ணா இருந்தா அதெல்லாம் ஒன்னும் இல்ல, ஏன்னா இதுல ஜெண்டரை நம்ம வந்து உள்ள நுழைக்க கூடாது. ஏன்னா நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லையே, நீ தான் ரொம்ப ஸ்ட்ராங் தெரியுமா? அதுக்கும் மேல நீ வந்து ரொம்ப ஹார்டர் பண்ணிருக்க, அதனால நீ உன்னோட உழைப்ப நீ விட்டு கொடுக்க கூடாது. ஏன்னா நீ நல்லாவே உழைச்சிருக்க, அதனால நீ எப்பயுமே உன்னோட தோல்வியை ஒத்துக்க கூடாது. அதுக்கும் மேல நீ ரொம்ப அழகா இருக்க. நீ என்ன சொல்ற, இப்ப சொன்னது ஒரு ஜோக்கு தான் போது யாரோ ஒருத்தங்க டோரை திறக்கிறாங்க, யாராதுன்னு பார்த்தா அவங்க 3 பேர் தான். அட, அவங்க வந்து எங்க போனாங்க, இங்கதான் ஏதோ சவுண்ட் எல்லாம் கேட்கற மாதிரி எனக்கு இருந்தது. ஆனா அதுக்குள்ள அவங்களால இப்படி மாஞ்சு போக முடியும்? இந்த சைடு அவங்கள காட்டுறாங்க, அவங்க பார்த்தா ஒரு ரூமுக்குள்ள அப்படியே உட்கார்ந்து இருக்கிற விதமான தப்பான விஷயமும் பண்ணலையே. ஆனா இந்த பொசிஷன்ல நீ சொல்லலாமா? என்ன எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீ தயவு செஞ்சு சவுண்டு போடாம இருக்கியா? அதுக்குள்ளேயே தெரியாதனமா கிமித்து அவன் மேல விழுதுறானா. இதனால அவங்க 2 பேருமே ஒரு மாதிரி ஆகி அப்படியே விழுதுறாங்க. ஆமா, நீங்க 2 பேரும் தனியா அதுக்குள்ள என்ன பண்ணுதீங்க? அதுக்குள்ளேயே அங்க அந்த பாட்டம் ஓட ஆரம்பிக்குது, அதாவது மசில் மேனோட வீடியோ பார்த்தனால. அதுதான் இதுவா, நாங்க ஃபார்ச்சூன் பார்த்தோம், அதுலயும் இதே பண்ண சொன்னாங்க, அதனால தான் நாங்க இதை பண்ணுந்தோம். ஓ அப்படியா? அப்போனா நீங்க பண்ணுங்க, நீங்க பண்றத முடிங்க. அக்குவாவும் அந்த விஷயத்தெல்லாம் அப்படியே யோசிச்சு பாக்குறா. அதாவது அந்த போன்ல 50% வந்திருக்குமா, இதனால ஹாக்குவாக்கும் அங்க கிமித்தோ மேல ஃபீலிங்ஸ் வந்து உருவாகுது. அதாவது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா இவளால ஒன்னா வாழ முடியும் அப்படின்னு அந்த ஆப் சொல்லிருக்கும். சோ இதனால அதை பத்தியே அவ யோசிக்க ஆரம்பிக்கிறா. அங்க மெய்டும் வந்து கேக்குது, அட ஹாக்குவா உங்களுக்கு என்ன ஆச்சு? அதாவது நீங்க ஒரு மாதிரி சேடா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அங்க வந்து பார்க்கும் போது தான் அவங்களுக்கே புரியுது, ஏன்னா ஹாக்குவா அந்த ஃபுட்டை வச்சு அங்க அப்படியே கிமித்தோட முகத்தை அச்சு பேசுறாம செஞ்சு வச்சிருக்கா. ஹாக்குவா, நான் நினைக்கிறபடி பார்த்தா இது அதுதானோ? இந்த சைடு அந்த மெய்டோ எல்லார்கிட்டயே போய் சொல்ல ஆரம்பிக்குது, அதாவது நம்ம ஹாக்குவா இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணா, அங்க ஃபுட்டை வச்சுலாம் கிமித்தோட முகத்தை வரைஞ்சி வச்சிருக்கா. எனக்கு தெரிஞ்சு ஹாக்குவாக்கு நம்ம கிமித்தோனா ரொம்ப பிடிக்கும் போல, அதனால தான் அவ எப்பயுமே அதை பத்தி யோசனை இருக்கா. ஓ அப்படி போதா விஷயம், நம்ம ஹாக்குவா வந்து நல்லாவே வளர்றா, அதாவது அவ பெரிய பொண்ணா மாறுறான்னு நினைக்கிறேன். அதனால நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம அவங்க 2 பேருமே ஒன்னாக்குறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். அதுவும் கேஷுவலா இருக்கிற மாதிரி பண்ணா போதும். இந்த சைடு இவங்க எல்லாருமே ரூம்ல உட்காந்து பேசின்னு இருக்காங்க. அங்க ஆயகாவும் கேக்குறா, ஹேய் நீ வந்து இந்த விஷயத்த
சொல்லவே இல்ல. அதாவது வெளியில மேடு கஃபேலாம் இருக்கான், அதுவும் காமனஸ் இருக்கான். ஆமா இருக்கு, ஆனா அதை பத்தி நான் சொல்லலையா என்ன? ஆமா நீ சொல்லவே இல்ல. ஏன்னா நான் எப்படி அதை பார்த்து கண்டுபிடிச்சேன்னா இந்த மாதிரி காமிக்ஸ்லயும் அதை பத்தி எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அதுவும் காமிக்ஸ்ல ரொம்ப வியர்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. நான் அந்த பொண்ணு கையில ஒரு மாதிரி கன்னும் ஸ்வாடும் பின்னாடி ஆக்டோபஸோட டென்டக்கல்ஸ் அதெல்லாம் இருக்கிற மாதிரிலாம் இருந்தது. அப்போனா அதெல்லாம் உண்மையா? அதாவது நீ வந்து உண்மையிலேயே ஒரு போவடா? இல்ல இல்ல, அதெல்லாம் சும்மா ஒரு ஃபேண்டசி தான், அதெல்லாம் ஒரு ரூமர்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அதெல்லாம் நாங்களே ஃபேண்டசியா கிரியேட் பண்ண விஷயம் தான், அதனால நீ அவளைக்கும் அதை சீரியஸா எடுக்க கூடாது. ஓ அப்படியா? ஆனா வெளியில அந்த மாதிரி மேடு கஃபே இருக்கு தானே? இருக்கு, ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா அந்த மேடு கஃபேல மேடு சாதாரணமா தான் இருப்பாங்க. இன்னும் ஒண்ணு லைட்டா அந்த மாங்காலையும் அனிமேலையும் இருக்கிற மாதிரி கொஞ்சம் காட்டுவாங்க அந்த மாதிரி. ஏன்னா சில ஆளுங்களுக்கு அந்த மாதிரி மெய்ட்ஸை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும்ல, அவங்களோட சந்தோஷத்தை அங்க வந்து நிறைவேற்றிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்காக தான் அதெல்லாம் உருவாக்குனாங்களே. அப்படின்னா அந்த மாதிரி மேடு கஃபேவும் இருக்கா? சரி கிமித்தோ, நீங்க வந்து அங்க போயிருக்கீங்களா? அதாவது நீங்க வந்து அதை பத்திலாம் என்ன யோசிக்கிறீங்க? அதுவா, நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்கூலுக்கு வரும்போதே ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். ஏன்னா இங்கேயும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு மேடை வந்து அசைன் பண்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஃபேண்டசியோ ஏதோ ஒரு அனிமேல இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓ அப்படியா? ஆனா அந்த காமனஸ் மேடு கஃபே பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா எங்களுக்கு உரிமை இருக்கு, அதாவது அதை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும்னு. நாங்க எல்லாருமே அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கோம். ஆமா எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. ஓ அப்பனா நீங்களே சொல்லும் போது நம்ம அதை ட்ரை பண்றதுல எந்த விதமான தப்பும் இல்ல. ஏன்னா என்னோட டீ பார்ட்டி ஏரியா அதுவும் காலியா தான் இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே மேடு மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. இங்க ரீக்குவும் சொல்றா, வெல்கம் மாஸ்டர், இங்க வந்து நீங்க ஒண்டியா வந்திருக்கீங்க இல்ல உங்க கூட நிறைய பேர் வந்திருக்காங்களா? இல்ல இல்ல, நான் ஒண்டி தான் வந்திருக்கேன். அட எனக்கு வெக்கமா வந்து இந்த மாதிரி நான் மேடு ரோல் எல்லாம் இது வரைக்கும் பிளேவே பண்ணதில்ல. மாஸ்டர் நீங்க வந்து அங்க உட்காருங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க, நான் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். சரி உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட் இருக்கா? எனக்கு 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 வந்து டவுட் இருக்கு. என்ன டவுட்னா, இந்த மாதிரி அவ எதுக்கு வேணும்னு கேட்டா, அதாவது நீ ஒண்டி தான் வரேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அப்படி இருந்தோம் நீ ஒண்டி வரேன்னு தெரிஞ்சோம் அவ வந்து எதுக்கு கேட்டா, அதாவது எத்தனை பேர் வரீங்கன்னு. அதுவா, நம்ம வந்து வெறுமா ரோலை தானே பிளே பண்றோம், அதனால தான் அவ கேட்டா, வேற ஒண்ணும் இல்ல. அங்க ரீக்குவும் அயக்காக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அங்க கிமித்தோக்கும் புரியுது, அட இவ வந்து நல்லாவே இந்த ரோலை பண்றா, ஆனா அதுக்குள்ளேயே அட்வைஸ் பண்ற மாதிரி கம்முனு அப்படின்லாம் சொல்லிடுறாளா. இதனால இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. ஏய் நீ வந்து ஒரு ஒஸ்டான மேடு தெரியுமா? இதனாலே அவங்க சில்லித்தனமா அங்க சண்டை போட்டுன்னு இருக்காங்களா. அங்க அயக்காவும் கேக்குறா, ஏய் நீ வந்து எவ்வளவு நேரம் தான் எங்களோட மூஞ்ச பாத்துன்னு இருப்ப, இப்ப வேற ஏதாச்சும் விஷயத்த சொல்லுவியா? சரி நான் சொல்றேன், இப்போ இங்க ஒரு மெனு இருக்குல்ல, இங்க நான் ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்றேன்னா நீங்க உங்களோட முழு லவோட அது எத்தனை வந்து கொடுக்கணும். ஆனா அது எப்படி பண்றது, அதை பத்தி நீங்க சொன்னா நல்லா இருக்கும், ஏன்னா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆமா நீ வந்து சொல்லி ஆகணும், இல்லனா என்ன ஆகணும் உனக்கு தெரியும்ல. இதனாலே அவன் பண்ண ஆரம்பிக்கிறான். அதை நீங்களே பாருங்க. இப்படி அவனும் ஒரு விஷயத்த பண்ண அவங்களுக்கு அது ரொம்ப வீடா இருக்கு. இதனால அந்த ஹார்ட்டினை கூட அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. இந்த சைடு அந்த மெய்ட்ஸுக்கும் அங்க புரிய ஆரம்பிக்குது, அதாவது நம்ம ஹீரோ கிமித்தோ அவனுக்கு மெய்ட்ஸ் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. அப்போனா நம்ம இந்த விஷயத்த தான் பண்ணணும். இதுக்கப்புறம் அயக்காவை காட்டுறாங்க, அவ ஏதோ ஒரு டிஷ்ஷையும் கொடுக்குறா. அந்த டிஷ்ல என்னோட முழு லவ்வையும் செலுத்திருக்கேன், அங்க அந்த விஷயத்தையும் அவ ட்ரை பண்றா. ஆனா அதுக்குள்ளேயே நடுவுல அவளுக்கு ஒரு மாதிரி வெக்கமா அப்படியே நிறுத்திட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறா. மன்னிப்பெல்லாம் கேட்க தேவையில்ல, இதை நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலே போதும், ஏன்னா மேட் கஃபேல இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இந்த சைடு சோட பொண்ணு அங்க சாஸ் எல்லாம் ஊத்துறா. இது வந்து என்னோட முழு லவோட உங்களுக்கு ஊத்துறேன். இப்படி இவ ஊத்தின்னு இருக்கும் போதே சைட்ல அங்க ஹாக்குவா பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் ஊத்துட்டு ஒரு மாதிரி எழுத ஆரம்பிக்கிறாளா. இதை பாக்குற இவளுக்கு மூக்குல இருந்து ரத்தமா ஊத்தி அது மேல ஃபுல்லாவே ஆயிடுது. ஏய் நான் உண்மையா சொல்றேன், இந்த விஷயத்த ஒண்டி நான் சாப்பிடுவேன்னு எனக்கு சத்தியமா தெரியல, நான் சாப்பிட மாட்டேன்ப்பா. இந்த சைடு ஹாக்குவாவும் அங்க கேமுக்கு ஒரு இன்சார்ஜா இருக்காளா. இதனால இவங்க கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்னதான் கேம் விளையாடினாலும் ஹாக்குவா வந்து தோத்து தான் போயின்னு இருக்கா. இதனாலேயே அங்க ரீக்கு வந்து தடுக்கிற, போதும் ஹாக்குவா நம்ம வந்து அப்புறமா இதை பண்ணலாம். மாஸ்டர் நம்ம வந்து வேற விஷயம் பண்ணலாமா, அதாவது வேற ஏதாச்சும்னா நம்ம வந்து சிங்கிங் டான்சிங் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம். ஓ அப்படியா, எனக்கு சிங்கிங் அது வந்து ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடிச்ச விஷயத்துல அது ஒண்ணு தெரியுமா. அட நீ என்ன காரியம் பண்ணிருக்க, அவளை போய் பாட சொல்ற. இந்த சைடு ரீக்குவும் சொல்றா, என்ன பாட சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, நான் பாட போறேன். அந்த பாட்டுனால அங்க ரொம்ப ஒரு மாதிரி நிலநடுக்கமே வர ஆரம்பிச்சது. அந்த பாட்டை நீங்களே கேளுங்க. இந்த கொடுமையான பாட்டுனாலே அங்க இருக்க விஷயம் அப்படி கீழே விழ ஆரம்பிக்குதா. இந்த ஹாக்கு மேலே விழுந்திருக்கும், ஆனா அதுக்குள்ள கிமித்தோ காப்பாத்திடுறான். நான் அதான் சொன்னல, அவளை எதுக்கு பாட சொன்ன, எவ்வளவு கேவலமா பாடுறா பாரு. இந்த சைடு அவங்க எப்படியே கெஞ்சி கேட்டு எப்படியே அந்த பாட்டியை நிறுத்திடுறாங்க. ஏய் உனக்கு பாடவே தெரியல, பாடுறேன்னு சொல்லிட்டு எதுக்கு மத்தவங்க உயிரை வந்து எடுக்கிற? நீ என்ன சொல்ற, அதாவது நான் பாடினா மத்தவங்களாம் என்ன பாராட்டுவாங்க, கீச்சாங்க வெளியில பாரு, எல்லா ஜன்னலும் ஒஞ்சுது, இங்க இருக்க இடமே அப்படியே நாஸ்தி ஆயிடுச்சு உன்னால. ஏய் கிமித்தோ நீ வந்து சொல்லு, நான் எப்படி பாடினேன். ஆனா அதுக்குள்ளேயே அவன் மேல
மேல ஒரு பேண்டி வந்து விழுது. அட திரும்பவுமா, கடவுளே நான் என்ன பண்றது? இந்த சைடு ஹாக்குவோட அழக அப்படியே இவ பார்த்து ஒரு மாதிரி மயங்கி இருக்கா. ஏய் நீ வந்து தள்ளி போறது நல்லது, நீ என்ன பண்ணிருக்க? இப்படி இவங்களும் ஒரு மாதிரி அலப்பறை பண்ணி இருக்கும் போது அங்க மத்த மீட்ஸும் வந்துடுறாங்க. அட கடவுளே, இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயின்னு இருக்கா. சரி இதுக்கு மேல இங்க இருக்க ஏரியாவை நாங்க பாத்துக்கிறோம். இதுக்கப்புறம் அங்க எல்லா ஏரியாவும் கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா. அங்க கிமித்து கிட்ட அவங்களும் கேக்குறாங்க, ஆமா இந்த மாதிரி தான் மத்த மேட்ஸ் எல்லாம் நடந்துப்பாங்களா? இல்ல அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இங்க இருக்க மேட்ஸை கம்பேர் பண்ணா அவங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்டானவங்க. அதாவது அவங்க கியூட்டா பாடுவாங்க, அதுக்கும் மேல சர்வ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இவங்க பண்ற விஷயம் அது ஒண்ணுமே அவங்க பண்ண மாட்டாங்க. காலையில எழுப்புறது, ட்ரெஸ்ஸை மாட்டி விடுறது, இது எதுவுமே. ஏய் நீ என்ன சொல்ற? அதாவது இந்த மாதிரி மேட்ஸை நம்ம வந்து மேட்ஸ்ன்னு சொல்லணுமா என்ன? கிமித்தோ உனக்கு வந்து எந்த மேட்ஸ் பிடிக்கும்? அதாவது அவங்கள பிடிக்காத உனக்கு? இல்ல அதுக்குன்னு நான் மொத்தமா அவங்கள பிடிக்காது அப்படின்லாம் நல்லா சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. அவன் பார்த்தா தனியா உட்காந்து இருக்கானா. அந்த மெய்டு வந்து அங்க சொல்லுது, ஹே நீ வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா என்ன வந்து மீட் பண்ண முடியுமா? கண்டிப்பா நான் வந்து மீட் பண்றேன், ஏன்னா நீங்க நிறையவே எனக்கு உதவி செஞ்சீங்க. ஓ அதுவா? அது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்ல. இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே ஹாக்குவோட வீட்டுக்கு போறாங்களா. அது பார்த்தா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி நம்ம கிமித்தோக்கு ஃபீல் ஆகுது. நீ நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு பெருசு இல்ல இது. ஏன்னா இந்த மொத்த ஏரியாவை கிளீன் பண்றதுக்கு வெறும் 3 பேர் இருந்தா போதும். இதுக்கப்புறம் அவங்க ஹாக்குவோட ரூமுக்கு போறாங்க. இதுதான் ஹாக்குவா ஒர்க் பண்ற ரூம். இங்கதான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அங்க ஹாக்குவா முன்னாடி நிறையவே கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே வெறும் 2 கையில ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறா. அட இவளுக்கு இவ்வளவு திறமையா. அங்க ஹாக்குவா திரும்பவும் ட்ரெஸ் எல்லாம் கைட்டி போட்டு ஃபார்முலா எல்லாம் எழுத ஆரம்பிக்கிறா. ஆமா சைட்ல வராங்களே இவங்க வந்து யாரு? அதுவா, இவங்க எல்லாம் ஃபார்மர் மேட்ஸ், அதாவது இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி அது இருக்கட்டும், இந்த மாதிரி நான் ஹாக்குவாக்கு ஹெல்ப் பண்ணுமா என்ன? மத்த மேட்ஸ் இங்க வந்து நம்ம கிமித்தோ இருக்கான், அதனால சீக்கிரம். இதனாலே அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விடுறாங்க. மேல நம்ம ஹாக்குவாவை அவன் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். ஹாக்குவா உண்மையிலேயே சொன்னா நீ ரொம்ப ஜீனியஸ் தெரியுமா? ஏன்னா உனக்குள்ள நிறையவே நாலேஜ் இருக்கு, அது வந்து அமேசிங்கான விஷயம். அப்படியா? அப்பனா சந்தோஷம். ஹாக்குவா உனக்காக இவன் இங்க வந்திருக்கான். இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அதுக்குள்ளேயே ஹாக்குவா கைய பிடிக்க அவங்க 2 பேருமே ஒன்னா இருக்காங்களா. இத பாக்குற மேட்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வலி ஆரம்பிக்கிறாங்க. நீ வந்து அவங்களெல்லாம் கண்டுக்காத, நீ ஏன் கூட வா. இதுதான் ஹாக்குவா விளையாடுற இடம். இங்கதான் நான் விளையாடுவேன். சாண்டை வச்சு புதுசா நிறைய விஷயத்த உருவாக்குவேன். அப்போனா இதையும் நீ தான் உருவாக்கலையா? சாண்ட் கேசல். ஆமா நான் தான் உருவாக்குனேன். அங்க ஹாக்குவாவும் அந்த பக்கெட் எடுத்து காட்டுறால. அங்க கிமித்தோக்கும் புரியுது. ஓ நீ வந்து இன்னும் சொல்ல வர, அதாவது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணும் அதுதானே? ஆமா. இதுக்கப்புறம் அவங்க சாண்டை வச்சு உருவாக்க ஆரம்பிக்கிறாங்களா. இதையும் அந்த மேட்ஸ் ஒரு மாதிரி பார்த்துன்னு இருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல, அதாவது நாங்க 10 நிமிஷம் பிரேக்ல இருக்கோம், அதனால நீங்க பண்றதை நாங்க பார்க்கலாம்னு இருக்கோம், அவ்வளவுதான். இந்த சைடு ஹாக்குவாவும் சொல்றா, நம்ம வந்து ஒரு வீடை தான் உருவாக்க போறோம். இதனால அவங்க 2 பேருமே சாண்டை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்பதான் ஹாக்குவாவே நோட்டீஸ் பண்றா. ஏன்னா கிமித்தோட கை அது வந்து ரொம்ப பெருசா இருக்கு. எனக்கு நல்லாவே புரியுது, அதாவது என்னோட கை பெருசா இருக்கு, உந்து சின்னதா இருக்குன்னு. அதுதானே? ஆனா ஹாக்குவா அங்க அவளோட கை வந்து பெருசாகுமா அப்படி இப்படின்னு மடக்கியெல்லாம் பாக்குறா. ஏய் நீ வந்து அப்படிலாம் பண்ணா உண்டி உன்னோட கை வந்து பெருசாயிடாது. இதை கேட்டு கடுப்பாயிட்டு அவ ஒரு பஞ்சு விடுறா. நீ அடிக்கடி அப்படிலாம் பஞ்சு விடக்கூடாது என்ன, ஏன்னா சின்ன கையா இருக்கிறது அவ்வளவு பெரிய தப்பான விஷயம் இல்ல. இதை கேட்டு பின்னாடி இருக்க மேட்ஸும் அவங்க ஒரு மாதிரி சவுண்ட் விடுறாங்க. ஆமா என்ன ஆச்சு? எதுக்கு கொஞ்சம் வீடா கத்துனீங்க? அதுவா ஒன்னும் இல்ல, நீங்க வந்து உங்களோட விஷயத்த பண்ணுங்க. என்ன விஷயம்? அதாவது நீங்க இப்ப பண்ணுனீங்களே அதே விஷயம் தான். இதனாலே அவங்க அந்த வீடியோ கம்ப்ளீட்டா உருவாக்குறாங்க. அங்க அந்த மெய்டு வந்து கேக்குது, ஹாக்குவா உங்களுக்கு வந்து பசி எடுக்கும்னு நினைக்கிறேன், வாங்க நம்ம சாப்பிடலாம். இதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே சாப்பிடறதுக்கு போறாங்களா. அங்க எல்லா மேட்ஸும் இவங்க பின்னாடியே ஒரு மாதிரி பரேடுக்கு போற மாதிரி போறாங்க. நீங்க ஒன்னும் தப்பாத்துக்க தேவையில்ல, அதாவது நாங்களும் இப்போ லஞ்சு தான் சாப்பிட வரோம். இதுக்கப்புறம் அவங்களோட லஞ்சை வந்து ஆனா ஒரே ஒருத்தங்களை கொண்டு தான் செஞ்சு வச்சிருக்காங்க. என்ன மன்னிச்சிருங்க, இங்க வந்து ஷார்டேஜா இருக்கா, அதனால நீங்க 2 பேருமே ஒரே பிளேட்ல ஷேர் பண்ணி சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும். அட்லீஸ்ட் நீங்க பிளேட் ஏச்சும் எனக்கு கொடுக்க முடியுமா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இங்க ஷார்டேஜா இருக்கு, அதனால அதை பண்ண முடியாது. சைட்ல நிறையவே பிளேட் இருக்க மாதிரி நான் பார்த்தேன், அது அங்க இருக்கு பாருங்க. ஆனா அதுக்குள்ளேயே அங்க நின்று இந்த மேடு தெரியாதனமா அதை தள்ளி விட்டுது. ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாதனமா அது எல்லாத்தையும் உடைச்சிட்டேன். அதனால நீங்க அந்த ஒரு பிளேட்டை தான் ஷேர் பண்ற மாதிரி இருக்கும் போல. இப்ப எங்களுக்கும் வேற வழி இல்ல, நீங்க ஒரே ஒரு பிளேட்ல ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. இதனாலேயே அவங்களுக்கும் வேற வழி இல்லாம அங்க ஊட்டி விட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்களா. இதையும் ஒரு மாதிரி மேட்சை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. திரும்பி பார்த்தா அவங்க ஏதோ நார்மலா பேசுற மாதிரிலாம் நடிக்கிறாங்க. அங்க கிமித்தோக்கும் வேற வழி இல்லாம அவளுக்கு ஊட்டி விடவும் ஆரம்பிக்கிறான். ஆனா கிமித்தோ கிட்ட இருந்து அவ அந்த ஸ்பூனை வாங்கி சாப்பிடறாளா. இதனால இவனுக்கு அங்க ஸ்பூன் இல்ல, எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆச்சு கிடைக்குமா? அன்பார்ச்சுனேட்லி எங்க கிட்ட ஸ்பூனும் இல்ல, என்ன ஸ்பூனுக்கும் எங்களுக்கு ஷார்டேஜ் ஆயிடுச்சு. ஆனா அங்க நிறைய ஸ்பூன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதுக்குள்ளேயே அந்த மீடு அதை தள்ளி விட்டுது. ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாதனமா இதை தள்ளி விட்டுட்டேன், எல்லா ஸ்பூனும் நாஸ்தியா போயிடுச்சு.
ரீட்டா நீ நிறைய வேலை செஞ்சு களைச்சு போயிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீ இப்படி பண்ணிட்டியோ. ஆமா, அதனால தான் அவங்க ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி இப்படி பண்ணிருக்காங்க போல, அதனால அவங்கள மன்னிச்சிருங்க. இப்போ உங்களுக்கும் வேற வழி இல்ல, நீங்க 2 பேரும் ஸ்பூனை மாத்தி சாப்பிடுறது தான் ஒரே வழி, அதாவது இன்டைரக்டா கிஸ் பண்றது அந்த மாதிரி. அட நான் என்ன சொல்லிட்டேன், இன்டைரக்டா சாப்பிடுறது, அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. இதனாலே அவனும் ஒரு மாதிரி முழிச்சு இருக்கானா. ஹாக்குவாவும் அங்க கொடுக்குறான், இந்தாங்க சாப்பிடுங்க, ட்ரை பண்றது தப்பு இல்ல. இதனாலே அவன் அதை சாப்பிட்டுறான். இதையும் பின்னாடி போட்டோ எடுக்கிறது, அதை ஒரு மாதிரி உத்து பாக்குறது, அப்படி இப்படின்னு மேடும் பார்த்துன்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் எடுத்துன்னு வராங்களா, அது பார்த்தா ஒரே கிளாஸ்ல 2 ஸ்ட்ராவை சொருவி எடுத்துன்னு வராங்க. உங்ககிட்ட வேற எதுவும் ஸ்ட்ரா கிளாஸ் அதெல்லாம் இல்லையா? எங்க கிட்ட அன்பார்ச்சுனேட்லி அதே விஷயம் தான், எதுவும் எங்க கிட்ட இல்ல. எனக்கு நல்லாவே தெரியுது, அதாவது நீங்க போய் சொல்றீங்கன்னு. கையில பாருங்க அந்த மெய்டு, அது வந்து எல்லா ஸ்ட்ராவையும் வெளியில கொட்டின்னு இருக்கு. ஆமா, அது எல்லாமே மொக்க ஸ்ட்ரா, அதாவது டிஃப்ளெக்டடா இருக்கு. நீங்க அநியாயத்துக்கு இப்படி புழுவ கூடாது, ஏன்னா 1-2 வேணா டிஃப்ளெக்டா இருக்கும், அதுக்குன்னு எல்லாமே டிஃப்ளெக்டா இருக்குமா? இன்னும் சொல்ல வரீங்க நீங்க. இதனால கிமித்தோக்கும் வேற வழி இல்லையா, அங்க ஹாக்குவும் குடிச்சுன்னு இருக்கா. அப்படி குடிக்காம விட்டா ஹாக்குவா தப்பா துப்பாலே. இதனால கிமித்தோ கிட்டயும் வேற வழி இல்ல, அவனும் அப்படியே குடிக்க ஆரம்பிச்சிடறான். இத பாக்குற ஒரு மெய்டு அப்படியே மயங்கிது. ஏய் நீ வந்து எதுக்கு மயங்கி போன, இப்பதான் இது ஆரம்பிச்சிருக்கு, இன்னமும் வேற லெவலா போகும். உங்க சைட்ல ஹாக்கோட மெயினோ சொல்றா, ஹேய் கிமித்தோ, நீங்க 2 பேரும் எப்படி தெரியுமா இருக்கீங்க, ஏதோ லவ் பேர்ட்ஸ் மாதிரி இருக்கீங்க பாக்குறதுக்கு. அட நீங்க வந்து என்ன சொல்றீங்க, அதாவது நாங்க க்ளோஸா இருக்கோம், நாங்க ஒன்னாவே டைம் கூட ஸ்பெண்ட் பண்றோம், ஏன் நாங்க ரொம்ப நெருக்கமா கூட இருக்கிறோம், ஆனா அது ரொமான்டிக்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா இவளை பார்க்கும்போது எனக்கு வந்து ஏதோ சின்னதா ஒரு தங்கச்சி இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இப்படி இவனும் யோசனை பண்ணா சைட்ல பார்த்தா கூஜா வரா. அவளை பார்த்தோன்னு எல்லாருமே மிரள ஆரம்பிக்கிறாங்க. ஹேய் நீங்களா, இந்த மாதிரி நீங்க ரிப்போர்ட்டே அனுப்பலையா, அதனால தான் நான் இங்க வந்துட்டேன், போங்க சீக்கிரம் ரிப்போர்ட்டை சென்ட் பண்ணுங்க. இதனால எல்லா மேட்ஸும் அங்க போக ஆரம்பிச்சுறாங்க. அங்க கிமித்தோவும் ஹாக்கோவை கூப்பிடுறான், ஆனா அவ வெக்கப்பட்டுக்கினே அப்படியே போக ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் வெளியில போகும்போது அந்த மெய்டுக்கு நன்றி சொல்றான், ரொம்ப நன்றி, ஏன்னா என்னால கூஜா வந்து இங்க வந்தா, கூஜனால உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்ததா, அப்படி வந்திருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்ல. சரி நீங்க வந்து என்ஜாய் பண்ணீங்களா, அதாவது உங்களுக்குள்ள ஏதாச்சும் பில்ட் ஆச்சா? நீங்க என்ன சொல்றீங்க, மத்த மேட்ஸால எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவா தான் ஃபீல் ஆச்சு. நான் மேட்ஸை பத்தி கேட்கல, அதாவது ஹாக்கோவை பத்தி. ஓ ஹாக்கோ கூட இருக்கிறத பத்தி கேக்குறீங்களா, இன்னைக்கு நான் கொஞ்சம் அவளை டிஃப்ரெண்டா பார்த்தேன். ஓ அப்படியா, அப்படின்னா ரொம்ப நன்றி. இங்க திரும்பவும் எப்போ வேணா இங்க வரலாம், உங்களுக்கு வெல்கம் பண்றதுக்கு நாங்க எல்லாருமே இருக்கோம். இதுக்கப்புறம் அங்க மேட்ஸ் எல்லாருமே பார்ட்டி பண்றாங்க, ஏன்னா இன்னைக்கு ஒரு பயங்கரமான சக்சஸ். ஆனா ஒன்னு ஹெட்மேட் கூஜோ அவங்க இங்க வருவாங்க நான் எதிர்பார்க்கல. ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தா கூஜோ தான் கிமித்தோவே செலக்ட் பண்ணிருக்காங்களா. சொல்ல போனா வேற ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ண வேண்டியது, ஆனா கூஜோ வேணான்னு சொல்லி கிமித்தோவை செலக்ட் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னு தெரியல, நம்ம கிமித்தோக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா இல்லையா பின்ன, அவரு ரொம்ப ஜென்டில்மேனா இருக்காருல்ல. ஆனா ஏதோ ஒண்ணு நம்ம சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே பண்ணோம், இதே மாதிரி நம்ம பண்ற எல்லா நாளுமே சக்சஸா போகணும்னு ஆசைப்படுங்க, அதுவே போதும். ஐக்காவும் கிமித்தோட ரூமுக்கு வரா. ஆமா கிமித்தோ, நீ வந்து உள்ள தானே இருக்க, ஏன்னா நீ வேற என்ன கூப்பிட்டு இருந்த. உள்ள போனக்கு அப்புறம் தான் கிமித்தோவே பாக்குறா. கிமித்தோ பார்த்தா ஒரு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுக்கினே உட்காந்து இருக்கான். என்ன ஆச்சு கிமித்தோ, இந்த மாதிரி நீங்க என்ன வந்து கூப்பிட்டீங்களே ஏதோ பேசணும்னு, அதுவும் பிரைவேட்டானு. ஆமா நான் வந்து உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும், அதுவும் உன்னை பத்தி என்ன பத்தியும் உண்டி. ஓ அதனால தான் நீ மத்த கேர்ள்ஸ் கிட்ட எல்லாம் போய் சொன்னியா, அதாவது எல்லா ஆக்டிவிட்டியும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோன்னு. இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கணும் வேற நீ சொன்ன, அதுதானா? ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். அங்க அயக்காக்கு ஒண்ணுமே புரியல, அவ ஒரு மாதிரி வெக்கப்பட ஆரம்பிக்கிறா. ஹேய் நீ வந்து எதுக்கு ரொம்ப ஷையா ஃபீல் பண்ற, நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் தானே, நம்மளுக்குள்ள எதுக்கு நீ ஷையா ஃபீல் பண்ற, வா இங்க உட்காரு. இதனாலே அயக்காவும் அங்க உட்காரா. ஹேய் இந்த கிஃப்ட் வந்து உனக்கு தான். என்னது கிஃப்டா, எதுக்கு, ஏன்னா திடீர்னு எத்தனை வந்து கிஃப்ட் இருந்தானா என்ன அர்த்தம், இதை ஓபன் பண்ணி பாரு. இதனாலே அவ ஓபன் பண்ணி பாக்குறா. அதுக்குள்ள பார்த்தா ஒரு அழகான எல்லோ கலர்ல இருக்கிற ஒரு சூப்பர் சூட் இருக்கு. இதுதான் நீ வந்து ஆசைப்பட்டல, அன்னைக்கு கூட நீ சொன்னியே ஒரு சூப்பர் சூட் எனக்குன்னு இருக்கும், அது போட்டக்கு அப்புறம் எல்லாருமே என் பின்னாடி லோலோன்னு சுத்துவாங்க, அதுக்கப்புறம் என்ன நான் சூப்பர் பாப்புலரா மாறிடுவேன். அந்த சூட்டு தான் இது, இதை வச்சுதான் உன்னோட ஆசையை நிறைவேற்ற போற. அதுக்கும் மேல நீ எனக்கு சொன்னல நீயும் ஏதாச்சும் உதவணும்னு, அதனாலதான் இது என்னோட பங்கா நான் வந்து ஒரு உதவியை செய்யறேன். இதை போடு, இதை போட்டக்கு அப்புறம் எல்லாருமே உன் பின்னாடி தான் வருவாங்க. இதுதான் உன்னோட சூப்பர் பாப்புலரா மாறுறதுக்கான ஒரு சூப்பர் சூட்டுன்னே சொல்லலாம். இது போட்டக்கு அப்புறம் உனக்கு ஒரு கட்ஸ் கிடைக்கும், அதை வச்சு எல்லாருமே நீ ஆளலாம். நீ என்ன சொல்ல வர, அதாவது எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த வார்த்தை கட்ஸ் அது வந்து என்னது, அதை பத்தி உனக்கு தெரியாதா என்ன, அதாவது காமனஸ்லாம் அது ஆப்வியஸா இருக்கும். இந்த சூட்டை போட்டக்கு அப்புறம் உனக்கும் அது கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன, உன்னை யாராலையுமே தடுக்க முடியாது. நீ பாப்புலரா மாறதுல இருந்து நான் எதுக்கு நம்பணும், இந்த மாதிரி நீ இதுக்கு முன்னாடி என்ன நிறைய வாட்டி ஏமாத்திருக்க, அதெல்லாம் தாண்டி நான் என்ன இப்போ நம்பணுமா என்ன? அட நீ நம்பலனா நான் காட்டுறேன். இதனாலே கிமித்தோ அங்க காகுல்ல போய் அதை
சர்ச் பண்ணி காட்டுறான். இதோ இருக்காரு, இவரை பாரு. அட இவரு யாரு? அமிதாப் மாமா மாதிரி இருக்காரு. இவரு எப்படி வேணா இருக்கட்டும், இவருக்கு நிறையவே கட்ஸ் இருக்கு. இவரு தான் ஃபர்ஸ்ட் கட்ஸை உருவாக்குனாரு. இவரு இதை போட்டக்கு அப்புறம் ஒரு செலிபிரிட்டியாவே மாறிட்டாரு. ஆமாயா, இவர் வந்து உண்மையிலேயே பாப்புலரா இருக்காரு. ஏன் 3,88,000 பேரு இவருக்குன்னு ஒரு பேஜை வேற கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்பனா என்னாலையும் இந்த மாதிரி பாப்புலரா மாற முடியும்ல? ஆமா ஏக்கா, உன்னால முடியும் கட்ஸ். அதை வச்சு உன்னால என்ன வேணா பண்ண முடியும். உன்னாலயோ பாப்புலரா மாற முடியும். அந்த எல்லோ கலர்ல சூட்டை போட்டு இருந்தாருல, அவரோட பேரு டாண்டி. அந்த டாண்டி மாதிரியே உன்னாலையும் பாப்புலரா மாற முடியும். அதாவது ஒரு காமெடியனா. அட காமெடியனா? அது இன்னவத்த அதை பத்தி நான் கேட்டது இல்ல. காமெடியன்னா உனக்கு வந்து எப்படி சொல்றது, அதாவது மத்தவங்கள ரொம்ப சந்தோஷமாக்குவாங்கல்ல, அவங்கள தான் நம்ம காமெடியன்னு சொல்லுவோம். ஓ அப்படியா? அப்படின்னா அது வேற லெவலான விஷயம் தான். இதுக்கப்புறம் அவ சூட்டை போடுறாளா, அது பார்த்தா அவளுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அட ஐக்கா, நீ வந்து ஒரு குட்டி டாண்டி ஐக்காவே மாறிட்ட தெரியுமா? இனிமே உன்னை அப்படிதான் நான் கூப்பிடலான்னு இருக்கேன். ஆமா, அந்த பேர் வந்து உண்மையிலேயே ரொம்ப வேற லெவலா இருக்கு. நான் ஒரு குட்டி டாண்டி ஐக்காவா மாற போறேன். எனக்குள்ள கட்ஸ் இருக்கு, என் கிட்ட கட்ஸ் இருக்கு, அங்கேயும் கட்ஸ் இருக்கு. இப்படி அவளும் போஸ்ட் கொடுக்கறாளா, நீ வந்து தப்பா கொடுக்கற அப்படின்னு கிமித்தவும் சொல்றான். நீ வந்து அப்படி பண்ணக்கூடாது, நீ காலை கொஞ்சம் நல்லா அகலமா விரி, அதுக்கப்புறம் கொஞ்சமா நீ குனியணும், அப்புறம் அது கரெக்டா இருக்கும். இப்படியா? ஆமா அதேதான். அப்புறம் என்ன வேற லெவலா இருக்கு உன்னோட போஸ்ட் எல்லாமே. அப்ப என்ன, நம்ம போய் மத்தவங்களுக்கும் இதை காட்டலாம். அட என்ன ஐக்கா, நீ இப்போதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், இன்னமும் நம்ம இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கே வரல. நீ போஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் பண்ற மாதிரி நீ போஸ்ட் கொடுக்கணும், அதாவது சுத்திலாம் நீ போஸ்ட் கொடுக்கணும், புரியுதா? அதே மாதிரி அயக்காவும் பண்றா. இன்னும் ஒண்ணு, அவ ஸ்லோவா பண்றா. ஏ அயக்கா, நீ வந்து இன்னமும் ஸ்பீடா பண்ணும். இது இப்படியா? ஆமா அதேதான், நீ கரெக்டா பண்ற. அதே மாதிரி நான் சொல்ற இந்த விஷயத்தையும் பண்ணணும். கட்ஸ்ன்னு சொல்லிட்டு குனிஞ்சிட்டு அப்படியே பேக்வர்ட்ல நடக்கணும். அங்க அயக்காவும் பண்றாளா, ஏதோ இவங்க ஸ்டேஜ்லயே பர்ஃபார்ம் பண்ற மாதிரிலாம் அவங்க நினைச்சுக்கிறாங்க. இது இப்படியா நான் பண்ணணும்? இல்ல நீ பேசாத, முதல்ல அதை பண்ணு. அங்க அயக்காவும் பண்றாளா, அது வந்து பக்காவா அவ பண்ற மாதிரி இருக்கு. அயக்கா, நீ உண்மையிலேயே ஒரு டாண்டி அயக்காவா மாறிட்ட. நீ தான் ஒரு குட்டி டாண்டி அயக்கா தெரியுமா? அட அவ்வளவுதான், வேற என்ன வேணும்? நான் மத்தவங்களுக்கு போய் சொல்ல வேண்டியதுதான். அங்க அவ ஒரு மாதிரி சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிக்கிறா. சைட்லயே கிமித்தவும் யோசனை இருக்கான். அவ்வளவுதான், நானும் உண்மையை சொல்ல வேண்டியதுதான். ஏன்னா நான் சும்மா தான் அவளை இதெல்லாம் பண்ண சொன்னேன். எப்படியோ உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் அவ ரொம்ப கோமாவா என்னோட மூஞ்சிலே ஒரு பஞ்ச் அடிப்பா. ஆனா உண்மையை சொல்றதுக்குள்ளேயே அயக்கா அங்க வெளியில ஓடி போயிடுறா. நான் போய் எல்லாருக்கும் காட்ட போறேன்பா, எனக்கு அந்த மூஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது, மத்தவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க, நான் பாப்புலரா மாற போறேன். அங்க அயக்காவ இவன் தடுக்கலான்னு போறானா, தெரியாதனமா அங்க யாரு மேலே இச்சுக்கிறான். யார் அதுன்னு பார்த்தா அந்த கூஜோ மேடு தான். அங்க எழுந்து பார்க்கும் போது அவன் முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் சாஃப்டா இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. அட இத வந்து நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே, இன்னதுன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அதை டச் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்கு அது ரொம்ப சாஃப்டாவும் ஏதோ சுகமாவும் ஃபீல் ஆகுது. இது வந்து நல்லா இருக்கு, அதாவது நான் வந்து ஹெவன்ல இருக்கிற மாதிரியும் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாவும் ரொம்ப ஃபிளஃபியாவும் இருக்கு. அங்க கூஜோவும் கேக்குறா, ஆமா நீ வந்து உள்ள என்னதான் பண்ணிருக்க, உன்னோட இன்டென்ஷன் அது வந்து என்னது? கூஜோட குரலை கேட்டோன்னே ஆளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ, நான் வந்து வசமா மாட்டினேன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், எனக்கு கீழே இருக்க 2 பாலை வெட்டி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இருங்க, இவ வந்து கொஞ்சம் மூவ் ஆகுற மாதிரியே தெரியலையே. இல்லனா அவ கீழே சிசரை வச்சு என்னோட இதை வெட்ட பாத்துன்னு இருக்காளா? வெட்ட பாத்துன்னு இருந்தாலும் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இதனாலே அவன் ஒரு மாதிரி பயத்துல அப்படியே வெளில வந்துடுறான். வெளியில பார்த்தா அவ கம்முன்னு தான் இருக்கா. ஐயோ தாயே, என்ன மன்னிச்சிருமா, ஏதோ தெரியாதனமா நான் விழுந்துட்டேன். அங்க அதுக்கும் மேல நான் தெரியாதனமா தான் டச் பண்ணேன், அதுக்கு நீங்க தப்பாலாம் நினைச்சுக்காதீங்க. சரி, நான் வந்து தப்பாலாம் நினைச்சுக்கல, நான் இதை கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த அளவுக்கு எதுவும் பிரச்சனை வரலன்னு நினைக்கிறேன். இதனாலேயே அவன் ஹயக்காவை தேடலான்னு அங்க போறான். ஆனா அதுக்குள்ளேயே கூஜவும் கூப்பிடுறா. ஹேய், நீ வந்து காலையில ஏதோ ஒரு பொருளை ஆர்டர் பண்ணல, அது எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது அயக்காக்காக தானே? அது சொல்ல போனா அது வந்து அது எங்களோட காமனஸ் கிளப்புக்காக தான் நான் வாங்கணும், வேற ஒண்ணும் இல்ல. நீ என்ன சொல்ற? ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. ஏதோ நீ எழுந்துக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா ஆர்வமா எழுந்துக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும். ஏன்னா எல்லா பசங்களும் பொண்ணுங்க கூட அப்படி சுத்தணும், சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி தானே நீயும், அந்த மாதிரி ஹாபிலாம் உனக்கு இருக்கும் தானே? அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு மசில்ஸ்னா அவ்வளோ பிடிக்கும், அதை தாண்டி எனக்கு எதுவும் பிடிக்காது. ஓ அப்படியா? அப்போனா நீ கே பாய் தானே? அப்போ எனக்கு பிரச்சனை இல்லை. அது கேட்கறதுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சைடு அயக்காவும் ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிச்சு அங்க போயின்னு இருக்கா. அங்க ரீக்குவும் அதை பாத்துறல. ஆமா, என்ன இலவாது அந்த காஸ்டியூம் ஒரு மாதிரி எல்லோயிஷா, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் ஏதோ ஒருத்த போடுறேன், நீ உன்னோட வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே? அது நான் வந்து என்னோட வேலையை பார்த்துட்டு போகணுமா? வேற வேலை இல்லை, என்னதுன்னு சொல்லு, இல்லைன்னா நான் பின்னாடியே வருவேன். இதனாலே அவ சம வேகமா பின்னாடி வர ஆரம்பிக்கிறா. அட நீ என்ன மனுஷியா இல்ல வேற ஏதாச்சா? இன்னும் வேகமா ஓடுற? இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில இந்த அளவுக்கு வேகமா ஓடி யாரையுமே நான் பார்த்ததில்ல. சரி அதை விடு, அந்த வீடான காஸ்டியூமை பத்தி எனக்கு சொல்லு, எதுக்கு அதை போட்டுன்னு இருக்க? உனக்கு என்ன தெரியும் இதை போய் வீடுன்னு சொல்ற? இது ரொம்ப பாப்புலரான ஒரு காஸ்டியூம் தெரியுமா? அதுக்கும் மேல இதை வச்சு நான் ஒரு சாங் இது பண்ண போறேன், அதோட பேரு கட்ஸ். அட என்னது அது? அவளுக்கு அங்க ஒண்ணுமே
ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் உனக்கு புரியாது. இது எனக்காகவே கிமித்தோ வாங்கி கொடுத்தான் தெரியுமா இந்த காஸ்டியூம். டேனியலோட காஸ்டியூம் தான் இது. அதுக்கும் மேல அது ஒரு பயங்கரமான சாங்கு. அப்போனா உனக்கு கிமித்தோ தந்தானா? எனக்கு எதுவுமே தரல. உனக்கு கொண்டிதான் அவ்வளவு பெரிய விஷயத்த வாங்கி தந்திருக்கான். நீ உண்மையிலேயே ஒரு பெரிய ஆள் தான். அட நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு அவ்வளவு ஆசையா இருக்குன்னா நான் அவன் கிட்ட கேக்குறேன். ஓ அப்படியா? அப்பனா நீ ரொம்ப நல்லவ. உன்னால கேட்க முடிஞ்சா எனக்கு ஒண்ணு கேளு. ஆனா இது வரைக்கும் எனக்கு புரியல அந்த சாங்க பத்தி. அது உனக்கு புரியாது. நீ காகுல்ல போய் சர்ச் பண்ணு. அதுல எவ்வளவு பேர் தெரியுமா அந்த சாங்கை இது பண்ணிருக்காங்க. 7 லட்சத்துக்கும் மேல நிறைய பேர் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிருக்காங்க. என்னது அவ்வளோ பேரா? அப்போனா நானும் அதை பண்ணுவேன். இதனாலே அவ பண்றா. இருந்தாலும் அது தப்பா தான் இருக்கு. உன்னோட கைய கொஞ்சமா மேல தூக்கு. அதுக்கப்புறம் கரெக்டா இருக்கும். நான் பண்ற மாதிரி இந்த மாதிரி அது அவளுக்கு பண்ணக்கப்புறம் அவளுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. இப்படிதான் காம்னஸ் மற்றவங்கள கிரீட் பண்ணுவாங்களா? இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நம்மளுக்குள்ளேயே இதை வச்சுக்க கூடாது. மற்ற கேர்ள்ஸ் கிட்டயும் நம்ம இதை பத்தி சொல்லணும்ல. இதனாலே அவங்க எல்லாருக்கிட்டையும் அதை பத்தி சொல்றாங்க. இந்த சைடு கிமித்தாவும் அயக்காவை தேடின்னு இருக்கா. ஃபைனலி கண்டுபிடிக்கிறான். ஆனா கண்டுபிடிச்சா என்ன பிரயோஜனம்? எல்லாருமே அதை கத்துக்கினாங்க. அதுக்கும் மேல அந்த வித்தியாசமான காஸ்டியூம் அதையும் ஒரு மாதிரி போட்டுன்னு இருக்காங்க. ஏய் கிமித்தோ, நீ வந்துட்டியா? நீ சொல்லி தந்த விஷயம் அது எல்லாத்துக்கும் நாங்க சொல்லி தந்தோம். அவ்வளவுதான். காம்னஸ் உலகத்துல நாங்களும் பாப்புலரா சுத்த போறோம். லேடிஸ், நான் சொல்ற மாதிரி எல்லாருமே பண்ணுங்க. கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்ல எல்லாருமே அதே மாதிரி பண்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம கிமித்தோ அங்க பேசின்னு இருக்கான் யாரு கூடயும். வெளியில ரீக்கும் இதெல்லாம் கேட்டுன்னு இருக்கா. ஏய் நண்பா, உன் கூட பேசிய ரொம்ப நாளாச்சு. என்னால அங்க இப்போதைக்கு வர முடியாதுடா நண்பா. ஏன்னா நான் ஒரு பொண்ணுங்க ஸ்கூல்ல தெரியாதனமா மாட்டிக்கினேன். ஆனா நான் உங்க எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்றேன்டா நண்பா. ஏன்னா எனக்கு இங்க ஒரே சுத்தி பொண்ணுங்களா இருக்காங்க. உங்களை பார்த்து பார்த்து எனக்கு ஒரு மாதிரி அறுத்து போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனா உங்க கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த நாள், அதுக்கும் மேல உங்க கூட விளான விஷயம், அதெல்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன்டா. ஏன் இப்போ கூட நான் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன்னா நம்ம ஓடி ஆடி விளானக்கு அப்புறம் நம்ம மேல ஒரு வேர்வை ஸ்மெல் அடிக்கும். நம்ம விளையாடும் போது சிரிப்போம்ல, அந்த ஸ்மைலு. உங்க கூட விளான எல்லா விஷயத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன்டா. எனக்கு இப்பெல்லாம் பொண்ணுங்களே பிடிக்கிறது இல்ல தெரியுமா. எனக்கு மசில்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. இப்படி அவனோட ஃப்ரெண்டு கூட பேசின்னு இருப்பானா. இதை கேட்டு நம்ம ரீக்கு ஒரு மாதிரி ரொம்ப சோகமாயிட்டு கத்திக்கின்னு போறா. இதுக்கப்புறம் அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு கிட்டே அங்க சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்போனா என்ன சொல்ல வர? நம்ம கிமித்தோ நம்மள விட்டு போறானா? ஆமா, அவன் என்ன தெரியுமா பேசுனா, அவன் அவனோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே மிஸ் பண்றானா. அப்போனா அவனுக்கு மசில்ஸும் ரொம்ப பிடிக்கும், அதுவும் தானே. ஆமா, அப்போ அவன் கண்டிப்பா நம்மள விட்டு போயிடுவான்ல. இல்ல, அப்படி நம்ம நடக்க விடக்கூடாது. நம்ம எப்படியாச்சும் அதை நம்ம தடுக்கணும். அப்போனா நம்ம என்ன பண்றது? என் கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அதாவது நம்ம கிமித்தோக்கு யார பிடிக்கும்? மென்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ நம்ம மென்ஸா மாறிடலாம். அதாவது மென்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணலாம். ஆமா, நீ கரெக்டா சொல்ற. அதே மாதிரி நம்மளுக்கு மசில்ஸ் எல்லாம் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஏன்னா அவனுக்கு மசில்ஸ்னா அவ்வளவு பிடிக்கும். ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நம்ம கிமித்தோவை நம்ம இங்க இருக்க வைக்கணும்னா நம்ம என்ன வேணா பண்ணலாம். அதுக்கு நம்ம ஃபெமினிசம் கூட விட்டு கொடுக்கலாம். ஆனா இருங்க, நம்ம எப்படி பண்ண முடியும்? அதுக்கு தான் நம்ம கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அதாவது நம்ம கிமித்தோ மாதிரியே நம்ம பண்ணலாமா? ஆமா, இமிடேஷனும் ஒரு நல்ல வழிதான். அதுவும் நல்லா ஜாலியா தான் இருக்கும். அந்த ஸ்வாடு பொண்ணு சொல்லுது. ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். கிமித்தோ அவன் ஒண்டிதான் ஒரே ஒரு மெயில். நம்ம அவனை மாதிரியே பண்ணலாம். ஆனா அவன் என்ன பண்ணுவான் அதை பத்திலாம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு அவளோட கண்ணை ஒரு மாதிரி பாக்குறா. ஆமா, நீ என்ன பண்ற எனக்கு புரியல. கிமித்தோ எப்பயுமே அவனோட கண்ணை கீழ் நோக்கி தான் பார்ப்பான். அதாவது நம்மளோட கால்களை பாக்குற மாதிரி தான். ஆமா, நம்ம அப்படி பண்றதும் நல்லா தான் இருக்கும். அது கொஞ்சம் வித்தியாசமான ஃபீலே நம்மளுக்கு கொடுக்கும். இதுக்கப்புறம் இந்த ஸ்வாடு பொண்ணு அதையே ஒரு அட்வான்டேஜா வச்சு அங்க எதேதோ பண்ணிருக்கு. சைட்ல நான் மயக்கவும் சொல்றேன். என்ன பாருங்க, நான் கிமித்தோ மாதிரி பண்றேன், அதை நீங்களே கேளுங்க. அயக்கா, நீ வேற லெவலு. நீ சின்ன கிமிட்டோ மாதிரி பண்ற தெரியுமா? இந்த சைடு ஸ்வாடு பொண்ணு பண்றா. அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டு இதே மாதிரி எல்லாருமே இமிடேட் பண்றேன்னு சொல்லி எதோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு அங்க ஹாக்கும் ஒரு ஐடியா தரா. இந்த மாதிரி தான் பசங்க எல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்னு அவ பட்டிலே அடிச்சு காட்டுறா. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு ஐடியா வருதா. இதனால எல்லாருமே அதே மாதிரி பண்றாங்க. ஸ்டார்டிங்ல அது கொஞ்சம் பாக்குறதுக்கு வேற ஏதோ மாதிரி இருந்தது. ஆனா ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா தான் அது நார்மலா தெரியுது. நீங்க தப்பாத்துக்க கூடாது, அது காட்டினதே அந்த மாதிரி விதம் தான். இதனால அவங்க வித்தியாசமா ஏதோ ட்ரை பண்றாங்க. என்னதான் இருந்தாலும் ஏதோ ஒரு குறை அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அங்க அயக்கவும் சொல்றா, எனக்கு தெரியும். அதாவது நம்ம கிமித்தோக்கு மசில்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். நம்மளோட பாடியும் நம்மளோட ஹேண்ட்ல இருக்க மசில்ஸும் ரொம்ப பெருசா இருக்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். இதுக்கப்புறம் ஏதோ ஆர்டர் போடுறாங்க. அதுவும் அங்க அது பார்த்தா ஏதோ ஒரு மசிலுக்கான சூட்டு தான். அட, இது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஆனா இது ரியலிஸ்டிக்காவும் தான் இருக்கு. ஆனா நம்ம 4 பேருக்குமே இதை நம்ம எப்படி போட்டுக்கிறது? அதுக்கு நீங்க போட
போடாம வெறும நான் போட்டுக்கிறேன். இது என்ன கதையா இருக்கு? நீ ஐடியாவை கொடுத்த அது ஓகே, அதுக்குன்னு இது வந்து உனக்கு சொந்தமாகாது. இப்படி இவங்க சண்டை போடும் போது அந்த சாடு பொண்ணும் அதை எடுத்துட்டு ஓட ஆரம்பிக்குது. இதனால அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. ஃபைனலி வேற எந்த வழியும் இல்லாம அவங்க ராக் பேப்பர் சீசர் அது விளாடுறாங்க. அதுலயும் அயக்கா தான் ஜெயிக்கிறாங்க. என்னதான் காஸ்டியூமை போட்டாலும் அது அயக்காக்கு செட் ஆகல. ஏதோ இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணா எப்படி கொஞ்சம் அங்கங்க வீங்கி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கு. அப்புறம் என்ன பண்றது, நம்ம உன்னோட முடியதான் வெட்டணும் போல. நான் பசங்க மாதிரி நீ இருந்தாதான் அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்ல. வேணாம், அது கரெக்டா இருக்காது. என்ன பாருங்க, இதுதான் கரெக்டா இருக்கும். அப்படின்னா நீ என்ன சொல்ற, சாமுராய் ஹேர் அதுதான் நீ போடலான்னு இருக்கியா? ஆமா, இத பத்தி உங்களுக்கு தெரியாது. பழைய ட்ரெடிஷன்ல என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, சாமுராய் ஹேர் அது இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப மேன்லியா இருப்பாங்க. இதனாலே நம்ம அயக்காக்கு அதையும் போட்டு விடுறாங்க. போட்டு விடும் போது மேல மீச அதெல்லாம் மாட்டி விடுறாங்க. அட நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு ஒரு மாதிரி மூவே பண்ண முடியல. அதுக்கும் மேல ரொம்ப வேர்வையா ஊத்துது, நான் வந்து கைட்டுறேன்பா. ஆனா இதுவும் பத்தாது. ஆனா அவன் என்ன தெரியுமா போன்ல சொன்னா, அதாவது கேம்ல விளையானக்கு அப்புறம் அவங்க மேல அடிக்கிற ஸ்மெல்லு அதெல்லாம் அவன் ரொம்ப மிஸ் பண்றானா. நீ சொல்றது ஓகே தான், ஆனா அவங்க மேல அடிக்கிற ஸ்மெல்லு அது வந்து எப்படி இருக்கும், அது வந்து நம்மளுக்கு தெரியாது. அதாவது மீட் மாதிரி இருக்குமா? மீட் மாதிரினா அதுவும் கரெக்ட் தான், மீட்டும் மசல் மாதிரி தானே. இதனால அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ஆனா ஹாக்கு ஒரு ஐடியா தரா, அதாவது குக்கிங்க்கு ஏதோ ஒரு மீட்டோட எசன்ஸ் இருக்குமா, அதை எடுத்து கொடுக்குறா. ஆமா, இது நல்ல விஷயம் தான், இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அந்த மாதிரி தான் ஸ்மெல் அடிக்கும். வா ஏக்கா, உனக்கு நான் போட்டு விடுறேன். இதுக்கப்புறம் நம்ம கிமித்தோவை தான் காட்டுறாங்க. அவன் திரும்ப உன்னோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ண ட்ரை பண்றான். இருந்தாலும் அவன் தான் எடுக்க மாட்டான். இப்படி இவன் பேசின்னு இருக்கும் போது அங்க எல்லாருமே வராங்க. பார்த்தா ஒருத்தங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா காஸ்டியூம் எல்லாம் போட்டு இருக்காங்க. ஹே குட் மார்னிங் கிமித்தோ, ஒரு மாதிரி ஆம்பளை குரல்ல பேசுறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. அத நீங்களே கேளுங்க. Yo, Kimito. குட் மார்னிங் மை லேடி. அட நீ என்ன சொல்ற, நான் ஒன்னும் லேடி இல்ல. அதுக்கும் மேல எதுக்கு நீங்க ரொம்ப வித்தியாசமா இதெல்லாம் போட்டுன்னு இருக்கீங்க? மீட்டோட எசன்ஸோட ஸ்மெல் உங்க மேல அடிக்குது. என்னது இது, உங்களுக்கு எல்லாம் என்னதான் ஆச்சு? இதனால அவங்களுக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. ஒரு மாதிரி வாய் அடைச்சு போயிடுறாங்க. அது வந்து நீ வந்து இங்க இருந்து போறேன்னு சொன்னியா, அதனாலதான் நாங்க இப்படி எல்லாம் பண்ணோம். இவர மத்த பசங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொன்னேன், அதனாலதான். ஆனா அதுக்குன்னு நீங்க இப்படி எல்லாம் பண்ணுமா? ஒரு மாதிரி காமெடியா இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு நல்லா இருக்கு. ஆனா நீங்க கவலை எல்லாம் பட தேவையில்ல, நான் இங்கதான் இருக்க போறேன், நான் ஒன்னும் போகலாம் மாட்டேன். இது கேட்டோன்னே தான் அவங்களுக்கே ஒரு நிம்மதி. நம்ம கிமித்தோவை தான் காட்டுறாங்க. அவன் போறானா, எல்லா பொண்ணுங்களும் அவனை பார்த்தா ஒரு மாதிரி வெக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நான் சும்மா தான் இங்க வந்தேன், ஆனா நீ என்ன பண்ற? அதுவா, டீச்சருக்கு எல்லா விஷயமும் ஈஸியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் இங்க ரெடி பண்ணி வைக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா நான் அதுக்கு வந்தேன்னா என்னோட பென்சில் டப்பாலாம் நான் இங்கேயே விட்டு போயிட்டேன், அதை கொண்டு போலான்னு வந்தேன். இப்படி இவங்க பார்த்துன்னு இருக்கும் போது அங்க ஒரு காத்தும் அடிக்குது. அந்த ஜன்னல் சைடும் இவங்க பாக்குறாங்களா, அந்த சன்செட் ஸ்கை எல்லாம் பார்த்து இவங்க ரொம்ப சந்தோஷமாகறாங்க. இந்த ஸ்கை இது வந்து ரொம்ப பியூரா அப்படியே காலியா இருக்கு தெரியுமா. அதாவது இந்த மாதிரி ஸ்கை எல்லாம் நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. நீ என்ன சொல்ற, உன்னோட காமனஸ் உலகம் அங்க வந்து இந்த மாதிரிலாம் இருக்காதா அப்படின்னு நல்லா சொல்ல முடியாது. ஏன்னா அங்க ஃபுல்லாவே பொல்யூஷன் அது இது நிறையவே இருக்கும். ஆனா அங்க இருக்க பொல்யூஷனை கம்பேர் பண்ணா இங்க ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்கும் மேல ஒரு அழகான வியூவும் இருக்கு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? நீங்க சொல்றது கரெக்ட் தான், இருந்தாலும் எனக்கும் அங்க போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் வந்து கண்டிப்பா அங்க போவேன். கிமித்தோவும் அவளை பார்க்கும் போது ஏதோ ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி இருக்கா. இதனால ஆளு ஒரு மாதிரி உத்து பார்த்துன்னு இருப்பான். ஆமா, எதுக்கு என்ன ஒரு மாதிரி பார்த்துன்னு இருக்க, ஏதாச்சும் விஷயமா? இல்ல ஒன்னும் இல்ல, நான் யோசனை தான், அவ்வளவுதான். உனக்கு வந்து சிட்டிக்கு வரணும்னு ஆசையா இருக்கு, அப்பனா கண்டிப்பா உன்னோட ஆசை நிறைவேறும். ஆனா நீ இது வரைக்கும் பார்த்தல ஒரு ஷோமன்ல அந்த மாதிரி இருக்காது. ஆனா உனக்கு ஆசையா இருக்குன்னா நான் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னை கண்டிப்பா அங்க எத்தனை போறேன். ஏன்னா உங்கள யாருக்காச்சும் விஷயம் நிறைவேற்றணும்னா உனக்கு நிறைவேற்றது ஆப்வியஸான விஷயம் தான். என்னது உண்மையாவா? நீ சொல்றத பார்த்தா உன்னோட மைண்ட்ல ஏதோ ஒரு விஷயம் ஓடின்னு இருக்கு போல. அது வேணும்னா நீ வேணா என்கிட்ட சொல்ல. அதுவா, அது வந்து உனக்கு பாட்னி கிளாஸ்ல ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது தானே? ஆமா, எனக்கு பாட்டனி அது வந்து ஒண்ணுமே வராது. உண்மையை சொன்னா அந்த கிளாஸ்லயே பாட்னியை பத்தி அவ்வளோ தெரியாதவனா அது நான் தான். அப்பனா நீங்க வந்து கவலைப்படாதீங்க, அதுக்கு தான் நான் இருக்கேன்ல. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நான் கண்டிப்பா உங்களுக்கு பண்றேன். நீங்க என்னைக்கு ஃப்ரீயா இருப்பீங்க, சண்டேவா இல்ல சாட்டர்டேவா? ஏன்னா நான் எப்பயுமே ஃப்ரீ தான். உங்களுக்கு எந்த நாள் ஓகேவோ அன்னைக்கு நம்ம போலாம். அது ஒரு டேட் மாதிரி இருக்கும். அப்பனா ஓகே தான், நானும் ஃப்ரீ தான், அதனால நானும் வரதுக்கு தயார் தான். ஆனா இன்னொரு எனக்கு ஒரு நிக்நேம் வச்சா அதுவும் நல்லா இருக்கும். என்னோட பேரை நீங்க ரேன்னு கூப்பிட்டா நல்லா இருக்குமே. அங்க இதனாலே கிமித்தவும் ஒத்துக்கிறான். இதுக்கப்புறம் அவங்க வந்துட்ட எனக்கு வந்து சொல்லு, அந்த ஸ்வாடு பொண்ணும் ரொம்ப ஆர்வமாயிது, எனக்கும் சொல்லு. அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேணாம், எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன சீக்ரெட் அது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க வந்து எனக்கு சொல்லணும். ஏன்னா சாமுராயா இருக்கும் போது எல்லா விஷயமும் பக்காவா தெரிஞ்சு வச்சதான் உங்ககிட்ட நல்லாவே கம்யூனிகேட் பண்ண முடியும். அதனால அதுக்காக ஒண்டிதான் கேட்கறேன், வேற எதுக்கும் இல்ல. ஆனா அது சரிதான், இந்த ஸ்வாடை கொஞ்சம் நவுத்திட்டா நல்லா இருக்கும். ஏன்னா என்னோட கழுத்துக்கு இது ரொம்ப நெருக்கமா இருக்கு.
இருக்கு, என்னோட கழுத்தோட நிலைமைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. அங்க அயக்காவும் கேக்குறான், ஹேய் நீ வந்து சொல்ல போறியா இல்ல உன்னை ஏதாச்சும் பண்ணட்டா? அதுக்குன்னு நீ வந்து என் கூட சண்டை போடணும் அப்படின்லாம் எந்த விதமான அவசியமும் இல்ல. அது ஒரு சின்ன சீக்ரெட் தான், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ வந்து சொல்லணும்னா சொல்லணும். ஆனா அதுக்குள்ளே யாரோ ஒருத்தங்க டோரை தட்டுறாங்க. யார் அதுன்னு பார்த்தா 2 மேட்ஸ் வராங்க. ஹே ரீகு, உங்களோட பேரண்ட்ஸ் வந்து இங்க வந்திருக்காங்க, அது உங்களை மீட் பண்ணுமா? என்னது என்னோட பேரண்ட்ஸா? அதுவும் அங்க கூஜவும் சொல்றா, அவங்க வந்து உன்னையும் பார்க்கணுமா கிமித்தோ? என்னது என்னையா? நான் எதுக்கு? இதுக்கப்புறம் அவங்க அந்த ரூமுக்கு போறாங்க. அங்க பார்த்தா ஆல்ரெடி அவங்களோட பேரண்ட்ஸ் உட்காந்து இருக்காங்க. அங்க ரீகுக்கும் அவ்வளவு சந்தோஷம் அவங்க அம்மாவை பார்த்தோன்னே. அம்மா உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? ஆமா உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப நாளாச்சு, அதுக்கும் மேல உன்னை பார்க்கும் போதே எனக்கு தெரியுது நீ வந்து இங்க நல்லாவே என்ஜாய் பண்றேன்னு. ஆமா நான் வந்து இது வரைக்கும் என்ஜாய் பண்ணாதத இப்போதான் ரீசெண்டா ரொம்பவும் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறேன் தெரியுமா? அங்க சைட்ல இவங்களும் கிமித்தோவை பாக்குறாங்களா? கிமித்தோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஹே தம்பி, உன்னோட பேர் என்னது? என்னோட பேரு கிமித்தோ. ஓ இவன் தான் அந்த ஷோமன் சாம்பிளா? அங்க அந்த பிரதருக்கு தெரிஞ்சோனே அவன் பார்த்தா பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். இது பொண்ணுங்க ஸ்கூல் தானே, இதுல வந்து எதுக்கு ஒரு பையன் இருக்கான்? பையன் இருக்கும் போது இந்த பொண்ணுங்களுக்கு என்ன ப்ரொடெக்ஷன் இருக்கும், என்ன நம்பிக்கை இருக்கு? நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க வந்து கவலைப்பட தேவையில்ல, இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த விதமான விஷயமும் நடக்கல, அதனால நீங்க நிம்மதியா இருக்கலாம். என்ன சொல்றீங்க? ஹே ரீகு, நீ வந்து உண்மையிலேயே நல்லா தானே இருக்க? அங்க ரீகுவை பார்த்து இவன் ஒரு மாதிரி வலி ஆரம்பிக்கிறானா? கிமித்தோக்கும் புரியுது. அட இவனை பார்க்கும் போதே தெரியுது இவனுக்கு அவளோட சிஸ்டர்னா ரொம்ப பிடிக்கும்னு. விட்ட இப்படி சொல்லுவான், என்னோட சிஸ்டர் தான் இந்த உலகத்திலே ரொம்ப கியூட்டான பொண்ணுன்னு. அங்க ரீகுவும் சொல்றான், நான் வந்து நல்லா தான் இருக்கேன், நீங்க வந்து கவலைப்படாதீங்க. நீ வந்து நல்லா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, இந்த உலகத்திலேயே நீ தான் ரொம்ப கியூட்டஸ்டான சிஸ்டர் தெரியுமா? அட நான் நினைச்சேன் இவன் சொல்லிட்டான். ஆமா நீ வந்து எதுக்கு இப்படி பண்ணிருக்க? காமனர், நீ வந்து இந்த பொண்ணை விட்டு தள்ளிதான் இருக்கணும், புரியுதா? இதை பாக்குற ரீகுக்கும் அங்க பயங்கரமா கோவம் வருது. ஹேய் நீ வந்து எதுக்கு அப்படி பண்ற? அதாவது அவன் என்னோட ஃப்ரெண்டு, நீ என்னோட ஃப்ரெண்டை இப்படி கத்தலாமா? மரியாதையா அவனுக்கு மன்னிப்பு கேளு. என்னது நான் வந்து மன்னிப்பு கேட்கணுமா? ஆமா நீ வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும், ஏன்னா நான் இங்க இருக்கிற வரைக்கும் நீ யாரோ நான் யாரோ அந்த மாதிரி தான், புரியுதுல? அவனுக்கு அங்க என்ன சொல்றதுன்னு தெரியல. பின்னாடி கூஜவும் சொல்றா, நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும்னா அவகிட்ட கேட்க கூடாது, இங்க இருக்கிற நம்ம கிமித்தோ இவன் கிட்ட தான் நீங்க கேட்கணும். அட நான் எதுக்கு இந்த நாய் கிட்ட கேட்கணும்? என்னால எல்லாம் கேட்க முடியாது. பிரச்சனைனா அவனாலதான் மத்த பொண்ணுங்களுக்கு பிரச்சனை வரும். நீங்க அப்படிலாம் ஒண்ணும் நினைக்க தேவையில்ல. அதாவது இவனால மத்த பொண்ணுங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது, ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி பையன் இவன் இல்ல. அதாவது இவனுக்கு பொண்ணுங்களை விட பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும், முக்கியமா சொன்னா அவங்களோட மசில்ஸ். அங்க கிமித்தோ கிட்ட இவனும் வரானா? கிமித்தோ பார்த்தா அவனோட மசில்ஸ ஒரு மாதிரி தடவ ஆரம்பிக்கிறான். ஹேய் உன்னோட மசில்ஸ் அது வந்து ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு நல்லாவே புரியுதுடா, நீ வந்து அவன் தானே. ஆனா ஏதோ ஒண்ணு, ஆம்பளைங்க தான், இவனை என்னால நம்ப முடியாது. இவனால ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு ஏதாச்சும் கேரண்டி இருக்கா அவங்க கிட்ட? மிஸ் பிரசிடென்ட் நீங்களே சொல்லுங்க, தவல்ல நீங்க உட்காருங்க. இதனாலேயே அவனுக்கு வேற வழி இல்லாம அங்க உட்கார்றான். அங்க அவங்க அம்மாவும் சொல்றாங்க, ஹே ரீகு, உன்னோட மேரேஜை நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், நாளைக்கு உனக்கு மேரேஜ் நடக்க போகுது, அதனால நீ வந்து இன்னைக்கு நம்மளோட வீட்டுக்கு வர. யாரு கூடனா? கெனிச்சின்னு ஒரு பையனை லாஸ்ட் விண்டர்ல நம்ம மீட் பண்ணல, அவன் கூட தான். நம்ம ஃபேமிலியும் அவங்க ஃபேமிலியும் பேசிக்கணும், அதுல வந்து உன்னோட மேரேஜையும் நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம ஃபேமிலிக்கு ஏத்த பையனா அவன் தான், அதனால எல்லாத்துக்குமே கரெக்டாவும் இருப்பான். உனக்கு எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடக்க போகுது, அதனால நீ வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா அவ பார்த்தா ஒரு மாதிரி கண்கலங்க ஆரம்பிக்கிறா. எனக்கு வந்து அது பிடிக்கல. இல்ல நீ வந்து இதுக்காக தானே எப்பயுமே ஆசைப்பட்ட, உன்னோட ஆசை வந்து நிறைவேற போகுது. இதனால அவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ கிமித்தோவிய ஒரு மாதிரி பார்த்துன்னு இருக்கா. அங்க அவங்க அம்மாவும் சொல்றாங்க, ஹே கிமித்தோ, உன்னை சந்திச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், இதுக்கு மேலேயும் நம்ம சந்திக்க மாட்டோம், இதுதான் கடைசியான சந்திக்கிறதுன்னு நினைக்கிறேன். இதை கேட்டோன்னே நம்ம கிமித்தோ ரொம்ப சோகமாயிடறான், ஏன்னா அவன் அதை எதிரே பார்க்கல. இதுக்கப்புறம் அங்க அயக்கா பேக்ரவுண்ட்லயே சொல்ல ஆரம்பிக்கிறா, இந்த சேகே ஸ்கூல்ல சில பல வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே இது நடக்குது. அதாவது சில பல ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் போது இங்க மேல்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்ச போயிடுமா, அந்த பொண்ணை அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த பொண்ணை சந்திச்சு பேசி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சுன்னா அவங்களோட ஃபேமிலியும் பேசிக்கும். அதுக்கப்புறம் அவங்க சில பல நாள்லயே மேரேஜும் பண்ணிப்பாங்க. மேரேஜ் பண்ணக்கப்புறம் அவ்வளவுதான், அவங்க ஸ்கூலுக்கு எல்லாம் வர மாட்டாங்க, ஒரே லீவா தான் இருக்கும். ஆனா நான் எதிர்பார்க்கல இதெல்லாம் கூட இந்த ஸ்கூல்ல நடக்கும்னு. ஆமா இது வந்து எங்க ஸ்கூல்ல இருக்கிறது தான். ஆனா நீ வந்து எதுக்கு ரொம்ப சோகமா இருக்க, அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு எல்லாம் சோகமாவே இல்லையா? இது கேட்டோன்னே தான் அவங்க எல்லாருமே ரொம்ப சோகமாகறாங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த மாதிரி நீங்களே சொல்லுங்க, அதாவது நம்ம ரீகு அதை சந்தோஷமா ஏத்துப்பாளா? ஏன்னா யாரோ ஒருத்தங்களை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம கட்டிக்கிற மாதிரி இருக்கும், அதாவது ஃபேமிலி சொல்லுது, அதுக்காக ஒண்டி நம்ம மத்தவங்கள மேரி பண்ணிக்க முடியாதுல. ரீகுவோட பொசிஷனை நீங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா அதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்? ஏய் நீ வந்து என்ன சொல்ற, உனக்கு புரியலையா? அதாவது நீ வந்து அந்த பொசிஷன்ல இருந்தா ஏத்துப்பியா என்ன? ஏன்னா ஒரு பொண்ணுக்கு மத்தவங்கள பிடிச்சு அவங்க வந்து கல்யாணம் பண்ணாதான் அது வந்து நல்லா போகும், ஏன்னா அவங்களுக்கும் உரிமைன்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் தாண்டி இவங்க என்ன அப்படி ஃபோர்ஸ் பண்ணி கட்டிக்க சொல்லுவாங்க, நீங்க கட்டிக்கணுமா? நீங்களே சொல்லுங்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான், ஆனா இரு அவளுக்கு பிடிக்கலன்னு. அதுவா, அவளை வந்து நான் பார்த்திருக்கேன், அவளோட முகம் அது வந்து சந்தோஷமாவே இல்ல. என்னோட உள்மனசு வந்து
சொல்லுது அவ வந்து சந்தோஷமா இல்ல, அவளுக்கு வந்து அவனை பிடிக்கலன்னு. அப்பனா நம்ம என்ன பண்றது? இதனாலேயே அவங்க வெளியில யோரி ஒரு போவிட நான் பார்த்ததே இல்லடா பைத்தியக்காரா. இவனுக்கு ஸ்மார்ட் போன்னா அவளுக்கும் பிடிக்காது போல. இதுக்கப்புறம் அவங்களோட ரூமுக்கு வராங்க. அங்க கிளப் ஆக்டிவிட்டி பண்ணலாமா அப்படின்னு அயக்கா கேக்குறா. ஆமா, நீ வந்து எதுக்கு என்ன கேக்குற? அதாவது நீங்க தானே பிளான் பண்ணுவீங்க எப்பயுமே. இல்ல இல்ல, அதெல்லாம் ரீக்கு தான் பாத்துப்பா. ஆமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், ரீக்கு தான் எல்லாத்தையும் பாத்துப்பா. ஆனா இப்ப அவ இல்லையே. இதனால எல்லாருமே ஒரு மாதிரி தனிமையா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன் புக்கு படிக்கும் போதெல்லாம் எல்லாம் ஜோடி ஜோடியா இருக்காங்க, ஆனா நம்ம அயக்கா தனிமையா இருக்கா. இதே மாதிரி நம்ம ஹாக்குவாக்கும் ஒரு மாதிரி லோன்லியா ஃபீல் ஆகுது. சுவாட பொண்ணுக்கும் அதே மாதிரி தான் ஃபீல் ஆகுது. எல்லாருமே ஒரு விதத்துல தனியா தான் ஃபீல் பண்றாங்க. கடைசியா இவங்க போகும்போது கூட நம்ம அயக்காக்கு ஒரு மாதிரி தோணுது, நம்ம வந்து கால் பண்ணலாமா? நீ என்ன சொல்ல வர அயக்கா? நான் ஒன்னும் அதுக்காக கால் பண்றேன் அப்படின்லாம் சொல்லல. அவ வந்து எந்த விதமான வார்த்தையும் சொல்லாம நம்ம கிளப்பை விட்டு அப்படியே போயிட்டா. எப்பயுமே அவ வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்றா இல்ல விட்டு போறான்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டு தான் போவா. ஆனா இந்த வாட்டி ஒரு பாய் கூட சொல்லல, அப்படியே போயிட்டா. அதனாலதான். ஆனா நம்ம எப்படி கால் பண்றது அதை பத்தி யோசிச்சியா? ஏன்னா நம்ம வச்சிருக்க போனு இந்த அகாடமிக் உள்ள ஒண்டி தான் ஒர்க் ஆகும். அங்க ஹாக்குவா அதுக்குள்ளேயே அந்த போனை நார்மலான போன் மாதிரி மாத்திடுறா. இதுக்கு மேரேஜ பத்தி சொன்னா. ஆனா உனக்கு அந்த மேரேஜ் வந்து ஓகே தானா? அவன் என்ன சொன்னா? அவ்வளவுதான் சொன்னானா? இல்ல, உனக்கு வந்து அந்த மேரேஜ் பிடிக்கல, மேரேஜ் வந்து மேரேஜா பண்ணக்கூடாது, மேரேஜ்னா அது லவ்வோட பண்ணணும் அப்படின்னு சொன்னா. அவ்வளவுதான் சொன்னானா? ஆமா, அவ்வளவுதான் சொன்னான். சரி ரீக்கு, உனக்கு என்ன அந்த மேரேஜ் வந்து பண்றதுக்கு ஓகே தானா? இல்ல அவனை உனக்கு ரொம்ப பிடிக்குமா என்ன? இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. அப்பயும் பண்ற, வீட்டில் எல்லாருமே ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பண்றியா என்ன? இல்ல, எங்க வீட்டோட ஃபேமிலியோட ட்ரெடிஷன் இது. இந்த ட்ரெடிஷன் என்னோட கிராண்ட்மா காலத்துல இருந்து போயின்னு இருக்கு. எப்பயுமே அந்த ஸ்கூல்ல சேர்ப்பாங்க, வளர்ந்தக்கு அப்புறம் யார் கூடயாச்சும் எங்களை கட்டி வச்சிருவாங்க. அது எங்களால மாத்தவே முடியாது. ஏன் என்னோட கிராண்ட்மா என்னோட மதர் எல்லாருமே இப்பதான் பண்ணிருக்காங்க. அப்படின்னா என்ன நீயும் அந்த மாதிரி பண்ண போறியா என்ன? ஆமா, நான் அப்படி பண்ணி தானே ஆகணும், இல்லைன்னா அந்த ட்ரெடிஷனை மறுக்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா அந்த சேக்கை ஸ்கூலுக்கு சேர்த்தது என்ன ஒரு நல்ல ஹஸ்பண்டுக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான். அயக்கா, நான் ஒரு ஃபன்னியான விஷயத்த சொல்லட்டா? ஏன்னா இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போன்ல பேசிக்கிறோம். ஹேய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சுன்னு இருக்கா? பைத்தியம் மாதிரி ஒலன்னு இருக்க? இல்ல, பைத்தியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி அவ்வளவுதான். இதுதான் நம்மளோட கடைசி காலு. இதுக்கு மேல நான் அவன் கூட தான் இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் அங்க வந்து உங்க எல்லாருக்குமே ஹாய் சொல்லுவேன். நீ என்ன சொல்ற ரீக்கு? உனக்கு உண்மையிலேயே மூளை குழம்பிச்சா என்ன? ஏன்னா நீ வந்து என் கூட ப்ராமிஸ் பண்ணிருக்க, என்ன என்ன தனியா விட்டு போக போறியா? நான் வந்து ரொம்ப லோன்லியா இருக்கேன். அந்த ப்ராமிஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஃபீல்ட் ட்ரிப்ல நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா ஒரு ரூம்மேட்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னது. நீ தான் என்னோட ரூமி, உன்னை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கா? இப்ப என்ன தனிமையில விட்டு போற? நான் வந்து கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு திரும்பவும் வந்துடுறேன். நீ வந்து இப்படி எங்களை அபடன் பண்ணிட்டு போக கூடாது. ஆமா, எனக்கும் அதே ஆசை தான். நான் வந்து உங்க கூட இருக்கணும், உங்க எல்லாரு கூடயும் சேக்கையில பழையபடி என்ஜாய் பண்ணணும். ஆனா என்னால என்ன பண்ண முடியும்? இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு அவ அழுவ ஆரம்பிச்சிடறா. நீ வந்து கவலைப்படாத ரீக்கு, நாங்க எல்லாருமே கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு பண்றோம். சீன்ல கிமித்தோட ரூம்ல அவ ஒரு மாதிரி வெக்கப்பட்டுன்னு ஏதோ ஒன்று யோசிச்சுன்னு இருக்கா. ஆமா, என்ன ஆச்சு? எதுக்கு அப்படி யோசிச்சுன்னு இருக்க? ஏதாச்சும் ரீக்குவை பத்தி சொல்லணுமா என்ன? அப்படி உனக்கு ஏதாச்சும் சொல்லணுமா? நீ வந்து தாராளமா சொல்லு. ஆமா, நேத்து நைட்டு நான் ரீக்குக்கு கால் பண்ணேன், அவகிட்ட நான் பேசினேன். அவளுக்கு அந்த மேரேஜே பிடிக்கலையா. அவளுக்கு இங்க திரும்பவும் வந்து ஒன்னா ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கான். என் கூட ஸ்வாட் பொண்ணு கூட ஹாக்கு கூட உன் கூடயும் தான். ஆனா நம்ம என்ன பண்றது? அதுக்குள்ளேயே அவங்க ரெண்டு பேரும் டோரை தோந்துங்கன்னே சொல்றாங்க. வேற வழி இல்ல, நம்ம வந்து அங்க போய் நம்ம ரீக்குவை தூக்கலாம். நேத்தே அவனோட பிரதரை நான் பார்த்தேன், இமெயில் ஏதோ தரேன்னு சொன்னான். அதுக்கு ஏதோ ஒரு மீனிங் தான் போல. ஆனா அவனை பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு கோவத்துல தான் தான். அந்த மேரேஜ்ல அவனுக்கும் எந்த விதமான விருப்பமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் சிஸ்டர் மாதிரி பார்க்கல, நான் வேற விதமா தான் பாக்குறான். இருந்தாலும் அந்த மேரேஜ் அவனுக்கு பிடிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா அந்த இமெயில நான் வாங்கலையே, இப்போ என்ன பண்றது? அங்க ஹாக்குவாவும் ஆக்ட் பண்ணி அந்த போன்ல இமெயிலையும் எடுத்து தரா. அவ்வளவுதான் ஹாக்குவா, நீ வந்து வேற லெவல், அவங்களோட அட்ரஸ் நீ கண்டுபிடிச்சிட்ட. அவ்வளவுதான், நான் போறேன், அவங்க எல்லாரையுமே கொன்னுடலாம். நீ என்ன சொல்ற? அவங்கள கொல்ல போறியா? நம்ம வந்து அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஆனா நம்ம என்ன பண்றது? இதனாலே அவங்க யோசனை இருக்காங்களா? காமனரா நான் வந்து இதை நிறைவேற்றுறேன். இதுக்கப்புறம் அங்க நைட் ஆயிட்டு இவங்களும் ஒளிஞ்சிருந்து பதுங்கி பதுங்கி அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. படுத்து போறது என்ன, புதற்குள்ள பாக்குறது என்ன, அப்படியே இவங்களும் பொறுமையா பார்த்துன்னு இருக்காங்களா ரூட் எல்லாம் கிளியரா இருக்கான்னு. பின்னாடி ஒரு வாய்ஸ் வருது. ஆமா, நடுராத்திரியில 3 பொண்ணுங்க கூட புல்லுல என்ன பண்ற? யாராதுன்னு பார்த்தா கூஜோ தான். அது ஒன்னும் இல்ல, இந்த மாதிரி நாங்க கிளப் ஆக்டிவிட்டியில இருக்கோம். ஓ, காமனஸ் கிளப்பா? அப்போனா எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. ஆனா நீங்க எதுக்கு இதை பண்றீங்க? அந்த ரீசன் வந்து எனக்கு சொல்ல முடியுமா? அது வந்து ரீக்குக்காக தான். ரீக்குக்காக நீங்க வந்து எதுக்கு பண்றீங்க? அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ரீசன் இருக்கா? அதாவது அவளை நாங்க திரும்பவும் இங்க கொண்டு வரணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்கு. அதாவது அவளுக்கு அது பிடிக்கலையா, அதனாலதான் நாங்க எல்லாருமே ரீக்குவை காப்பாத்தலான்னு போறோம். இது கிளப் ஆக்டிவிட்டினால நான் விடுறேன், நீங்க வந்து கண்டிப்பா போலாம். இதனாலே அவங்க காருக்குள்ள போறாங்க. கார்லயே அவங்க கூப்பிடுறாங்க, வாங்க சொல்ல வந்திருப்பாங்களே அவங்க தான் இந்த வாட்டியும் நம்ம ஹீரோக்கு உதவி செய்யறாங்க. பக்கத்திலே ரீக்குவோட பிரதரும் இருக்கான். எல்லாருமே ரீக்குவை காப்பாத்தலான்னு போயின்னு இருக்காங்க. அங்க கிமித்தோவும் கேக்குறான், எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல, நீ வந்து எதுக்கு எங்களுக்கு உதவுற? அதுவா, அந்த ஃபேமிலி கூட எனக்கு ஒன்னாவது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்போ உன் கையில தான் எல்லா விஷயம்
விஷயமும் இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க ஃபைனலி அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடம் முழுக்க ஒரே செக்யூரிட்டிஸா இருக்காங்க. அங்க ஆயக்காவும் கேக்குறான், நானும் பார்க்கணும், எனக்கும் கூட. ஆமாப்பா, இங்க வந்து நிறைய பேர் கையில ஸ்வாட வச்சுன்னு இருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்றது? இப்போ வேற வழியில நீ போய் அங்க டிஸ்ட்ராக்ட் பண்ண. அதுக்கப்புறம் நான் வந்து உள்ள நுழைஞ்சு எப்படியாச்சும் காப்பாத்த பாக்குறேன். நம்மளோட பிளான் வந்து எப்படியோ வெளியில லீக் ஆயிடுச்சு. அதனால நம்மளுக்கு இது ஒரே ஒரு வழி தான். ஆனா அதுக்குன்னு இப்படியே நம்ம பண்ணணும். சைட்ல அந்த ஸ்வாடு பொண்ணு சொல்லுது. ஆயக்கா வந்து கரெக்டா தான் சொல்றா. அவங்க எல்லார் கையிலயுமே கத்தி இருக்கு. அப்பனா இதுதான் எனக்கான சரியான வாய்ப்பு. வேணா, உன்னால இது பண்ண முடியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்து இதை பண்ண போறேன். இதனாலே அவ செம வேகமா போய் அங்க ஒரு பயங்கரமான அட்டாக்கையும் போடுறா. இதனால அந்த கேட்டு கிட்ட பயங்கரமான வெடிப்பும் ஏற்பட ஆரம்பிக்குது. இதுதான் சரியான வாய்ப்பு. எல்லாருமே எங்க போனாங்க? இந்த கிமித்தோ, இவனுக்கும் வேற வேலையே இல்லை. என்னோட பிளான கூடயே இவங்க ஒட்டினே இருக்க மாட்டாங்க. சரி, ஏதோ ஒண்ணு, என்னோட எபிலிட்டியை நான் காட்டணும். இப்படி சொல்லிட்டு அவளோட 2வது அட்டாக் பண்றாளா. அந்த கேட்டு இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சு போயிடுது. அங்க கிமித்தோ ரொம்ப ஆச்சரியமாயிடுறான். அட, இதை பார்க்கும் போது ஏதோ கிட்ட சூப்பர் ஹீரோ கிட்ட இருக்கிற மாதிரி பவர்ஸ் எல்லாம் இருக்கு போல. சரி, ஏதோ ஒண்ணு, நம்ம முன்னேறி போறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். இதனால அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த இடம் முழுக்க அவங்களோட ஆளுங்களா நிரம்பி இருக்காங்களா. இதனால அவங்களால முன்னாடியும் போக முடியல. இப்போ நம்ம என்ன பண்றது? ஆனா அதுக்குள்ளேயே அந்த ஸ்வாடு பொண்ணு சொல்லுது, நீங்க வந்து முன்னாடி போங்க, இது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி. என்னோட சிஸ்டர் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் ஸ்வாடு பொண்ணு அங்க ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ண அங்க எல்லாரோட ட்ரெஸ்ஸுமே அப்படியே கிழிஞ்சது. இவங்களும் அப்படியே டைரக்டா என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்துடுறாங்க. முன்னாடி யாரோ ஒருத்தங்க நிக்கிறாங்க. மாசாமி, நீங்க வந்து அவ்வளவு சீக்கிரத்துல முன்னாடி போக முடியாது. ஏன்னா உங்களோட சிஸ்டரோட மேரேஜ் நடக்க போகுது. அதனால அவங்கள அப்படியே விட்டுருங்க. என்னால அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓ, அப்பனா நீங்களே இப்படி சொல்றீங்களா? சரி வாங்க, நம்ம சண்டை போடலாம். இதனாலே அவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்லையே மாசாயுமி, நீங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்க. காய்ஸ், நீங்க வந்து ஓடி போய் என்னோட சிஸ்டரை காப்பாத்துங்க. நான் வந்து இந்த பயப்புலிய பாத்துக்கிறேன். இதனாலேயே அவங்க பயங்கரமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. உள்ள ஓடி போக ஆரம்பிக்கிறாங்களா. அங்க ஹாக்கும் டைரக்ஷன் சொல்ல இருக்கா. ஏய், நீ வந்து கொஞ்சம் பொறுமையா போலால, என்னால அவளைக்கும் ஸ்பீடா ஓட முடியல. சரி வா, இப்ப டைம் இல்ல, நம்ம வந்து ஸ்பீடா போய் ஆகணும். இப்படி இவங்களும் போயின்னு இருக்கும் போது முன்னாடி பார்த்தா நிறையவே ட்ரோன்ஸ் எல்லாம் பறந்து வருது. ஃபர்ஸ்ட் காட்ஸ் கூட நம்ம சண்டை போட்டோம். இப்போ இதுங்க கூடயா நம்ம எப்படி சண்டை போடுறது? அதெல்லாம் நீ கவலைப்படாத, இதை என் கையில விடு. அங்க அயக்காவும் ஒரு பானையை தூக்கி போட்டு உடைக்கிறாளா. அந்த பானையோட பீஸும் கல்லு மாதிரி இருக்கா. அதை அப்படியே தூக்கி போட அந்த ட்ரோனு அப்படியே உடைஞ்சது. அட அயக்கா, உனக்குள்ள எவ்வளவு திறமை இருக்கா, இதெல்லாம் எனக்கு தெரியாம போயிடுச்சு. இதெல்லாம் எப்ப நீ கத்துக்கின? ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்குல்ல. சரி வாங்க, நம்ம போலாம். அட, நீங்க என்ன விட்டு போறீங்க? இருங்க, நானும் வரேன். இப்படி இவங்க போயின்னு இருப்பாங்களா. அங்க முன்னாடியும் பின்னாடியும் அங்க வால்வாலா விழுந்து அப்படியே மூட ஆரம்பிக்குது. அட, நம்ம என்ன பண்றது? சைட்ல வாங்க, இங்கதான் கண்ட்ரோல் ரூம் இருக்கு. இப்படி இவங்க போயின்னு இருக்கும் போது ஹாக்கோக்கு தடுக்கி விட்டுருமா. நம்ம கிமித்தோ அங்க காப்பாத்திட்டு டக்குன்னு ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா ஓடி போகும்போது இப்பதான் முன்னாடியே பாக்குறாங்க, முன்னாடி இன்னொரு டோரும் க்ளோஸ் ஆக போகுது. அட, இது வந்து ரொம்ப ஸ்பீடா க்ளோஸ் ஆகுது. ஆனா அதுக்குள்ளே யாரோ ஒருத்தங்க டோரை க்ளோஸ் ஆகாம தடுக்கிறாங்க. அங்க மசில்ஸ் மாதிரி ஒருத்தங்க வந்தாங்களே, அவங்க 3 பேருமே அப்படியே அந்த டோரை பிடிச்சுக்கிறாங்க. இதே ஒரு வாய்ப்பா வச்சு ஹாக்குவாவும் உள்ள பூந்துடுறா. உள்ள பூந்தக்கு அப்புறம் அங்க இருக்க கோடிங் எல்லாத்தையும் ஒரு மாதிரி இன்புட் பண்ண ஆரம்பிக்கிறா. அதையும் கரெக்டா இன்புட் பண்ணக்கு அப்புறம் ஒரு பட்டன் அமுக்க அந்த செக்யூரிட்டி எல்லாமே அன்லாக் ஆயிடுது. இதுக்கப்புறம் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்களா. போகும்போது ஏதோ ஒரு ரூமுக்கு வராங்க. இதுதானே அது. ஆனா அவங்க முன்னாடி ஒரு மிகப்பெரிய ரோபோட்டும் இருக்கு. அட, இது என்னது? நம்ம வந்து எப்படி போக போறோம்? அந்த ரோபோட்டும் திடீர்னு ஆக்டிவேட் ஆகுது. ஹாயக்காவையும் அது தாக்கலானது. இவங்களும் பயந்து போயிடறாங்க. திடீர்னு நம்ம ஸ்வாடு பொண்ணு வந்து காப்பாத்துது. அட, நல்ல வேலை நீ வந்து என்ன காப்பாத்தின. அதற்கட்டும், உனக்கு எங்கல இருந்து இந்த வித்தியாசமான அவுட்ஃபிட் எல்லாம் கிடைச்சது? இந்த மேன்ஷன்ல ஒரு தனி வகையான ரூம் இருந்தது. அங்கதான் நான் இதை பார்த்தேன். இதுக்கு மேலேயே நான் பாத்துக்கிறேன். நீங்க வந்து வெறுமா வேடிக்கை பாருங்க. என்னோட ஃபைனல் எபிலிட்டி இப்ப நான் காட்ட போறேன். இப்படி சொல்லிட்டு அவ ஒரு பயங்கரமான அட்டாக்க பண்றா. இதனால அவளோட க்ளோத்ஸ் எல்லாமே அப்படி கிழிஞ்சு போயிடுது. எப்படியும் அந்த ரோபோட்டை தத்துறா. என்ன ஒண்ணு, அவ ரொம்ப நேக்கடா இருக்கா. அங்க கிமித்தோ அந்த ஜாக்கெட்டை குத்துட்டு சொல்றான், நீ வந்து நான் வர வரைக்கும் இதை போட்டுக்கோ. அங்க அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். இதுக்கப்புறம் அந்த ஃபைட்டோட சீனை காட்டுறாங்க. இவங்க பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. அட, நீ உண்மையிலேயே வாழ்ந்துட்ட தெரியுமா? உன் கையில நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு வழக்கத்தை விட. நீங்க நினைக்கிற மாதிரி நான் இன்னமும் ஒரு சின்ன பையனால நான் ஒரு மேனா மாறிட்டேன். இந்த சைடு அங்க ஹாக்குவும் அந்த ட்ரோனை ஹேக் பண்ணி அவங்களுக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணிடுறா. இது வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணும், நீ வெறுமா இது மேல நில்லு. அங்க கிமித்தோவும் நிக்க இதை யூஸ் பண்ணி செம்ம வேகமா முன்னாடியும் போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்பீடோடவே எப்படியா அவன் டோரை வந்து அங்க ரீச்சும் பண்ணிடுறான். கிமித்தோ, நீ வந்து இங்க வந்திருக்கியா? வாவ், கிமித்தோ வந்து இங்க வந்திருக்கானா? இவன் வந்து ரீகோட ஃப்ரெண்டு தான். நான் வந்து அவனை பார்த்துட்டு வரேன். ஹே கிமித்தோ, நீ வந்து ஃபைனலி எவ்வளவு தூரம் வந்திருக்க. ஆனா நீ வந்தது வேஸ்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால தயவு செஞ்சு மரியாதையா எங்களை இருந்து போயிடு. இல்ல, என்னால போக முடியாது. நான் வந்து இந்த மேரேஜ பண்றதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அவளோட விருப்பமே இல்லாம நீங்க பண்றீங்க. நீ என்ன சொல்ற? அவ வந்து ஒத்துக்குனா அவ வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கா. அதுக்கும் மேல இது எங்க
எங்க ஃபேமிலியோட பாரம்பரியம், அதனால நாங்க இதை பண்ணிதான் ஆகணும். இத்தனைக்கும் அவளோட விருப்பமும் இதுல இருக்கு. நீங்க போய் சொல்றீங்க அவளுக்கு எந்த விதமான விருப்பமும் இல்ல, அதாவது கல்யாணம் பண்ணணும்னு. ஏன்னா கல்யாணம் அது வந்து லவ்வால நடக்குது, வேண்டாம் விருப்பம் பண்றது கல்யாணமே இல்ல. நீ சொல்றது எல்லாமே ஓகே தான், இருந்தாலும் இது வந்து எங்களோட ட்ரெடிஷன். உன்ன மாதிரி ஒரு காமனரால இதை சுத்தமா புரிஞ்சிக்க முடியாது. அதுக்கும் மேல அவளை நாங்க சேர்க்கை ஸ்கூலுக்கு அனுப்புனதே இதுக்காக தான், மொத்தமா ஒரு ஒய்ஃபா ப்ரிப்பேர் ஆகுறதுக்கு தான். எனக்கு உண்மையை சொன்னா ஒண்ணுமே புரியல உங்களோட ட்ரெடிஷனை பத்தி. நான் கடந்த ஒரு மாசமா அந்த சேர்க்கை ஸ்கூல் அங்கதான் இருந்தேன், இருந்தாலும் உங்களோட ட்ரெடிஷன் ஒரு பர்சன்டேஜ் கூட எனக்கு தெரியாது. ஏன் புரிஞ்சுக்க கூட முடியல என்னால. எனக்கு நல்லாவே புரியுது, நான் வந்து நல்லாவும் பார்த்துருக்கேன். அவங்க போடுற ட்ரெஸ், அவங்க சாப்பிட்ற விதம் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆனா எப்படி பார்த்தாலும் அவங்க எல்லாருக்குமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன், அதாவது லைஃப்னா என்ன, அமனரோட லைஃப் எப்படி இருக்கும், வாழ்க்கை உண்மையிலேயே எப்படி இருக்கும், அதை பத்திலாம் நான் வந்து சொல்லி தந்தேன். ஆனா அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ, எங்க காமனஸ் கிளப்ல இருந்தவங்க எல்லாருமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்க எப்பயுமே ஒன்னா இருப்போம், நாங்க சில பல விஷயத்த வித்தியாசமாலாம் பண்ணிருப்போம். ஏன் நாங்க எல்லாருமே ஒரு ஒரு இடத்துல இருந்து கூட வந்திருப்போம், இருந்தாலும் நாங்க எல்லாருமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க பிரிக்கிறீங்க, இது வந்து சரியே இல்ல. ஓ அப்படியா, நீ எவ்வளவு நேரம் சொன்னதும் வேஸ்ட் தான். ரீக்கு வந்து அவளோட டிசிஷனை பண்ணிட்டா, இதுக்கு மேல அவளோட தலைவிதி அதுதான். அட நீங்க என்ன சொல்ல இருக்கீங்க, தூக்கி போடுங்க அந்த குப்பை ட்ரெடிஷனை. ஏன்னா நான் சேகே ஸ்கூலுக்கு முதல் முறையா போகும்போது எனக்கு நிறையவே ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்கணும், வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கணும் அப்படின்லாம் ரொம்ப ஆசை இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு உண்மையை தெரிய ஆரம்பிச்சது, அதுவும் நம்ம ரீக்குவால தான். நம்மளுக்கு எவ்வளவுதான் நிறையவே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம யாரு கூட அதிகமா லிங்க்ல இருக்கோமோ அதுதான் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரும். இது எல்லாத்தையுமே நான் ரீக்கு கிட்ட இருந்து தான் கத்துக்கினேன். அதனால தயவு செஞ்சு ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ண சொல்லாதீங்க. ஏன்னா அவ லவ் பண்றவங்க கூட இருந்தாதான் அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அங்க இதனாலேயே அவங்க எல்லாருமே அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க அதை ஒரு துளி கூட மதிக்காம, அவ்வளவுதான் டைம் ஆயிடுச்சு, கெஸ்ட் எல்லாருமே போகணும், அவங்க எல்லாருமே வீட்டுக்கு தொத்துங்க. இதனால அவங்கள அப்படியே துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அங்க ரீக்குக்கும் அவங்க கத்துற குரல்லாம் கேக்குதா. இதனாலேயே ரீக்குவும் சொல்றா, மாம் நான் வந்து வீட்டை லீவ் பண்றேன், அதுவும் நல்ல விஷயத்துக்கு. ஏ ரீக்கு நீ என்ன பேசுற, உன்னோட மைண்ட் என்ன குழம்பி போயிச்சா என்ன? நான் உன்கிட்ட கேட்டேன் தான், அதாவது நீ மேரேஜ் பண்றியான்னு. அதை எதுக்கு நான் உன்கிட்ட கேட்டேன்னா, அந்த ட்ரெடிஷன் உனக்கு மாந்து போயிருக்கும்ல, அதனால ஞாபகப்படுத்தணும்னு சொல்லி தான் ஒரு வார்த்தை உன்கிட்ட கேட்டிருப்பேன். ஆனா உனக்கே தெரியும் நம்மள மாதிரி பெரிய பெரிய ஃபேமிலியில இருக்க பொண்ணுங்களால தான் அந்த சேர்க்கையில படிக்கவே முடியும். இப்போ நீ வீட்டை விட்டு போறேன்னு சொல்ற, நீ போயிட்டனா இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது. அப்படி ஆயிடுச்சுன்னா வேற என்ன, உன்னை அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க, உனக்கு போறதுக்கும் எந்த விதமான இடமும் இருக்காது. அதுக்கப்புறம் நாய் மாதிரி ரோட்ல நீ அலையணும். இப்போ நீ என்ன பண்ண போற? அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது, நான் உன்னை பாத்துக்கிறேன், என்னோட வீட்டுக்கு வா. என்னால அந்த அளவுக்கு ரொம்ப பாத்துக்க முடியலனாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு உன்னை நான் பாத்துப்பேன். அதுக்கு நான் வெறுமா என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட பர்மிஷன் ஒண்டி கேட்டாலே போதும், என்னால முடிஞ்ச விஷயத்த செஞ்சு உன்னை நான் ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பேன். இதை கேட்டவ ரொம்ப ஆச்சரியமாயிரா. அங்க அவளுக்கும் அவ்வளவு சந்தோஷம். நான் வந்து ஒத்துக்கிறேன், என்னோட ஆன்சர் வந்து எஸ் தான். ஓ அப்படியா, அப்போ நான் நல்ல விஷயம் தான். அங்க ரீக்குவும் சொல்றேன், டியர் பேரண்ட்ஸ் என்ன போக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி என்னோட வாழ்க்கையை என்னோட இஷ்டப்படி நான் வாழ போறேன். இதெல்லாம் பின்னாடி அங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருப்பாங்களே அந்த ஃபேமிலியில இருக்க ஆளுங்களும் கேட்டுன்னு இருக்காங்க. இப்போ எங்களோட பையன் வந்து இங்க இருந்து போயிட்டான், ஏன்னா இதெல்லாம் நடக்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா, சோ அதனால இந்த வெட்டிங்கை நாங்க கேன்சல் பண்றோம். இதனாலேயே அவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க ரீக்குக்கும் அவ்வளவு சந்தோஷம். அவங்க அம்மாவும் ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஹே ரீக்கு நீ இனிமேலும் சந்தோஷமா இருக்கலாம், உன்னோட வாழ்க்கைய உன்னோட இஷ்டப்படி வாழலாம், உனக்கு யாரை பிடிக்குமோ அவங்களே நீ கல்யாணம் பண்ணலாம். அப்படியா மாம், ரொம்ப நன்றி. ஹே கிமித்தோ சாக்கா, நீ வந்து என்னோட பொண்ணை ரொம்ப நல்லா பாத்துக்கணும், எப்பயுமே அவ முகத்துல ஒரு ஸ்மைலும் இருக்கணும். அம்மா ரொம்ப நன்றி, இந்த வார்த்தைகளை நான் மறக்கவே மாட்டேன், ஏன்னா இது எனக்கு பொக்கிஷம் மாதிரி. ஏன்னா நான் எனக்கு பிடிச்சவங்க கூட வாழலாம்ல. அங்க அவங்க அம்மா சொல்றாங்க, ஹே கிமித்தோ நீ தான் அவளை பாத்துக்க போற, அதாவது உங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடக்க போகுது. ஏன்னா நீ அவ்வளவு அழகான வார்த்தைகளை சொல்லிருக்கல. கிமித்தோக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் அவன் ஞாபகப்படுத்துறான், அதாவது அவன் சொல்லியிருப்பால, என் கூட வந்து வாழு, நான் வந்து உன்னை பாத்துக்கிறேன், இன்னொன்னு என்னோட பேரண்ட்ஸை நான் ஒத்துக்க வைக்கணும். இதனால ஆளு ரொம்ப ஷாக் ஆயின்னு இருக்கானா. அங்க ரீக்குக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபைனலி நான் கிமித்தோ கூட வாழ போறேன், அதுக்கும் மேல அவனோட பேரண்ட்ஸையே நான் சந்திக்க போறேன். இந்த சைடு கிமித்தோ ஒரு மாதிரி ஷாக் ஆயின்னு இருக்கானா. அவங்க அம்மாவும் கேக்குறாங்க, என்ன அதுக்குள்ள ஒரு மாதிரி பயந்து போன மாதிரி இருக்க, எவ்வளவு வண்டர்ஃபுல்லான வார்த்தைகளை சொல்லிட்டு இப்படி ஷாக் ஆகி இருக்கலாமா? இப்போ நீங்க ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க, சோ அதனால இது கரெக்டான டைமா இருக்கும் உங்களோட லைஃபை ஸ்டார்ட் பண்றதுக்கு. அங்க ரீக்குவும் கேக்குறான், ஆமா ஏதாச்சும் பிரச்சனையா? ரீக்குவோட அம்மா, நீங்க வந்து எதுக்கு இதை ஒத்துக்குனீங்க, அதாவது எந்த விதமான அப்ஜெக்ஷனும் உங்களுக்கு இல்லையா? இல்ல நீ வந்து தைரியமா அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லிருக்கல, என்னோட மனசே அப்படியே உருகி போயிடுச்சுன்னு சொல்லலாம். நீங்க என்ன சொல்றீங்க, நான் வெறுமா அதை சொன்னதுக்காக என்னை வந்து ஏத்துக்கிறீங்களா? என்னை பத்தி உங்களுக்கு தெரியல, நான் வந்து ஒரு லூசர், என்னால எதுவுமே பண்ண முடியாது, நான் ஒரு சாதாரணமான காமனர். உனக்கு வந்து இன்னமும் புரியலன்னு நினைக்கிறேன். நீ சொன்ன வார்த்தைகள் அது வந்து இன்னமும் என்னோட மனசுல ஓடின்னு இருக்கு. இதுக்கு மேல உன்னால என்னோட பொண்ணை பாத்துக்க முடியும்னு நினைக்கிறேன்.
சோ அதனால உன்னை நான் ஏத்துக்கிறேன். இனிமேலும் நீ தான் என்னோட சன்னின்லா. அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு ரீக்குவை புஷ் பண்ண போறேன் உன்கிட்ட. என்னது புஷ் பண்ண போறீங்களா? அப்படி அவ என்ன பண்ண போற என்கிட்ட? இந்த மாதிரி அம்மாலாம் எனக்கு வேணாம். ஆனா அதுக்குள்ளேயே பின்னாடியே வாய்ஸ் வருது. அட இருங்க, ஏன்னா நாங்க எல்லாருமே காம்னஸ் கிளப்ல இருக்கோம். இன்னமும் நாங்க 3 பேர் இருக்கோம். உங்களோட டிசிஷன் இல்லாம எப்படி உங்களால அதை ஒத்துக்க முடியும்? நாங்க எல்லாருமே அதை எதிர்க்கிறோம். அதெல்லாம் உங்களால சொல்ல முடியாது, ஏன்னா ஆல்ரெடி இதை நாங்க டிசைட் பண்ணிட்டோம். இந்த சைடு அந்த தம்பிக்காரனுக்கு ரொம்ப கோவமாவுதா. இதனால கிமித்தோவை அங்க தாக்க ஆரம்பிக்கிறான். என்னோட சிஸ்டரை நீ வந்து எத்துக்க கூடாது, அது எப்படி நீ வச்சுக்கலாம்? இது சரியே இல்ல. அவ என்னோட சிஸ்டரு, அவளை நான் தான் வச்சுப்பேன். அதனால தப்பிக்காம அடி வாங்கு. என்னது, நீ அடிக்க வரும்போது நான் அடி வாங்கணுமா? இது என்ன பேக்குத்தனமா இருக்கு? ஹே ரீக்கு, என்னை வந்து காப்பாத்து. உன்னோட தம்பிக்காரனா இப்படி பைத்தியம் பூச்ச மாதிரி என்ன அடிக்க வரான். ஆனா அவ 100 வெட்டிங்கான ஐடியாஸ் எல்லாம் பார்த்துன்னு இருக்கா. அட எவ்வளவு பிளான்ஸ் எல்லாம் இந்த காம்னஸ் வச்சிருக்காங்களா? இது எல்லாமே நல்லா இருக்கு. ஹே இது வந்து சரியில்லப்பா, நீ வந்து இதெல்லாம் பார்க்க கூடாது. ஏன்னா நாங்க வந்து உன்னை காப்பாத்துறதுக்கு வந்தோம். ஆனா நீ இப்படி பண்ணிட்டியா அநியாயமா? நீ என்ன சொல்ற? நீ காப்பாத்தலனாலும் உன்னை வந்து நான் பார்த்திருப்பேன், என்னால பார்க்க முடியும்ல. ஆமா, உன்னோட மூஞ்ச பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? இனிமேல நான் பார்க்கல. பின்னாடி நம்ம கிமித்தோவை அவன் பார்த்தா பயங்கரமா தொத்த ஆரம்பிக்கிறான். இதனால கிமித்தோவும் அங்க பயங்கரமா கத்துறான். அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த சேக்கை அகாடமிக்கு வராங்க. அங்க கிமித்தோவும் மன்னிப்பு கேட்கறான். என்ன மன்னிச்சிருமா, ஏதோ தெரியாதனமா அங்க ஏதோ உளறிட்டேன். இது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். எனக்கு வந்து புரியுது, அங்க என்னோட தப்பும் தான் இருக்கு. அதனால நீ மன்னிப்பெல்லாம் கேட்க தேவையில்ல, நீ எழுந்துக்கோ. இல்ல நீ வந்து என்ன மன்னிச்சே ஆகணும், ஏன்னா என்னாலதான் அவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. நான் அதான் சொல்றேன்ல, இந்த மாதிரி நான் உன்னை மன்னிச்சிட்டேன். அதுக்கும் மேல மொத்த தப்புமே என்னோடதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கும் எங்க அம்மாக்கும் நிறையவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சாங்க. அதனாலதான் சரி ஏதோ ஒண்ணு, நீ வந்து என்ன ரீக்குன்னு கூப்பிட கூடாதுன்னு தெரியும்ல. ஆமா, உன்னை ரேனை கூப்பிடணும்ல, நான் வந்துட்டேன். இப்படி இவங்க பேசின்னு இருப்பாங்களா, சைட்லயே அவங்க எல்லாருமே வராங்க. ஆமா, நீங்க 2 பேரும் தனியா ரூம்ல என்ன பண்ணிருக்கீங்க? அதுவா, நாங்க சும்மா தான் இருக்கிறோம். ஆமா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? உனக்கு என்ன தெரியாதா என்ன? இப்போ இது கிளப் டைம். இதனால எல்லாருமே அங்க பழையபடி நடந்துக்கிறாங்க. அங்க ரீக்கும் கேக்குறா, ஏய் நான் வந்து ஒரு விஷயத்த கேட்கணும். அதாவது நான் அவங்க சொன்னல நான் வீட்டை விட்டு போக போறேன்னு. அப்போ நீ வந்து சொன்னல என்ன பாத்துக்கிறேன்னு, அது வந்து உண்மையா என்ன? ஆமா, நீ வீட்டை விட்டு வந்தா கண்டிப்பா நான் உன்னை பாத்துப்பேன். அப்படியா? அப்பனா நான் கண்டிப்பா வீட்டை விட்டு ஓடி போயிருப்பேன். அதுல எந்த விதமான டவுட்டும் இல்ல. ஏய் நீ வந்து என்ன சொல்ற? இதனாலே அவங்க 2 பேருக்கு இடையில சண்டையாவுது. இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. அங்க ஏதோ ஒரு பொண்ணு கிமித்தோவை தேன் இருக்கு. கிமித்தோவை கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காணும். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம கிமித்தோ வந்து யாருக்கிட்டயுமே கேட்காம வெளியில போனால, அதனால அவனை பத்தி அங்க பேசின்னு இருக்காங்க. இப்போ இவனை வச்சு நம்ம என்ன பண்றது? இவன் நம்ம சொல்லியும் கேட்காம அங்க போயிருக்கான். அங்க போய் இவன் பிரச்சனை பண்ணது அவனோட வாயால. சோ அப்ப நான் கத்தலாமா? இல்ல அது சரியா வராது. இவனை இங்கேயே இருக்க வைக்கலாம். எத்தனை வருஷம்? ஒரு 5 வருஷம் நீ இங்க இருக்க போற. இதுக்கப்புறம் கிமித்தோ அவங்க அம்மா அப்பாக்கு ஒரு லெட்டரையும் எழுதுறான். அம்மா அப்பா, நம்ம வீட்டுல இருக்கிற அந்த புதுசான ஹாட் ஸ்பிரிங் அது வந்து எப்படி இருக்கு? அது எப்படியே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நான் இங்க ஒரு தப்பான விஷயத்த பண்ணிட்டேன். அதனால இனிமேலும் கட்ஸ் தான் போல. இப்படி இவங்க எல்லாருமே இப்படி சொல்றதோட இங்கே இந்த அனிமேவும் இந்த எபிசோட முடியுது. இந்த அனிமே வந்து சொல்ல போனா, அதாவது ஒரு எபிசோட்ல நம்ம ஹீரோ வந்து என்னென்ன பண்றான் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இவங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் ஒரு வேற அனிமேல சந்திக்கிறேன். அது வரைக்கும் sayonara.